December 2022 Paper-2 15th March அன்னைக்கு இன்னொரு எக்ஸாம் நடந்தது. அந்த கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Unit 1 Discrete Structures and Optimization Solutions பார்க்கலாம். Which of the following is not logically equivalent to P implies Q? நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா P implies Q என்னவா இருக்கும்னா not P or Qன்னு இருக்கணும். ஸோ not P or Qன்னு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஈக்குவலண்ட். அடுத்த ஆப்ஷன்ஸை வந்து நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணோன்னா நமக்கு இந்த நாட் பி ஆர் கியூவில் வந்து நிற்கிதான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் நம்ம பண்ணுவோம். நாட் கியூ இம்ப்ளைஸ் நாட் பி. இப்போ இதை வந்து நம்ம பி இம்ப்ளைஸ் கியூ ஃபார்மேட்டில் போடுறப்ப என்ன ஆகும்னா நாட் ஆஃப் நாட் கியூ ஆர் நாட் பின்னு வரும். நாட் கியூவை கம்ப்ளீட்டாக பியாகவும் நாட் பியை வந்து கம்ப்ளீட்டாக கியூவாகவும் எடுத்து சால்வ் பண்ணுறது. நாட் அண்ட் நாட், அதாவது நிகேஷன் ரெண்டும் பக்கத்தில் வர்றப்போ உங்களுக்கு இது வெறும் கியூவாக வரும் ஆர் நாட் பி அப்படியே இருக்கும். ஸோ திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் நாட் பி ஆர் கியூ. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு மறுபடியும் வந்துடுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவலண்ட். இப்போ வந்து தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நிகேஷன் ஆஃப் பி அண்ட் நாட் கியூன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நிகேஷனை நம்ம உள்ளே அப்ளை பண்ணுறப்ப திஸ் பிகம்ஸ் நாட் பி. And in the negation வந்து when it is applied to AND operator it becomes OR. அதுக்கப்புறம் இந்த negation கூட again we have a negation Q. Now it is not P or Q. Negation into negation அது பாசிட்டிவ் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவலண்ட். இது மூணுமே ஈக்குவலண்ட்ன்றதுனால ஆப்ஷன் 4 மஸ்ட் பி த ரைட் ஆன்சர். ஸோ அது ஏன் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நாட் Q இம்ப்ளைஸ் Pன்னு இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நாட் ஆஃப் நாட் கியூ ஆர் பின்னு இருக்கணும். அண்ட் நிகேஷன் ஒன்றா வர்றப்ப திஸ் பிகம்ஸ் கியூ ஆர் பி ஆர் பி ஆர் கியூ. ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவலண்ட் டு பி இம்ப்ளைஸ் கியூன்றது இதில் நமக்கு தெளிவாயிடுது. ஸோ திஸ் வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 7 people enter a lift. The lift stops only at 3 floors. என்ன ஃப்ளோர்ன்றதை they have not specified. At each of these 3 floors, no one enters the lift, but at least one person leaves the lift. ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு ஃப்ளோரில் வெளில போகிறாங்க, இல்லை ஒருத்தருக்கு மேற்பட்டு வெளில போகிறாங்க, அதுதான் அட்லீஸ்ட் ஒன். ஆஃப்டர் த 3 floors stops, the lift is empty. எல்லாரும் அந்த 3 ஃப்ளோர்லேயே இறங்கிடுறாங்க. In how many ways this can happen கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ரேண்டமாக ஒரு 3 ஃப்ளோரை கன்சிடர் பண்ணிவிட்டு அதில் வந்து இத்தனை பேர் இறங்கினா எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இதை ரேண்டமாக இருக்கிற ஒரு ஃப்ளோர், இது ரேண்டமாக இருக்கிற செகண்ட் ஃப்ளோர், இது ரேண்டமாக இருக்கிற அந்த தேர்ட் ஃப்ளோர். ஐ எம் நாட் நேமிங் இட் அஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் அண்ட் தேர்ட். பட் அவங்க சொல்லியிருக்க அந்த 3 ஃப்ளோர்ஸை வந்து இதை நான் ஃப்ளோர் 1, இது ஃப்ளோர் 2, இது ஃப்ளோர் 3ன்னு எடுத்துக்கிறேன். இட் கேன் பி எனி ஃப்ளோர். இப்போது இது என்ன ஆர்டரில் இது நடக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் மினிமம் ஒருத்தராவது இறங்கணும், செகண்ட்லேயும் வந்து ஒருத்தராவது இறங்கலாம். அப்படி 2 பேர் வந்து இறங்கிட்டாங்கன்னா மீதி இருக்கிற 5 பேர் வந்து அந்த 3வது ஃப்ளோரில் இறங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு லிஃப்ட் எம்டி ஆகும். அப்போ இந்த 7 பேரை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க இந்த 3 ஃப்ளோருக்குன்ற வேஸை வந்து இதில் நம்ம ஃபில் பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து ஃபர்ஸ்டில் வந்து ஒருத்தர் இறங்குறாங்க. இப்போ இந்த இடத்த நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இப்போ 2 பேர் இங்கே வந்து இறங்குறாங்க. அப்போ தேர்ட் ஃப்ளோர் அப்போ 4 பேர் தான் இன்னும் இருப்பாங்க. அட் எனி பாயிண்ட் இந்த சம் வந்து உங்களுக்கு 7ஆக தான் இருக்கணும். அது 1 + 1 + 5ஆக இருக்கலாம், 1 + 2 + 4ஆக இருக்கலாம். இப்போ அடுத்தது அதே ஒருத்தர் மட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இறங்குறதா எடுத்துப்போம். செகண்டில் வந்து எத்தனை பேர் இறங்குறாங்கன்னா இப்போ 3. அப்போ பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இறங்குறாங்க. அடுத்தது அதே ஃபர்ஸ்டில் வந்து ஒருத்தர் இறங்குறாங்க. இந்த தடவை இங்கே 4 people இறங்கிட்டாங்கன்னா இப்போ பேலன்ஸ் 2 people 3வது மாடியில் இறங்குவாங்க. அப்போ இதே போல் வீல் ஹாவ் 1, 5, 1. இப்போ 1ல் வந்து நமக்கு இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அதே ஃப்ளோரில் 2 பேர் இறங்கினா எப்படி வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 பேர், அடுத்தது ஒருத்தர் இறங்குறாங்க. இப்போ 3 பேர் போயிட்டா 4 பேர் வராங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு F1லே அதே 2 இருக்கட்டும், இந்த இடத்துல 2 போடுவோம், தென் பேலன்ஸ் 3. அதே போல் 2 போடுவோம், இந்த இடத்துல 3 போடுவோம், பேலன்ஸ் நமக்கு 2 வரும். தென் 2, 4, 1. ஸோ 2 பேர் ஃபர்ஸ்ட்லேயே இறங்கிட்டாங்கன்னா அந்த மீதி 5 பேரை நான் இப்படி ஷஃபில் பண்ணலாம். இது 2ல் வர ஆர்டர். அடுத்தது 3 பார்ப்போம். 3, 1, 3.
தென் 3 கான்ஸ்டண்ட்டாக எப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல 2 பேர் இறங்கிட்டாங்கன்னா பாக்கி இந்த இடத்துல நமக்கு 2 பேர் இருப்பாங்க. அடுத்தது 3ன்னு வந்துருச்சுன்னா 1. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 3 பாசிபிலிட்டி தான் இருக்குது. அடுத்தது ஒரு வேளை 4 பீப்புள் இறங்கிட்டாங்கன்னா, ஒரு வேளை எடுத்தோடனே 2 பேர் இறங்கிட்டாங்கன்னா மூணாவதுல வந்து ஒருத்தர் இறங்குற மாதிரி 2 பாசிபிலிட்டி இதில் வருது. அடுத்தது எடுத்தோடனே 5 பேர் இறங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர் ஒரு ஃப்ளோரில் இறங்கணுன்றதுனால ஃப்ளோர் 2 அண்ட் ஃப்ளோர் 3க்கு நான் 1 போடுறேன். இப்போ நான் 6க்கு போடலாமான்னு கேட்டிங்கன்னா போட முடியாது. ஏன்னா இருக்கிறது 7 பேர், ஒரு ஃப்ளோர்லேயும் அட்லீஸ்ட் ஒருத்தராவது இறங்கணுன்ற இடத்துல என்னால் 6 and 7 இதில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இத்தனை வழி இருக்குது. இந்த ஆர்டரில் நான் இறங்கணுன்ற இடத்துல பெர்முடேஷன் யூஸ் பண்ணுவோம். எந்த ஆர்டரும் இல்லாமல் யூஸ் பண்ணுறப்ப தான் நம்ம காம்பினேஷன்ற கான்செப்ட் உள்ளே வரும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் பாருங்கள். இந்த 115, 151, 511 இந்த 3 வழியிலையும் உங்களுக்கு எந்த நம்பர்ஸ் உங்களுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 511 இது வந்து உங்களுக்கு 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ காம்பினேஷனில் நான் யூஸ் பண்ணுறப்ப அது ஃபஸ்ட்டு ஒருத்தர் இறங்கிட்டு அடுத்தது 1 and 5 இறங்கலாம். இல்லை எடுத்தோடனே 5 பேர் இறங்கிட்டு அடுத்தது ஒருத்தராக கூட இறங்கலாம். இட் கேன் பி இன் எனி ஆர்டர். நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து NCR, அதாவது n factorial divided by r factorial into n minus r factorial. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன் when it is of any order. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 to 4 காம்போ. அப்போ இந்த இடத்துல என்னவோம் 1 to 4, 142, 214, 241, 412, 421. அப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் 4, 2, 1 இது எத்தனை முறை வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 டைம்ஸ் வருது. ஸோ இது எத்தனை டைம்ஸ்ன்றதை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த 331 காம்போ, அதாவது ஒரு ஃப்ளோரில் ஒருத்தர் மீதி 2 ஃப்ளோரில் 3 பேர் இறங்குற மாதிரி இந்த 331 எங்கெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். 1, 2, 3 3 இடத்துல இந்த காம்போ இருக்குது. அடுத்தது we have 2, 2 and 3. இது நீங்கள் 3, 2, 2 எப்படி ஒன்றாலும் போட்டுக்கலாம். யூ கேன் சால்வ் இட் பை எனி மீன்ஸ். அட் லாஸ்ட் யூ வில் கெட் த சேம் ஆன்சர். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். இந்த 2, 2, 3 காம்போ எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்குவோம். இது 1, 2, 3 3 இடத்துல வருது. ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு 15 வேஸ் இருக்கும். அந்த 15 எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 511ல் 3 இருக்குது, 331ல் 3 இருக்குது, 223ல் 3 இருக்குது, மீதி 6 வந்து 421 ஃபார்மேட்டில் வருது. இந்த காம்போவில் நம்ம இப்போ காம்பினேஷன் கண்டுபிடிக்கணும். 5, 1, 1 ஃபஸ்ட்டு 7 பேர்லேருந்து எத்தனை பேர் இறங்குறாங்க? 5 பேர் இறங்குறாங்க. இப்போ மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்க. அப்போ 2ல் ஒருத்தர் இறங்குறாங்க, அதுக்கப்புறம் மீதி ஒருத்தர் இறங்குறாங்க. இப்படி நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் அண்ட் 7 minus 5 is 2 ஃபேக்டோரியல். இது கொண்டு வரேன் இன்டூ 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 minus 1 1 ஃபேக்டோரியல் அண்ட் 1 ஃபேக்டோரியல் இன்டூ 1C1 வந்து நம்ம அப்படியே 1னே வச்சுப்போம். இப்போ இதை சால்வ் பண்ணுறப்ப 7 into 6 into 5 factorial divided by 5 factorial into 2 into 1 factorial is again 2. So இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டு இப்படி கொண்டு வந்தால் we will have 21. இந்த இடத்துல வந்து 2 அப்படியே தான் இருக்கும். ஸோ 21 into 2 will give 42. 511ல் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 42. ஸோ அந்த நம்பரை நான் வந்து உங்களுக்கு இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். அடுத்தது 421 காம்போ நம்ம சால்வ் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து 4 பேர் ஃபஸ்ட்டு இறங்குறாங்க, அதுக்கப்புறம் மீதி வந்து நமக்கு 3 பேர் தான் இருப்பாங்க. அப்போ அதில் 3C2ன்னு கொண்டு வரணும், அதுக்கப்புறம் ஒருத்தர் தான் இருப்பாங்க. இப்போ 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் 7 minus 4 is 3 factorial into 3 factorial divided by 2 factorial 3 minus 2 1 factorial into 1 அப்படியே நம்ம வச்சுப்போம். ஸோ 7 ஃபேக்டோரியல் எப்படி சால்வ் பண்ணணும்னா 7 into 6 into 5 into 4 ஃபேக்டோரியல் அப்படியே இருக்கட்டும், அண்ட் 4 ஃபேக்டோரியல் இப்படியே இருக்கட்டும். 3 ஃபேக்டோரியலை வந்து நான் 3 into 2 into 1ன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன். ஸோ 4 and 4 இப்படி கேன்சல் பண்ணிவிடுவோம். 3 2s are 6. அப்போ இந்த இடத்துல we have 35. let's have it as 35 into, and இந்த இடத்துல 3 ஃபேக்டோரியலை வந்து நான் 3 into
2 factorial divided by 2 factorial னு கொடுக்கிறப்ப I'll have 3. 35 into 3 will give 105. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 331 combo. இதில் வந்து we have 7C3, அதுக்கப்புறம் we have 4C3, then we have 1C1. So இதில் 7C3ன்றது 7 factorial divided by 4 factorial into 3 factorial. Then we have 4 factorial வந்து 4 minus 1 is 1 factorial, then we have 3 factorial. So 1 அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல 7 factorial மறுபடியும் 7 into 6 into 5 into 4 factorial னு போடணும். We will get the same value, but even then let me solve. Then we have 3 into 2. So 4 and 4. Again we have 35 into, இந்த இடத்துல வந்து we have 4 into 3 factorial divided by 3 factorial. So let's cancel this. So this time it is 35 into 4. 35 into 4 will give 140. 140 ways இந்த இடத்துல வருது. Then we have 2 to 3 combo. So 2 to 3 எப்படி பண்ணுவோம்னா first 7லேருந்து 2 பேர் இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு பேலன்ஸ் 5 இருப்பாங்களா, 5லேருந்து மறுபடியும் 2 பேர் இறங்குறாங்க. அப்போ பேலன்ஸ் நமக்கு 3 இருப்பாங்க. ஸோ அந்த 3 பேரும் 3வது ஃப்ளோரில் இறங்கிடுறாங்க. ஸோ 7 factorial divided by 5 factorial into 2 factorial. ஸோ R2 எடுத்துக்கிறேன், 7 minus 2 5 எடுத்துக்கிறேன். Then we have 5 factorial divided by 2 factorial and 3 factorial. And ultimately 3C3 will give you 1 தான். So 7 into 6 into 5 factorial divided by 5 factorial into 2. So 5 cancel, இது 3, இந்த இடத்துல we have 21. Then into 5 into 4 into 3 factorial divided by 2 factorial into 3 factorial. So 3 get cancel. இந்த 2 into 1 நான் அப்படியே எடுத்து போட்டேன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 2 வரும். So 21 into 10 னு இருக்கும். So this will give a value of 210. What you need to do is, இந்த combo எத்தனை முறை ரிப்பீட் ஆகுது உங்களுக்கு? 3 times ரிப்பீட் ஆகுது. So 42 into 3 எவ்வளோன்றதை நீங்கள் கம்ப்யூட் பண்ணணும். This will give a value of 126. அடுத்தது 105 into 6 எவ்வளோ நீங்கள் கம்ப்யூட் பண்ணணும். 613 வரும். Then we have 140 into 3. இது எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்றதோட நீங்கள் இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். So this will give 420. Then 210 into 3 will give 630 again. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். You will get 6, 3, 3, 6, 10, 18. 1806 னு உங்களுக்கு ஒரு சம் வருது. ஆப்ஷன் நம்பர் 3 will be the right answer. உங்களுக்கு இந்த கவுண்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லணுன்றதுக்காக தான் இதை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன் டேப்லெட்டட் ஃபார்மில். நெக்ஸ்ட் கொஸ்டின், the coefficients of x square, y cube, z square in the expansion of x plus y plus z the whole power 7s அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது, நான் அந்த ஃபார்முலா படி சொல்கிறேன். அப்புறம் அந்த ஃபார்முலா இல்லாமல் இதை எப்படி நீங்கள் பண்ணலான்றதையும் நான் சொல்கிறேன். ஒரு கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும்னா x1 r1 x2 r2 up to xk rk. find coefficient of these values in அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா x1 plus x2 up to xk the whole power n. இதோட ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா n factorial divided by r1 factorial, r2 factorial, r3 factorial. இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா பவர் 7, அந்த n is equal to 7. இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. r1 r2 பவரில் இருக்குல்ல, this is r1, this is r2 and this is r3. இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நமக்கு என்னோட வேல்யூ 7 இருக்குது. ஸோ 7 ஃபேக்டோரியல். ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருக்க பவர் தான் நம்ம என்னோட வேல்யூவோட ஈக்குவேட் பண்ணணும். அடுத்தது r1 r2 r3ன்றது கேட்கப்பட்ட கோஎஃபிஷியன்ஸில் இருக்கிற பவர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து இட் இஸ் 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல் அண்ட் 2 ஃபேக்டோரியல், which is equal to 7 into 6 into 5 into 4 into 3 factorial divided by 2 factorial நான் 2 into 1 போடுறேன். Then 3 factorial நான் அப்படியே வைக்கிறேன். Then again 2 factorial நான் இப்படி போடுறேன். So 3 and 3 நான் cancel பண்ணிடுறேன். இங்கே again 2 2s are 4, இதையும் நான் cancel பண்ணிடுறேன். This will give a value of 210.
இதை நம்ம எப்படி இந்த ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 4 ஆப்ஷனையும் சால்வ் பண்ணி எது 210க்கு ஈக்குவேட் ஆகுதுன்னு வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ எடுத்தோடனே C7,3ல என்ன இருக்குன்னா 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் அண்ட் 4 ஃபேக்டோரியல் 7 into 6 into 5 into 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 into 2 into 4 ஃபேக்டோரியல். நான் 3 ஃபேக்டோரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். and 3 2s are 6. This will give a value of 35. அடுத்தது வந்து we have 7லே 2 ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 4 வேல்யூஸ் தான் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இண்டிவிஜுவலாக என்னன்றது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 7,2ன்னு வர்றப்ப we'll have 2 ஃபேக்டோரியல் அண்ட் 5 ஃபேக்டோரியல். இதை வந்து 7C2ன்னு சொல்வோம், அந்த ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ 7 into 6 into 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 into 1 and again 5 ஃபேக்டோரியல் and 2 3s are, this will give a value of 21. அடுத்தது we have 5,2 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் 5 minus 2, ஸோ அதனால 3 ஃபேக்டோரியல் 5 into 4 into 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 into 1 then 3 ஃபேக்டோரியல். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா you will have a value of 10. 5ல 3 கண்டுபிடிக்கணும். 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் அண்ட் 2 ஃபேக்டோரியல். ஆப்வியஸாக அதே ஆன்சர் தான் வரும். ஈவன் தென் நம்ம ஒரு தடவை சால்வ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ சால்வ் பண்ண நல்ல ப்ராக்டிஸ். நான் இங்கே போடுறது பத்தாது, நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இது 4த்தோட வேல்யூ இருக்குது. இப்போ 7,3யோட வேல்யூ என்னென்னா 35. 5,2வோட வேல்யூ என்னென்னா 10. 35 into 10 will give 350. ஸோ அது 210க்கு ஈக்குவேட் ஆகலை, ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஒன் வந்து 7,2 அது வந்து 21. 5,3 is 10. இது 210 கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 2 தான் இதுக்கு ஆன்சராக இருக்கணும். அடுத்தது வந்து 7,3 35. 7,2வோட வேல்யூ வந்து 21 which is equal to 735. ஸோ இதுவும் கிடையாது. Then we have 10 into 10 which is equal to 100. இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 will be the right answer. இது இந்த வழியில் நம்ம கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். சரி, எனக்கு இப்போ இந்த ஃபார்முலா தெரியாது, இந்த 210 தெரியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்றவங்களுக்காக நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். x plus y plus z the whole power 7 இருக்குல்ல. ஸோ இதில் மொத்த டிகிரி வந்து நமக்கு 7. அந்த 7 அப்படியே வச்சுக்கோங்க. இதில் நமக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் ஜெட் ஸ்கொயர். எடுத்தோடனே உங்களுக்கு எந்த டிகிரி இருக்குன்னா 2 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை 7C2 ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதில் 2 டிகிரி போயிடுச்சுன்னா உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 டிகிரி இருக்கும். அந்த 5 டிகிரியில் உங்களுக்கு அடுத்த பவர் வந்து 3. ஸோ 5C3. இந்த காம்போ தான் அவங்க வந்து C7,2 இன்டூ C5,3ன்றதை கொடுத்துருக்காங்க. நான் ஏன் எடுத்தோன்னே இதை சொல்லலைன்னா, இந்த கொஸ்டினில் உங்களுக்கு இப்படி இருக்குது, ஈஸி, ஓகே. ஒருவேளை உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் இந்த ஃபார்மேட்டில் கொடுத்து அதை சால்வ் பண்ணுங்கன்னு கேட்டால் யூ மஸ்ட் நோ திஸ் ஆன்சர்ன்றதுக்காக தான் உங்களுக்கு இப்படி நான் சால்வ் பண்ணி கொடுத்தேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் in a discrete mathematics class to be sure that at least 6 will receive the same grade if there are 7 possible grades? பிஜன் ஹோல் பிரின்சிபல் படி அதை பிஜன்ஸாக எடுத்துக்கலாம், ஹோல்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை நம்ம ஒரு பாக்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக எடுத்துக்கலாம். கே பாக்ஸ் இருக்கிற இடத்துல உங்களுக்கு K+1 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பாக்ஸில் நீங்கள் 2 அகாமடேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு மினிமம் எத்தனை பேர் இருந்தால் 6 பேர் வந்து ஒரே கிரேடில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கிரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வித் சேம் கிரேட் இஸ் ஈக்குவல் டு 6. இந்த நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல எத்தனை அகாமடேட் ஆயிருக்கு கே பாக்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா K+1 ஆப்ஜெக்ட்ஸ் அகாமடேட் ஆயிருக்கு. அந்த வகையில் இந்த K+1 தான் வந்து நம்ம 6ன்னு கொண்டு வரோம். ஸோ கேவோட வேல்யூ இதுலேருந்து நமக்கு 5 தெரிய வருது. K is equal to 6 minus 1 which is equal to 5. இப்போ மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்க we have a formula K into n plus 1. இந்த n என்னன்னு பார்த்தீங்கன்னா your grades will be n. So this is equal to n. K ஓட வேல்யூ வந்து it is 5, n ஓட வேல்யூ it is 7 plus 1, 35 plus 1 is equal to 36. Option number 3 will be the right answer. மினிமம் 36 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா 6 பேருக்காவது ஒரு கிரேட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் டேக்
A, B, C, D, P, F இப்படியே எடுப்போம். நம்ம 35 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5, 5, 5, 5, 5, 5, 5. This will give a count of 35. ஏதோ ஒரு கிரேடுக்கு நான் 6 ஸ்டூடெண்ட்ஸ் அலோகேட் பண்ணணும்னா அப்போ I have to add 1 ஹியர்ன்றதான் விஷயம். ஸோ இப்போ நான் இங்கே 1 ஆட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். A டிகிரியில் வந்து அந்த 1 ஆட் ஆகிட்டு இந்த பர்டிகுலர் கிரேடுக்கு மட்டும் 6 பேர் வருவாங்க. ஸோ அதனால 36. நீங்கள் கண்டுபிடிச்ச நம்பரை இப்படி அந்த கிரேடில் ஸ்பிளிட் பண்ணி போட்டு பார்த்தீங்கனாலே you can find it out. Next question. Consider the following statements. A group can have 0 elements. A group cannot have any element which is idempotent except the identity element. An isomorphism from a group, multiplication to multiplication, is called automorphism. If every element in a group is its own inverse, then the group must be abelian. ஸோ குரூப் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருந்தோம். வெறும் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அது வந்து ஒரு அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர், அதில் அசோசியேட்டிவ் லா இருந்ததுன்னா செமி குரூப், அதில் ஒரு யூனிக் ஐடென்டிட்டி எலிமெண்ட் இருந்தால் அது ஒரு மோனாய்ட், அதுக்குன்னு ஒரு இன்வர்ஸ் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா தென் இட்ஸ் அ குரூப். அதில் இஃப் இட் ஃபாலோஸ் கம்யூட்டேட்டிவ் லா தென் இட்ஸ் கால்ட் அபிலியன் குரூப்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. ஒரு குரூப்னு இருக்கிறப்ப when you have some element inside, அதுக்கு ஒரு இன்வர்ஸ் இருக்குது, ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. ஸோ அதில் ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குது, அதுதான் அதோட ஐடென்டிட்டி எலிமெண்ட், அதான் அதோட இன்வர்ஸ் எலிமெண்ட்னு போட்டாலும் குரூப்பில் they must be a element. A group can have 0 elementsன்றது does not make any sense, so it is false. A இன்வால்வ் ஆகிற ஆப்ஷன்ஸை மட்டும் எடுப்போம். ஆப்ஷன் 2 and ஆப்ஷன் 4 are out. இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது D உள்ளே இருக்கா இல்லையான்றது. If every element in a group is its own inverse, then the group must be abelian. So இதில் வந்து we have inverse, we have identity and everything. இது abelian group ன்னு சொல்கிறத வந்து it is true. A group is abelian if each element is its own inverse. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இட்ஸ் ட்ரூன்றதுனால டியை இன்வால்வ் பண்ணுற ஆப்ஷன் நம்பர் 1 BCDR கரெக்ட் வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ இதில் நான் இதையும் ரூல் அவுட் பண்ணிடுறேன். இப்போ B செக் பண்ணுவோம். A group cannot have any element which is idempotent except the identity element is perfectly true. Only one idempotent element in the group is there and that is the identity element and that element is a unique element. அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணுறப்ப unique identity elementன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. So only one idempotent element is present. அதை வந்து நம்ம ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஈன்னு சொல்லுவோம் and that's a unique element. So this is true. An isomorphism from a group to the same group. So multiplication to multiplication. Isomorphism of a group to itself அப்படின்னு சொல்லுவாங்க இதை இன்னொரு டேர்ம்ஸில். ஸோ இதே தானே உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இட்செல்ஃப்னு நம்ம எடுக்கிறப்ப an isomorphism from a group to itself is called automorphism is true by definition. அதனால இதுவும் ட்ரூ. ஒன்லி A is false, rest B, C and D are correctன்றதுனால we go with option number 1. Next question. Consider the following statements. The number of labeled binary trees கொடுத்துருக்காங்க. Then the number of binary search trees கொடுத்துருக்காங்க. Then we have unlabeled binary trees. அதுக்கப்புறம் simple undirected labeled graphs என்னன்றதை கொடுத்துருக்காங்க. labeled ட்ரீனா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். இது எப்படி இருக்கும்னா ஒரு லேபிளோடு இருக்கும். இது ஒரு ஏன்னு எடுத்துக்கோங்க நோட், இது வந்து ஒரு பி நோட், இது வந்து ஒரு சி நோட், நேம்டாக இருக்கும். அன்லேபிள்டுன்றது எப்படி இருக்கும்னா அன்லேபிள்ட் பைனரி ட்ரீயில் வந்து உங்களுக்கு ஒரு நோடு இருந்தால் ஒரு ட்ரீ வரும். ஸோ ஒரு நோடு இருந்தால் இப்படி இருக்கும், 2 நோடு இருந்தால் 2 ட்ரீ வரும்னு சொல்லுவாங்க. ஒன்று நீங்கள் இப்படி போடலாம் இல்லை இப்படி போடலாம். n is equal to 3ல 5 பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது ஒரு பாசிபிலிட்டி, தென் we have இப்படி ஒரு பாசிபிலிட்டி, தென் we have இதிலே இன்னொரு பாசிபிலிட்டி, தென் கம்ப்ளீட்டாக ரைட் சைடில் இருக்கும், தென் ரைட்டில் ஒரு லெஃப்ட் இருக்கும். ஸோ 5 பாசிபிலிட்டிஸ். இந்த மாதிரி நீங்கள் n is equal to 4ல you can have 14 trees. இந்த கவுண்ட் படி பார்த்தீங்கன்னா T of n is equal to 2n factorial divided by n plus 1 factorial into n factorial தான் இதோட ஃபார்முலா. அன்லேபிள்டு பைனரி ட்ரீஸில் இந்த ஃபார்முலா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போது C2n of nன்றது வந்து 2nc. ஸோ 2n factorial divided by n factorial 2n minus n is n factorial
divided by n plus 1 factorial. இதில் additionally we have another ஒரு n factorial. இதை நான் அப்படியே சால்வ் பண்ணேன். இது 2ncn அது கூட divided by n plus 1 factorial நான் அப்படியே டிவிஷனில் கொண்டு வந்தேன். When I brought this I have 2n factorials here, but in the formula actually இது 1 தான் இருக்கு. ஸோ இந்த காரணத்துக்காக C is false நம்ம மார்க் பண்ணுறோம். C இன்வால்வ் ஆகிற எல்லாமே false. அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் 2 will be the right answer. ஸோ அன்லேபிள்டில் வந்து this காம்பினேஷனில் சால்வ் பண்ணுறப்ப you don't get this T of n. This is not equivalent to, இதனால் we are proving it to be wrong. நம்ம லேபிள்டு பார்ப்போம். லேபிள்டு பைனரி ட்ரீ வந்து எப்படி கொண்டு வருவாங்கன்னா, எவ்ரி அன்லேபிள்டு ட்ரீ வித் n nodes can create n factorial labeled trees by assigning different permutations of labels to all nodes. இப்போ இதே T of n வந்து இது வந்து அன்லேபிள்டுக்கு. இப்போ லேபிள்டுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, இந்த அன்லேபிள்டோடைய T of n, அதாவது இதுல we can create n factorial labeled trees ன்னு சொல்றாங்க. அதனால into n factorial இப்போ போடுறேன். Now I can cancel this and this will result in 2n factorial divided by n plus 1 factorial. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது அன்லேபிள்டுடையது into இந்த n factorial இப்படியே கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணிங்கன்னா you will get 2n factorial divided by n plus 1 factorial. இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏல கரெக்டாக இருக்குது. 2n factorial divided by n plus 1 factorial is perfectly right in A. இதை வந்து அந்த கெட்டலான் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளலாம் நான் போல I'm just giving you the count alone. அடுத்தது the number of binary search trees possible with n nodes. அன்லேபிள்டுனாலும் வெறும் பைனரி ட்ரீஸ்ன்னு சொன்னாலும் the count is same. அதனால் இங்கே இவங்க கொடுத்துருக்க count is perfectly matching to this. So this is also right statement. Next, ஒரு கிராஃப் இருக்கு with n vertices, maximum number of edges அதுலேருந்து என்ன பாசிபிள் பார்த்தீங்கன்னா n into n minus 1 divided by 2. ரெண்டு விதமாக அந்த எட்ஜை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா, ஒன்று அந்த கிராஃபில் அந்த எட்ஜ் அப்பியர் ஆகலாம், இல்லை இட் கேன் பி ஆப்சென்ட். ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறதுனால the total number of graphs with n vertices can be 2 power n into n minus 1 divided by 2. ஸோ இந்த 2 வேஸை தான் வந்து அங்கே 2 பவராக மாற்றுறாங்க. அப்போ the number of simple undirected labeled graphs. ஸோ undirected in the sense அந்த எட்ஜ் இந்த டைரக்ஷன் தான்ன்றது இல்லை. அதை ஜென்ரலாக இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்ல, இப்படி இருக்கிறது. இதே டிரெக்டட்னா இப்படி ஏதாவது ஒரு சைடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இப்படி இருக்கிறது பாசிபிள் வித் n vertices கரெக்டாக மேட்ச் ஆகிறதுனால D is also right. ஸோ A, B, D are right and C is alone wrong. So option number 2 is the right answer. Next question. The relation R defined in set 1, 2, 3, 4. இந்த பர்டிகுலர் செட் எடுத்துப்போம் 1, 2, 3, 4. இதில் A, A என்னெல்லாம் இருக்கலாம்னா 1, 1, 2, 2, 3, 3, 4, 4. இது எல்லாம் இருக்கணும். You have 1, 1, 3, 3 and 4, 4, 2, 2 காணவில்லை. அதனால ரிஃப்ளெக்சிவ்ன்றது it is not there here. ரிஃப்ளெக்சிவ்னு சொல்கிற ஆப்ஷன் 1 வெளியில் எடுத்துருவோம். நாட் ரிஃப்ளெக்சிவ்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கல்ல, இதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். A relation is symmetric if A, B in R implies that B, A is also in R. Antisymmetricல if A, B in R இருந்ததுன்னா this implies B, A is not in R unless A is equal to B. அடுத்தது asymmetricல பார்த்தீங்கன்னா A, B in R implies B, A is not in R even if A is equal to B. இப்போ இந்த இடத்துல let's check it for symmetric first. 1, 2 and 2, 1 இது ரெண்டும் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். we have 1, 2 but we don't have the 2, 1. அதே போல் இங்கே 1, 3 இருக்கு, 3, 1 இருக்கு, fine, but you don't have it in full, it is not symmetric. அப்போ இந்த சிமெட்ரிக்னு சொல்கிற இந்த பார்ட்டும் இங்கேருந்து வெளியில் வருது. இது நாட் சிமெட்ரிக் இந்த ஆப்ஷனும் வந்து இங்கே கரெக்டாக இருக்குது. Transitivity என்ன? A, B and B, C are in R na, then A, C should also be in R. 1, 2 இருக்கு, then we have 2, 3, then 1, 3 must be there அப்படின்றாங்க. இங்கே 1, 2, 1, 3 இருக்கு, ஆனால் இந்த பார்ட் இல்லவே இல்லை. இதுதான் A, B, இது B, C, இது A, C. இந்த பார்ட் உங்களுக்கு இல்லவே இல்லை.
இது உள்ள இல்லாததுனால இது டிரான்சிட்டிவும் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து நாட் டிரான்சிட்டிவ். இந்த மூணுத்தையுமே ஸ்பெசிஃபை பண்றதுனால we are not getting into asymmetric and antisymmetric. ஸோ பேசிக்கலி இந்த நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவே வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுனால we can directly mark option number 4 to be the right answer. Next question. Consider the Boolean expression given by f. Which of the expressions are equivalent to complement of f? Sum எல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராடக்டா மாறணும். ப்ராடக்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு சம்மா மாறுற மாதிரி இருக்கும் in terms of complement. So let's take f is equal to x plus y plus z into x dash plus y into y dash plus z. இப்போ இதுக்கு நான் டோட்டலாக ஒரு காம்ப்ளிமெண்ட் எடுக்க போகிறேன். This is going to be f dash. இப்போ இங்கே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாத்தையும் நான் சம்மா மாற்றணும். Which means x plus y plus z complement plus x dash plus y complement plus y dash plus z complement. ஸோ 3 டேர்ம் இருக்கு எனக்கு. இந்த மூணுத்தையுமே நான் காம்ப்ளிமெண்ட் அப்ளை பண்ணிட்டு இந்த ப்ராடக்டை நான் இப்போ சம்மா மாற்றிருக்கேன். இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்குள்ளே தானே வருது. இப்போ இந்த சம்மா நம்ம ப்ராடக்டாக மாற்றுறப்ப நமக்கு இது எக்ஸ் ஒய் ஜெட் இப்படி மாறும். பட் அலாங் வித் த காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ஜெட் டேஷ் ப்ளஸ் இப்போ இந்த இது உள்ளே கொண்டு வரப்ப எக்ஸும் நிகேஷனில் இருக்கு, காம்ப்ளிமெண்ட்டும் இருக்கிறதுனால எக்ஸ் அப்படியே இருக்கும், ஒய் மட்டும் நிகேட் ஆகி ப்ராடக்டில் வந்துடும். ப்ளஸ் வி ஹாவ் ஒய் இசட் டேஷ், எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ஜெட் டேஷ் இருக்குது, எக்ஸ் ஒய் டேஷ் இருக்குது, ஒய் இசட் டேஷ் இருக்குது. இது வந்து டி ஆப்ஷனோட மேட்ச் ஆகிறதுனால டி இஸ் ஃபைன். 3 ஆப்ஷன்லையுமே டி இன்க்ளூட் ஆயிருக்கு. அதனால் இதை மட்டும் நம்ம இப்போதைக்கு ரூல் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஆப்ஷனுக்குள்ளே ஆக்சுவலாக போகணும். Only when we work out with the options we can find it out because they are asking எதெல்லாம் ஈக்குவலன்ட் நீட்டு. இப்போ நம்ம ஏ பார்ப்போம். இந்த எஃப்ல இருக்கிறத உள்ள கரெக்டாக அப்ளை பண்ணாமல் அதே எக்ஸ்பிரஷனில் அந்த காம்ப்ளிமெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ் ஒய் இசட்டுக்கு அப்படியே அந்த காம்ப்ளிமெண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ் டேஷை எக்ஸ்னும் ஒய்யை ஒய் டேஷ்னும் மாற்றிருக்காங்க. அடுத்தது ஒய் டேஷ் ப்ளஸ் இசட்னு இருக்குது இல்லையா கொஸ்டினில், அதை வந்து ஒய் ப்ளஸ் இசட் டேஷ் அப்படி அப்ளை பண்ணுற பட்சத்தில் இது ஒரு தப்பான ஆப்ஷன்ன்றதுனால ஏவை மட்டும் நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டோம்னா 3 ஆப்ஷனும் வெளில போய் ஆப்ஷன் நம்பர் 2 வில் பி த ரைட் ஆன்சர்னு நமக்கு இதில் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இப்படி நம்ம ரூல் அவுட் பண்ணால் மட்டும்தான் இதை கம்மியான டைமில் முடிக்க முடியும். எக்ஸாமினேஷன் வியூவில் சொல்கிறேன். எஃப்ஐ நான் டைரெக்டாக காம்ப்ளிமெண்ட் அப்ளை பண்ணி அந்த காம்ப்ளிமெண்ட்லேருந்து எனக்கு டி கிடைக்குது. அடுத்து நான் ஏ டெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா என்னோட எஃப் எக்ஸ்பிரஷனில் என்ன இருக்கோ அதில் இந்த ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் ப்ராடக்ட்னு எதையுமே அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த எக்ஸை எக்ஸ் டேஷாக மாற்றிட்டாங்க, ஒய்யை ஒய் டேஷாக மாற்றிட்டாங்க, இசட் இசட் டேஷாக மாற்றிருக்காங்க. அந்த சம்ம ப்ராடக்டாகவும் மாற்றலை, ப்ராடக்டை சம்மாவும் மாற்றலை, எதையுமே செய்யலை. அப்படியே மாற்றிருக்கிறதுனால இட் இஸ் நாட் அ காம்ப்ளிமெண்ட் வெர்ஷன். அதனால இந்த ஏவை நம்ம ரூல் அவுட் பண்ணுறப்பே நமக்கு 3 ஆப்ஷன் வெளில போயிடுது. இப்போ அடுத்து நமக்கு ஒரு வேலை இருக்குது. we have to somehow prove B and C are a part of the solution. அதாவது அது 2 ஈக்குவலன்ட்டுன்னு நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எஃப்ஐ வந்து இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்ப்போம். காம்ப்ளிமெண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ஹாவ் திஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் அப்படியே இருக்கட்டும். நவ் வீல் மல்டிப்ளை எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் டேஷ் இசட் ப்ளஸ் y dash plus y zன்னு இருக்கு. ஸோ இதில் நான் y dash அப்படியே எடுத்துடலாம். now I can multiply all the terms together. ஸோ எக்ஸை நான் இதோட மல்டிப்ளை பண்ணேன்னா x into x dash y dash plus x into x dash z plus x y zன்னு இருக்கு. I'll have a plus again. இப்போ y x dash y dash plus y x dash z plus y z. Then I have z here, x dash y dash z plus x dash z into z is again z. அதை நான் அப்படியே வெட்டுறேன். Then we have y z. இப்போ இந்த இடத்துல வந்து x x dash ஒன்றா வர்றதுனால இந்த டேர்ம் எடுத்துடலாம், இந்த டேர்மையும் எடுத்துடலாம். Similarly y dash வர்றதுனால இந்த டேர்மையும் நம்ம எடுத்துடலாம். x y z plus
இந்த இடத்துல x dash y z ன்னு வருது. Plus we have yz. இதிலிருந்து நான் yz மட்டும் எடுக்கிறேன். Then I have x dash y dash z plus இது வந்து x dash z. Then yz is already there. So அதனால் நான் அப்படியே விட்டுடுறேன். Let's have xyz அப்படியே வைக்கிறேன். yz நான் அப்படியே வைக்கிறேன். Then I have x dash z நான் அப்படியே வைக்கிறேன். Then I can combine these two actually. x dash z இது ரெண்டுமே வந்து x dash z தான். இதில் வந்து I have y and y dash. அதை நான் ப்ளஸில் கொண்டு போயிட்டு I am taking it off. Then again இதுவும் ஒரே எலமெண்ட் தானே. ஒரே எலமெண்ட்ன்றப்ப I have x yz plus yz plus x dash z. z நான் வெளில எடுத்துட்டேன்னா I will have xy plus y plus x dash. இப்போ நான் f வந்து இப்படி ரெடியூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ if I apply complement f dash is equal to இது z into தானே இருக்கு. ஸோ இது z காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த xy plus y plus x dashல வந்து நான் ஹோலாக இந்த காம்ப்ளிமெண்ட்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லெட் z dash ஸ்டே. இது உள்ளே வரப்போ உங்களுக்கு எல்லாமே ப்ராடக்டாக மாறிடும். this becomes y dash, then this becomes x dash of dash, then z dash இங்கே இருக்கு. அண்ட் இது ப்ராடக்ட்ல மறுபடியும் காம்ப்ளிமெண்ட் இருக்கிறதுனால I can make it as x dash plus y dashன்னு இதை நான் மாற்றலாம். தென் இது வந்து xன்னு கொண்டு வந்துடலாம், இதை வந்து நான் y dashன்னு கொண்டு வந்துடலாம். now if I multiply this I can get x dash into x y dash no, அதுக்கப்புறம் ப்ளஸ் y dash xன்னு இந்த இடத்துல வந்துடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன், அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா x dash into xன்னு இருக்கிறதுனால இந்த டேர்மை எடுத்துட்டு y dash and y dash வந்து நான் வெறும் ஒரு y dashன்னு எடுக்கிறேன். ஸோ z dash plus x into y dashன்னு நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா xy dash plus z dashன்னு பியில் வந்து இது நிற்கிது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி கிவிங் b. ஸோ இதை தான் வந்து நான் z dash plus x into y dashன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து எனக்கு b கிடைச்சிடுது. இப்போ நான் c கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா I can solve c and check whether it is falling under b or d. இதில் ஏதாவது வருதான்னு நான் செக் பண்ணலாம். ஸோ நான் அடுத்து c சால்வ் பண்ண போகிறேன். x plus z dash into y dash plus z dash இப்படி இருக்கு. ஸோ let me multiply x into y dash plus x into z dash again y dash z dash plus z dash. ஒரு தடவை இருந்தால் போதும். I need not write it as z dash into z dash. அப்சார்ப்ஷன் லா ஒன்று பூலியன் அல்ஜிப்ராவில் பார்த்துருப்பீங்க. அந்த லா என்ன சொல்லுன்னா xy plus x is equal to xன்னு சொல்லியிருக்கோம். அதாவது இந்த y அப்சார்ப் பண்ணிட்டு வெறும் x மட்டும்தான் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து x z dash plus z dash which is equal to z dash நம்ம கொண்டு வந்து நிறுத்தலாம். இந்த yக்கு பதில் இந்த இடத்துல x இருக்கு, xக்கு பதில் இந்த இடத்துல z dash இருக்கு. ஸோ இந்த இடத்துல we have x z dash and z dash. ஸோ அதனால I can write this as xy dash plus y dash z dash plus z dash நான் இங்கே எடுத்துட்டு வந்து நிறுத்திடலாம். அண்ட் அகெயின் I have y z dash plus z dash. இதுவும் வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா இதே ஃபார்மில் தான் இருக்குது அப்சார்ப்ஷன்லால. இதுலேயும் நான் y அப்சார்ப் பண்ணி I can end it up with z dash. Again if I combine these two x y dash plus z dash நான் அப்சார்ப்ஷன் லா யூஸ் பண்ணி I can bring it out like this. இந்த ஆப்ஷன் எதுக்கு ஈக்குவலண்ட்னு பார்த்தீங்கன்னா again it is equivalent to b. அதனால் c is also equivalent to b. ஸோ நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா f-ஓட காம்ப்ளிமெண்ட்லேருந்து I find d, f-ஐ சால்வ் பண்ணி அதுக்கு f dash எடுத்து I am finding b and c ஆப்ஷனை சால்வ் பண்ணி I am finding that is equivalent to b. ஒரு question paper point of viewல நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா when you find a is not in the option you can easily mark b c d to be the answer. a எப்படி ஆப்ஷனில் இல்லை நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா கொடுத்துருக்கிறது ப்ராடக்டில் கொடுத்துருக்குறப்ப this is in the form of x y and z. இதுக்கு நான் காம்ப்ளிமெண்ட் அப்ளை பண்ணுறப்ப this will change to x dash plus y dash plus z dash. இது ஒரு பேசிக் விஷயம்.
இந்த விஷயமே வந்து இந்த ப்ராடக்டையே அவங்க சம்மா மாற்றலைன்றப்பவே ஏ வந்து cannot be an equivalent option of f dash அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே அவங்க அழகாக ரூல் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் டைம் சேவ் பண்ணுற மாதிரி தான் இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஆல் யூ நீட் டு டூ இஸ் எதை அப்ளை பண்ணால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகுன்றதை நாம தான் அங்கே யோசிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ட்ரீ ட்ரவர்சலில் வந்து நமக்கு 3 விதமான ட்ரவர்சல் இருக்குன்னு தெரியும். இன்ஆர்டர், ப்ரீ ஆர்டர் அண்ட் போஸ்ட் ஆர்டர். ஸோ சி வில் பி மேப்பிங் டு 2. சி 2க்கு மேப் ஆகிற ஒரே ஆப்ஷனு இந்த ஆப்ஷன் நம்பர் 2 மட்டும்தான். இதுலேருந்தே we can be quite sure that option 2 will be the right answer. Minimum spanning tree problem. இதுக்கு வந்து we have a algorithm, Prim's algorithm ஒன்று இருக்கு. So D will be mapping to 1. D 1க்கு மேப் ஆகிற ஒரே ஆப்ஷனும் இதுதான். ஸோ உங்களுக்கு ப்ரெடிகேட் லாஜிக், லீனியர் ப்ரோக்ராம் பற்றி ஐடியாவே இல்லைனாலும் சிஎன்டியை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம லீனியர் ப்ரோக்ராமுக்கு வருவோம். லீனியர் ப்ரோக்ராமில் வந்து நம்ம இதுவரை பார்த்த கொஷின் பேப்பரில் வந்து சிம்ப்ளெக்ஸ் பார்த்துருக்கோம், கிராஃபிக்கல் மெத்தட் பார்த்துருக்கோம், டுவாலிட்டின்னு பார்த்துருக்கோம். ஸோ சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் வில் பி அப்ளைங் டு லீனியர் ப்ரோக்ராம் A for 3. தென் ப்ரெடிகேட் லாஜிக்ன்றதை வச்சு we can easily map to first order logic. Option number 2 will be the right answer. Next question, let G be a simple undirected graph with n. n is greater than 10 vertices and k connected components. What is the minimum possible number of edges of G ன்னு கேட்டிருக்காங்க. We have a formula for this. ஒரு கிராஃபில் வந்து n vertices and k connected components, அதாவது k components இருந்துச்சுன்னா அதில் வந்து n minus k edges ஆவது மினிமம் இருக்கணும். A simple graph with n vertices and k components has utmostன்றது நீங்கள் மேக்ஸிமம் மாதிரி, இதுக்கு மேலே போகக்கூடாதுன்றது. அது வந்து n minus k into n minus k plus 1 divided by 2. அத்தனை number of edges இருக்கு. Minimum is less than the value is less than the maximum value. இதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல n minus k அதுதான் நமக்கு தேவைப்படுற இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 will be the right answer. ஒரு கிராஃபில் வந்துட்டு m number of edges இருக்கணும், n number of vertices இருக்கு, k number of components இருக்கு, connected components இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு காம்போனண்ட்டில் வந்து ஒரு வெர்டெக்ஸாவது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ 1 vertex is present in k minus 1 components. அதனால n minus k minus 1ன்னு ஒரு கவுண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது போக n minus k plus 1 vertices பேலன்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு kth காம்போனண்ட்ல we have n minus k minus 1, அது கூட ஒரு minus 1 number of edges which is equal to n minus k plus 1, இது கூட ஒரு minus 1. ஸோ அந்த kth காம்போனண்ட்ல n minus k edges இருக்கு அப்படின்றத ஒரு டெரைவேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இதை டிரைவ் பண்ணுறதுக்கும் இது வந்து இந்த கவுண்டோட இதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 2ன்றதை மேக்ஸிமம்க்கு கொண்டு வந்திருப்பாங்க. we need at least n minus k edges. இந்த அன்கனெக்டட்லேருந்து இந்த எட்ஜஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் it becomes connected components. இந்த m ரெப்ரசன்டேஷனில் இந்த எட்ஜஸ்ன்னு சொன்னதை m போட்டுக்கலாம். ஸோ n minus k is less than or equal to m, it is less than or equal to n minus k into n minus k plus 1 divided by 2. With this, we are completing Unit 1 solutions. Unit 2 Computer System Architecture solutions discuss பண்ணலாம். In 16-bit 2's complementation representation, the decimal number 28 is. Decimal numberல வந்து நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த டெசிமல் நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணோம். அந்த பைனரியிலிருந்து நாம் 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த 2's காம்ப்ளிமெண்ட்டோடைய 16-bit ரெப்ரசன்டேஷன் தான் இந்த ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்க பைனரி நம்பர்ஸ். ஸோ டெசிமல் நம்பர் 28 எப்படி பைனரி கன்வெர்ட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம், இல்லைனா 8 4 2 1 16 இதை யூஸ் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கோ வித் டிவிஷன். ஸோ 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ 14 ரிமைண்டர் 0, இங்கே ரிமைண்டர் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஹாவ் அ லுக் அட் இட். தென் வி ஹாவ் 7 0, தென் 2 3s are 6 ரிமைண்டர் 1, then 2 1s are 2 remainder 1. இப்படி தான் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ 28 in decimal is equal to 1100 in binary. ஸோ இதை அப்படியே போட்டு பாருங்கள். 16 plus 8 is 24, 24 plus 4 is 28. This is also 28. இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஓகே, இல்லை டிவைட் பண்ணி ரிவர்ஸ் எடுத்து கண்டுபிடிச்சாலும் both are fine.
இப்போ இது வந்து எத்தனை பிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 பிட்ஸ் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம 8 பிட் ரெப்ரசன்டேஷனா எப்படி கொண்டு வருவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் அப்படியே வைங்க. இந்த 5th டிஜிட்டுக்கு முன்னாடி நான் ஒரு 3 0 அப்பெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து 8 பிட் ரெப்ரசன்டேஷன். அப்போ 16 பிட்ன்றது என்னன்னா இந்த 8 பிட்டை அப்படியே வச்சுடுவோம். ஓகே, 1110 தான் நமக்கு ஆன்சர். ஆனால் இது 5 பிட்ஸில் இருக்குது. இது வந்து 8 பிட் ரெப்ரசன்டேஷன். இந்த 16 பிட்ஸுக்கு 8 பிட்ஸ் ஆல்ரெடி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 8 பிட்ஸை நான் ஜீரோஸ்ன்னு சொல்லி இங்கே அப்பெண்ட் பண்ணிக்கிறேன். அவங்க கேட்கறது வந்து 2's காம்ப்ளிமெண்ட். 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம 1's காம்ப்ளிமெண்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அந்த 1's காம்ப்ளிமெண்ட்டோட நம்ம ஒரு 1 ஆட் பண்ணணும். அதுதான் வந்து 2's காம்ப்ளிமெண்ட். இப்போ இதோட 1's காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸை ஒன்ஸாக மாற்றணும், ஒன்ஸை ஜீரோஸாக மாற்றுறதா 1's காம்ப்ளிமெண்ட். அப்போ இந்த 16 பிட்டோடைய 1's காம்ப்ளிமெண்ட் என்னன்னா 1 1 1 1 1 1 1 1, இது 3 1, இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 1 1. இப்போ இதோட நான் ஒரு 1 ஆட் பண்ணணும். ஸோ இந்த 1 நான் ஆட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 + 1 is 10ன்னு சொல்லுவோம், அதாவது 1 0ன்னு சொல்லுவோம். அண்ட் அகெயின் we have a carry here, 1 + 1 is 1. இந்த 1-ஐ நான் இப்படியே இங்கே யூஸ் பண்ணுறேன். இந்த 0 இப்படியே இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ் மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ இங்கே வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு அந்த சேஞ்ச் நடக்குது. இது அப்படியே வந்து உங்களுக்கு இறங்கிடுது. ஓகே, இப்போ இந்த ரெப்ரசன்டேஷன் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 3 will be the right answer. இதுதான் வந்து இதோடைய 2's காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம். ஸோ இது வந்து 1's காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிம்பிளிஃபை த ஃபாலோவிங் யூஸிங் கே மேப். ஸோ சிம்பிளிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம ஒரு மேப் எடுத்துப்போம். ஸோ இப்படி தான் நம்ம கொண்டு வரும். ஸோ எடுத்தோடனே நம்ம 0 0ன்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம சிடிக்கு யூஸ் பண்ணிப்போம், இந்த இடத்த வந்து நம்ம ஏபிக்கு யூஸ் பண்ணிப்போம். இப்போது இது 0 0, இதுலேருந்து ஒரு பிட் மட்டும் மாற்றி 0 1, இதுலேருந்து ஒரு பிட் மாற்றி 1 1, இதுலேருந்து இன்னொரு பிட் மாற்றி 1 0. ஸோ ஒரு பிட்டாக நீங்கள் மாற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சிமிலர்லி வெர்டிக்கல்லையும் அதே தான் பண்ணும். 0 0, இந்த ஒரு பிட் மாத்திரம், அப்புறம் இந்த ஒரு பிட் மாத்திரம், அப்புறம் இந்த ஒரு பிட் மாத்திரம். இந்த 0 0, இந்த 0 0, இந்த 8421ல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது என்ன டெசிமல் ரெப்ரசன்டேஷன்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ இது 4 0வும் சேர்ந்து இங்கே ஒரு 0 கொடுக்குது. அப்புறம் இந்த 3 0 and 1 will give you 1. இப்போ இங்கே 4மே 1ன்றதுனால இந்த இடத்துல 15. இப்போ எந்தெந்த பொசிஷன்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து நம்ம 1ன்னு மார்க் பண்ணணும். ஸோ 3 4 5 6, 3ல் ஒரு 1, 4ல் ஒரு 1, 5ல் ஒரு 1, 6ல் ஒரு 1, 7 11 15, 7ல் ஒரு 1, 11ல் ஒரு 1, 15ல் ஒரு 1. இப்போ நம்ம இந்த 0 இருக்கிற இடத்துல காம்ப்ளிமெண்ட்டனும் 1 இருக்கிற இடத்துல பிளெயினாகவும் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இது வந்து C dash D dash, இது வந்து C dash D, இது C D, இது C D dash. Similarly இது A dash B dash, இது A dash B. ஸோ ஃபர்ஸ்ட் பிட் இஸ் ஃபார் A, செகண்ட் பிட் இஸ் ஃபார் B. அடுத்தது AB, தென் AB dash. Similarly இங்கே ஃபர்ஸ்ட் பிட் இஸ் ஃபார் C, செகண்ட் பிட் இஸ் ஃபார் D. இந்த பார்ட் ஃபுல்லாக நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த பார்ட் எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா A dash B உடையது. ஸோ A dash Bயை நான் அப்படியே வெளில எடுக்கிறேன். ப்ளஸ் இந்த பார்ட் எதோடையதுன்னு பார்த்தீங்கன்னா அது CD உடையது. ஸோ இந்த CDயை நான் வெளில எடுக்கிறேன். A dash B plus CD is available in option number 2. Option number 2 will be the right answer. Next question. Consider a 3-bit counter designed using T flip-flops as shown below. Assume the initial state of the counter given by PQR as 0 0 0. What are the next 3 states? First நம்ம வந்து T flip-flop பார்ப்போம். இது வந்து அதோட கிராஃபிக் சிம்பிள் அண்ட் கேரக்டரிஸ்டிக் டேபிள். இதில் ஆக்சுவலி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா XOR ஆப்ரேஷன் தான் நடக்கும். XORக்கு வந்து ரெண்டுமே ஒரே இன்புட்டாக இருந்ததுன்னா யூ ஹாவ் அ 0, ரெண்டும் வேறு வேறு இன்புட்டாக இருந்ததுன்னா யூ ஹாவ் அ 1. இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த PQR அப்படியே எடுத்துப்போம். ஸோ திஸ் இஸ் P, திஸ் இஸ் Q அண்ட் திஸ் இஸ் R. இந்த TPன்னு இருக்குல்ல, இதோடைய இன்புட் எங்கேருந்து உங்களுக்கு வருதுன்னா TP இஸ் ஃப்ரம் R, TQ இஸ் ஃப்ரம் P dash. இது இங்கேருந்து வருது. இது P dash,
அடுத்தது TR வந்து உங்களுக்கு Q dash. இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டேட்டான P plus Q plus and R plus என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ P plusல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த TP வருதுல்ல, இந்த Rயும் இந்த Pயும் தான் வந்து உங்களுக்கு இன்புட்டாக இருக்க போகுது. TP வந்து இந்த இடத்துல என்னவா இருக்கு, Rஆ இருக்கு. R XOR P இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது Q plusல வந்து we have TQ XOR கூட Q சேர்க்கணும். ஸோ இந்த இடத்துல TQன்றது என்னன்னா P டேஷ்னு இருக்கிறதுனால P dash XOR Q இதில் கண்டுபிடிக்கணும். Then we have TR XOR R. அப்போ TRன்றது இந்த இடத்துல Q dash, அதனால Q dash XOR R. Let's go for R XOR P. ஸோ ரெண்டுமே ஜீரோவாக இருந்ததுன்னா நமக்கு ஜீரோன்ற வேல்யூ தான் வரும். அடுத்தது P dash or Qன்னு கொடுத்துருக்காங்க. P dash is 1, XOR கொடுத்துட்டு Q கொடுத்துருக்காங்க. ஸோ 1 XOR 0 is equal to 1. Then we have Q dash, அதுவும் 1 XOR R is 0 which is equal to 1. அப்போ அடுத்த ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 1 1. இப்போ இதை நம்ம மறுபடியும் கண்டுபிடிக்கணும்னா we will go with R XOR P. R இந்த இடத்துல வந்து 1 XOR P is 0. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும், which is equal to 1. இப்போ P dash is 1 XOR Q ஓட value is again 1 which is equal to 1 XOR 1 is 0. Then we have Q dash is 0 XOR R ஓட value வந்து 1 which is equal to 1. அப்போ 1 0 1 இதுதான் அடுத்த ஸ்டேட். ஸோ 1 0 1 0 1 1 1 0 1 எதில் வருதுன்னு பாருங்க. 2 and 4 நம்ம ரூல் அவுட் பண்ணிடணும். ஸோ அகைன் R XOR P. R ஓட வேல்யூ 1 XOR P is 1. 1 XOR 1 is 0. 0 இருக்கு, இங்கே 111 இருக்கு. ஸோ ஆப்வியஸாக இது கிடையாது. ஆப்ஷன் 1 must be the right answer. இப்போ அடுத்தது ரெண்டுமே 0 ஆகுதான்னு மட்டும் பார்ப்போம். அடுத்தது P dash is 0 XOR Q ஓட வேல்யூ 0. 0 XOR 0 is 0. Then we have Q dash வந்து 1 XOR R ஓட வேல்யூ again 1 which is equal to 0. ஸோ மூணுமே வந்து அடுத்தது 0ன்ற ஸ்டேட்டில் வந்துடுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ டிபிக்கு எங்கேருந்து லைன் வருதுன்னா ஆர்லேருந்து வருது, டிக்யூக்கு P டேஷ்லேருந்து வருது, டிஆருக்கு வந்து Q டேஷ்லேருந்து வருது. இப்போது P ப்ளஸ் எப்படி கண்டுபிடிப்போன்னு பார்த்தீங்கன்னா டிபி XOR P இது ரெண்டுத்தையும் சேர்த்து கண்டுபிடிக்கணும், இது ரெண்டுத்தையும் சேர்த்து கண்டுபிடிக்கணும், இது ரெண்டுத்தையும் சேர்த்து கண்டுபிடிக்கணும். T வந்து இப்படி எடுத்துக்கோங்க, 0 1 1 0ன்னு எடுத்துக்கோங்க. இந்த Qவை வந்து 0 0 1 1ன்னு எடுத்துக்கோங்க. இதோட XOR என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 1 0 1ன்னு இதோட ஆன்சர் அப்படியே வந்துடும். இந்த வேலையை தான் வந்து இது சொல்லுது. இப்போ இதுதான் வந்து அந்த P ப்ளஸ் Q ப்ளஸ் R ப்ளஸ்ன்றது. இது வந்து அந்த P Q R இதை எடுத்துக்கோங்க. இந்த T தான் வந்து உங்களுக்கு TP TQ TR. அப்போ TP TQ TRக்கு எங்கேருந்து லைன் வருதுன்றதா நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். Let R1 and R2 be two 4-bit registers that store numbers in 2's complement form. For the operation R1 plus R2, which one of the following values of R1 and R2 gives an arithmetic overflow? ஓவர்ஃப்ளோன்றது என்னன்னா 2 n டிஜிட் நம்பர் ஆட் பண்ணுறப்ப நமக்கு n+1 டிஜிட் அந்த சம் வந்ததுன்னா அதை வந்து ஒரு ஓவர்ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ 4 பிட்டில் இருக்கிறது ஒரு 5 பிட் வந்ததுன்னா ஓவர்ஃப்ளோன்னு சொல்லுவோம். நீங்கள் இப்படி ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து லெஃப்ட் மோஸ்ட் பிட்டுன்னு சொல்லுவாங்க, இது வந்து ரைட் மோஸ்ட் பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லெஃப்ட் மோஸ்ட் பிட்டு தான் வந்து அவங்க சைன் பிட்டுன்னு சொல்கிறாங்க. And negative numbers are in 2's complement form. When two signed numbers are added, the sign bit is treated as a part of a number and the end carry does not indicate an overflow. An overflow condition can be detected by observing the carry into the sign bit position and carry out of the sign bit position. If the two carries are not equal, an overflow condition is produced. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா we'll go with an addition. இங்கே R1 எடுத்துப்போம், இங்கே R2 எடுத்துப்போம். 1 0 1 1, then we have 1 1 0. இது அப்படியே ஒரு அடிஷன் கொடுப்போம். இது 1 இது 0 இது 0, இது வந்து ஒரு 1 and 1.
இதில் இது கேரி இன் இது கேரி அவுட்ன்றது இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டாக எடுத்துக்கோங்க. இஃப் தே ஆர் நாட் ஈக்குவலாக இருந்தால் ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. செகண்ட் ஒன் பார்ப்போம். R1 அண்ட் R2ல ஸோ 1100 1010 இதை ஆட் பண்ணிங்கன்னா 01110ன்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் 1ல் இருக்குது. இந்த சைன் பிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு 0ல் இருக்குது. அகெயின் கேரி அவுட் பிட் வந்து உங்களுக்கு 1ல் வருது. ஸோ இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகியிருக்கு. தென் 3 R1 R2 எடுத்தப்போ R1 is 0011 இது வந்து 0100 இது வந்து பார்த்தீங்கன்னா 1110. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ எதுவும் இல்லை, உங்களுக்கு அடிஷ்னல் பிட்டே வரல. அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா R1 R2ல 1001 நாலுமே வந்து 1 இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கேரி அண்ட் கேரி அவுட் உங்களுக்கு சேம் இதில் வர்றதுனால இங்கேயும் வந்து உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகலை. ஸோ ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகிற ஒரே ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் நம்பர் 2ன்றதுனால ஆப்ஷன் நம்பர் 2 will be the right answer. இதோடைய அடிஷன் தான் வந்து it will give an arithmetic overflow. 2's complementல 4 பிட்ஸோட நமக்கு கொடுத்துருக்கிறதுனால இதோடைய டெசிமல் நம்பர் ஃபார்மேட்ஸ் எதுலேருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -8லேருந்து +7 முடிய இருக்கிற நம்பர்ஸை தான் இந்த 4 பிட்ஸில் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். லெஃப்ட் மோஸ்ட் பிட்னு சொல்லுவாங்களா, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், அதுதான் வந்து சைன் பிட். அப்போ 2's காம்ப்ளிமெண்ட்டில் 4 பிட்டாக எல்லாமே கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதோட டெசிமல் வேல்யூ எல்லாம் செக் பண்ணால் -8லேருந்து +7க்குள்ளே இருந்துருச்சுன்னா அங்கே ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகலைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டேக் திஸ் டு பி 8421. இதில் வந்து இந்த 8ன்றது தான் வந்து நிகேட்டட் நம்பர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுப்போம். 1011 இது வந்து உங்களுக்கு +3ன்னு வரும். இந்த 8ஐ வந்து நான் இங்கே -8ன்னு கொண்டு வர்றப்ப இதோட வேல்யூ வந்து -5. R1ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு -5. R2 வந்து 1110. 4 + 2 வந்து இங்கே +6. இது வந்து ஒரு -8. ஸோ திஸ் வில் கிவ் -2 and this is R2 வேல்யூ. ஸோ R1 + R2 நமக்கு என்ன கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா this will give -7 which is in range. அதனால இங்கே வந்து there is no overflow. இந்த ராங் போட்டோன்னா no overflowன்னு அர்த்தம். 1011 எப்படின்னா 1 × 2 power 0 + 1 × 2 power 1 + 0 × 2 power 2 கொடுத்துட்டு இந்த 1க்கு பதில் நீங்கள் -1 × 2 power 3ன்னு கொண்டு வரணும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -8ன்னு வரும். இந்த இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு +3ன்னு வரும். ஸோ நான் உங்களுக்கு 8421ல் போட்டு காமிக்கிறேன் ஈஸியாக புரியறதுக்காக. ஸோ அகைன் திஸ் இஸ் த மைனஸ் பிட். இது வந்து செகண்ட் ஒன். இது R1 என்ன இருக்குன்னா 1100. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 4ன்னு இருக்குது. இந்த இடத்துல இது -8. ஸோ திஸ் வில் கிவ் -4. R2 என்னவா கொடுக்கும்னா 1010. ஸோ இது ஒரு +2, இது ஒரு -8, இங்கே -6. இப்போது R1 + R2 நீங்கள் ஆட் பண்ணுறப்ப இங்கே உங்களுக்கு -10ன்னு வரும். இந்த ரேஞ்சுக்கு வெளியில் வர்றதுனால இங்கே ஓவர்ஃப்ளோ அக்கர் ஆகுது அப்படின்றத நம்ம டெஃபினட்டாக சொல்லலாம். அடுத்தது தேர்ட் ஒன் பார்ப்போம். சேம் 8421 இது நிகேஷனில் இருக்கட்டும். ஸோ வாட் இஸ் R1? 0011. இந்த இடத்துல 8க்கு நேராக 1 இல்லைன்றதுனால நான் இதை வந்து மைனஸில் ரெப்ரசன்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இது எல்லாத்துலேயுமே 1 இருந்ததுன்றதுனால மட்டுமே நான் வந்து இதை -8ன்னு ரெப்ரசன்ட் பண்ணேன். இந்த இடத்துல வந்து இது வெறும் +3 தான். அடுத்தது R2 பார்ப்போம். 0100 இது வந்து +4. R1 + R2 will give you 7. ஸோ -8 to +7 தான் ரேஞ்சுன்றதுனால இங்கேயும் வந்து உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ இல்லை. அடுத்தது ஃபைனல் ஒன் 8421. ஸோ திஸ் இஸ் நிகேஷன். 1001 இது வந்து R1 உடையது. ஸோ -8 + 1 which is equal to -7. R2 வந்து பார்த்தீங்கன்னா நாலுமே வந்து 1ன்னு இருக்குது. இது -8 + 7 which is equal to -1. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா R1 + R2 will give you -8 which is again in range. அப்போ இங்கேயும் வந்து there is no overflow நீங்கள் கன்க்ளூட் பண்ணலாம். இப்படி நீங்கள் ஆட் பண்ணியும் எது அந்த ரேஞ்சுக்குள்ளே வரலையோ அந்த ரேஞ்சை வச்சும் நீங்கள் ஓவர்ஃப்ளோ வந்திருக்குன்றதை டிடெக்ட் பண்ணலாம். 2 விதம் இருக்குது. நீங்கள் இப்படி போட்டு டிடெக்ட் பண்ணி எனக்கு எதை கேரி அவுட்டு கேரி இன்னு எடுக்கிறதுன்னு தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்ட்டா நீங்கள் இந்த மாதிரி டெசிமல் ஃபார்மேட்டில் போட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இட் இஸ் ஃபைன். பட் அதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் 4 பிட்டில் இருந்தால் இந்த ரேஞ்சில் தான் இருக்குன்ற ஐடியா இருந்தால் தான் இது வேலைக்கு ஆகும்.
இல்லைனா நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு விதத்தை நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following statement are true? The processor has direct access to both primary and secondary memory. Primary memory stores the active instructions and data for the program being executed on the process. Secondary memory is used as a backup memory. Memory system is implemented on a single level memory. நீங்கள் சிலபஸை ஒழுங்காக பார்த்துருந்தாலே there is a term called memory hierarchy. மெமரி ஹையரார்கின்னு வரக்குள்ளவே உங்களுக்கு தேர் ஆர் மோர் தென் ஒன் லெவல்ஸ் ஆஃப் மெமரின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை வச்சே டி தப்பு அப்படின்னு நான் சொல்லிடலாம். டி இன்வால்வ் ஆகிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வெளில போகும். ப்ராசஸர் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இது ஐஓ ப்ராசஸர், இதுதான் ஒரிஜினல் ப்ராசஸர். சிபியூ தான் வந்து இந்த இடத்துல அவங்க ப்ராசஸர்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் ஆக்சஸ் டு போத் ப்ரைமரி அண்ட் செகண்டரி மெமரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பிரைமரி மெமரின்றது இந்த மெயின் மெமரியை ரெஃபர் பண்ணுது. ஸோ சிபியூ மெயின் மெமரியோட கனெக்ட் ஆகிருக்கு, ஃபைன். அண்ட் வேறு எந்த மெமரியோட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் மெமரியோட தான் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் திஸ் இஸ் த செகண்டரி மெமரி, அந்த ஆக்சிலரி மெமரின்னு சொல்கிறது. இதோட வந்து இட் இஸ் நாட் கனெக்டட். அதோட வந்து ஐஓ ப்ராசஸர் தான் கனெக்ட் ஆகிருக்கு, சிபியூ கனெக்ட் ஆகலை. அதனால திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஏ இன்வால்வ் ஆகிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வெளியே எடுத்தால் ஆன்சர் ஆப்ஷன் 2ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். பிரைமரி மெமரி ஸ்டோர்ஸ் த ஆக்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டேட்டா ஃபார் த ப்ரோக்ராம் பீயிங் எக்ஸிக்யூட்டட் ஆன் த ப்ராசஸ் இஸ் கரெக்ட். செகண்டரி மெமரி இஸ் யூஸ்ட் அஸ் பேக்கப் மெமரி இஸ் ஆல்சோ கரெக்ட். அதை என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதை இந்த மெமரியிலிருந்து இதுக்கு கொண்டு வந்த பிறகு தான் அது ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பேக்கப் மெமரின்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. இப்போ நம்ம மெமரி ஹையரார்கி பார்த்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிபியோட ரெஜிஸ்டர்ஸ் வந்து லெவல் 0ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கம்ஸ் கேஷ் மெமரி, தென் கம்ஸ் மெயின் மெமரி, தென் டிஸ்கோட கேஷ் மெமரின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த ரியல் டிஸ்க், அந்த பேக்கப் மெமரின்னு இருக்குது. இன்க்ரீஸ் இன் காஸ்ட் பர் பிட்டு எங்கேருந்து போகுதுன்னு பாருங்கள். அதே போல் இன்க்ரீஸ் இன் கெப்பாசிட்டி அண்ட் ஆக்சஸ் டைம். ஸோ ரெஜிஸ்டர்ஸை சீக்கிரம் ஆக்சஸ் பண்ணலாம், மேக்னெட்டிக் டிஸ்கை லேட்டாக ஆக்சஸ் பண்ணலான்றது தான் இந்த பக்கம் உங்களுக்கு போகிற ஆரோ மார்க். அதே போல் காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட உங்களுக்கு இங்கே தான் ஏறிக்கிட்டு போகுதுன்றாங்க. ஸோ திஸ் இஸ் இன்க்ரீஸ் இன் காஸ்ட் அண்ட் திஸ் இஸ் இன்க்ரீஸ் இன் ஆக்சஸ் டைம். எந்த பக்கம் ஆரோ மார்க் இருக்குன்றதை தயவு செஞ்சு கவனிங்க. ஏன்னா வேறு ஏதாவது கொஸ்டின் பேப்பரில் இட் கேன் டர்ன் அவுட் டு பி a question. நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. இதில் வந்து டேட்டா மூவ்மெண்ட்டுக்குன்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. டேட்டா மூவ்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ஃப்ரம் ரெஜிஸ்டர் டு ரெஜிஸ்டர், from memory to register or register to memory. So between registers, from memory to register or from register to memory. இதில் வந்து நமக்கு லோட் ரெஜிஸ்டர் பேருன்ற இந்த LXI இன்ஸ்ட்ரக்ஷன் அதை சேர்ந்ததாக தான் இருக்கும். யூஸ்வலி வந்து LXI இஸ் ஃபாலோட் பை MOV இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் மூவிங் கண்டென்ட் ஆஃப் மெமரி லொக்கேஷன் டு அக்யூமுலேட்டருக்காக. B இஸ் மேப்பிங் டு டேட்டா மூமெண்ட் 3. B3ல மேப் ஆகிற ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் நம்பர் 2. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 will be the right answer. அடுத்தது வந்து arithmetic instruction. They perform arithmetic operations such as addition, subtraction, increment or decrement of the content of a register or memory. இதில் வந்து decimal adjust accumulatorன்றது ஒரு instruction. So DAA will be mapping to 4. A4. அடுத்தது we have branch control instructions. இதில் வந்து there are instructions for conditional and unconditional jump, subroutine call, return and restart. ஸோ unconditional ஜம்புக்கு வந்து JMP யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து branch controlனு சொன்னாலும் ஓகே, அதை வந்து நீங்கள் ப்ரோக்ராம் கண்ட்ரோல்னு சொன்னாலும் இட்ஸ் ஃபைன். ஸோ அந்த இடத்துல ப்ரோக்ராம் கண்ட்ரோலுக்கு வந்து we can map this JMP. So D is mapping to 1. Restart is a one word call instruction, RST. இதுவும் வந்து branch controlல தானே வருது அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். பட் இதை வந்து நம்ம interrupt instructionல வந்து சேர்க்கலாம். அதுக்கு காரணம் when there is a restart, there is a interrupt in the execution of the CPU. அங்கே ஒரு interrupt நடக்குதுன்றதுனால அந்த ஐடியாவில் நம்ம C-யை வந்து 2க்கு மேப் பண்ணலாம். RST to interrupt instruction. Next question. The sequence of events that happen during a typical fetch operation are. First, இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். Memory buffer register. It contains a word to be stored in memory or read a word from memory. அடுத்தது MAR is memory address register. This specifies the address in memory of the word to be written from or read into the MBR.
PC is program counter. இதுல வந்து it contains the address of the next instruction to be fetched from memory. அடுத்தது IR is instruction register. It contains the 8-bit opcode of the instruction being executed. இப்போ let's have a diagram here. இது வந்து வில்லியம் ஸ்டாலிங்கோடைய புக்ல இருந்து எடுத்தது. We have some terms, அதோட எக்ஸ்பான்ஷன் இங்க கொடுத்துருக்கேன். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா IBRன்னு ஒன்று இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் பஃபர் ரெஜிஸ்டர். எப்படி மெமரிக்கு ஒரு பஃபர் ரெஜிஸ்டர் இருக்கோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் there is a பஃபர் ரெஜிஸ்டர். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பஃபர் ரெஜிஸ்டர்லேருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் கரண்ட் ஆனது என்னன்றதை எடுக்கும். இதில் நம்ம MBR என்னன்னு பார்த்தோம், PC என்னன்னு பார்த்தோம், MAR என்னன்னு பார்த்தோம், IR என்னன்னு பார்த்துட்டோம். MQன்னு ஏதாவது இங்கே இருந்ததுன்னா இட்ஸ் மல்டிப்ளை கோஷன் ரெஜிஸ்டர். அடுத்தது அக்யூமுலேட்டரை வந்து AC நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது டயக்ராம் புரியணுன்றதுக்காக கொடுத்தேன். ஃபெட் சைக்கிள் அப்போ the opcode of the next instruction is loaded into the IR and the address portion is loaded into the MAR. The instruction may be taken from IBR, அதாவது அந்த buffer registerல இருந்து, or it can be obtained from memory by loading a word into the MBR, then down to the IBR, IR and MAR. Once the opcode is in the IR instruction registerல இருந்தா the execute cycle will be performed. ஸ்டார்ட் பண்றோம், அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் IBRல இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குன்னா மெமரி ஆக்சஸ் தேவையில்லை, நேராக இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் எடுத்து போட்டு அப்புறம் மெமரி அட்ரஸ் என்னன்னு வாங்கிட்டு அடுத்த ப்ரோக்ராம் கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணுற இந்த பார்ட் இருக்குது. ஆனால் இங்கே ஒருவேளை அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா ஃபெட்ச் ஆப்ரேஷன்ன்றது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எடுக்கிறதுக்கானது. அதாவது the next instruction has to be loaded into the IR. அப்போ இந்த பார்ட்டை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை, இதுதான் வந்து ஃபெட்ச் ஆப்ரேஷனோடது. ஸோ ஃபெட்ச் சைக்கிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் கவுண்டர்லேருந்து தான் நமக்கு MARக்கு மூவ் ஆகுது. த சிம்பிள் சேஸ் இட். ஸோ PCலேருந்து இட் மூவ்ஸ் டு மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர். PC இஸ் D. Dலேருந்து இட் மூவ்ஸ் டு C. தென் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டரோடைய மெமரியிலிருந்து M ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இட் ரெஃபர்ஸ் த மெமரி. M ஆஃப் MAR. அப்போ அடுத்தது இன்வால்வ் ஆகிற டேர்ம் எதுனா A மெமரி. அதனால மெமரியை அடுத்து உள்ள கொண்டு வரும். தென் மெமரியிலேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா MBR Bக்கு போகுது. ஸோ we'll get into MBR with option B. தென் MBRலேருந்து இங்கே IR வந்தாலும் ஓகே, இல்லை இந்த இடத்துல அந்த IBRக்கு வந்து அங்கேருந்து IR வந்தாலும் ஓகே. ஆக மொத்தத்தில் MBRக்கு அப்புறம் அது ரெஃபர் பண்ண வேண்டியது இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் தான். ஸோ E ஆப்ஷன் விச் இஸ் IR. அப்போ DCABE ஆப்ஷன் நம்பர் 2 வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ ப்ரோக்ராம் கவுண்டர்லேருந்து MAR, அதோடைய மெமரியிலிருந்து MBR, தென் டு IR. ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து MARக்கு PCலேருந்து வருது, தென் MBRக்கு மெமரி ஆஃப் அந்த அட்ரஸ்லேருந்து வருது, தென் IRக்கு MBRலேருந்து வருது. இப்படி மூணாக நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Given below are the two statements. The main objective for using virtual memory is to increase the effective capacity of the memory system. Yes, capacity increase பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம virtual memoryன்ற கான்செப்டை உள்ள கொண்டு வரோம். This statement is true. The size of virtual memory can be larger than the main memory is also true. Capacity increase பண்றதா அதோட அப்ஜெக்டிவ்ன்றப்ப ஆப்வியஸா மெயின் மெமரியை விட இதோட சைஸ் வந்து ஹையராக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ட்ரூ தான். Option number 1, both statement 1 and statement 2 are true. With this we are completing Unit 2 solutions. Unit 3, Programming Languages and Computer Graphics. Solutions discuss பண்ணலாம். In the context of binding, which one of the following is incorrect? Static binding is done at compile time. இது வந்து true தான். Absolute addresses are known at load time. It is true. Target of a function is known at runtime. True. Internal functions are known at link time. Internal functions, external functions na first என்னன்னு தெரிஞ்சுப்போம். Internal functions என்றது வந்து they are written within a program. ஒரு ப்ரோக்ராம்குள்ளவே அந்த ஃபங்க்ஷன் அவைலபிளாக இருக்கிறப்ப அதை வந்து நம்ம லிங்க் டைமில் தான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதே எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ்ன்றது வந்து
அந்த ப்ரோக்ராமுக்கு வெளியில் இருக்கிறது. அப்போ அதை தான் வந்து லிங்க் டைமில் தெரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நோன் அட் லிங்க் டைம்ன்றதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் 3 will be the right answer. அப்போ இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நோன் டியூரிங் கம்பைல் டைம். ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் கம்பைல் பண்ணுறப்பவே அதில் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஆர் டெஃபினேஷன் பார்க்குறப்ப அது தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன்ன்றது தான் இன்னொரு இடத்துல இருக்க ஃபங்க்ஷன் அப்படின்ற கான்டெக்ட்ல பார்க்கும்போது தான் நமக்கு வந்து லிங்க் டைம் வந்து தேவைப்படும். பைண்டிங்னா ஃபஸ்ட்டு என்னன்ற கான்டெக்ட்ல பார்ப்போம். இது வந்து ஒரு ஆட்ரிபியூட்டுக்கும் ஒரு என்டிட்டிக்கு நடுவில் இருக்க ஒரு அசோசியேஷன் மாதிரி, ஆர் ஒரு வேரியபிளுக்கும் அதோட வேல்யூக்கும் நடுவில் இருக்கிற ஒரு அசோசியேஷன். இது வந்து ப்ரோக்ராமிங் கான்டெக்ட்ல நம்ம கரெக்டாக சொல்லலாம். அதே போல் ஒரு ஆப்ரேஷனுக்கும் ஒரு சிம்பிளுக்கும் நடுவில் இருக்க அசோசியேஷன், சம் கைண்ட் ஆஃப் அசோசியேஷனை தான் மீன் பண்ணுறோம். த டைம் அட் விச் பைண்டிங் டேக்ஸ் பிளேஸ் இஸ் கால்ட் அஸ் பைண்டிங் டைம். பைண்டிங் வந்து லாங்குவேஜ் டிசைன் டைமில், இம்ப்ளிமெண்டேஷன் டைமில், கம்பைன் டைமில், லோட் டைமில், லிங்க் டைமில், ரன் டைமில், எனி டைமில் இட் கேன் டேக் பிளேஸ். ஸோ ஒரு பைண்டிங் வந்து எப்போ ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம்னா, இஃப் இட் அக்கர்ஸ் பிஃபோர் ரன் டைம் and remains unchanged throughout the program execution என்றதான் வந்து static binding. அந்த அசோசியேஷன் வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டு முடிய இருக்குன்றது. If the binding first occurs during run time or can change in the course of program execution, அதை வந்து நம்ம dynamic binding னு சொல்லுவோம். The translator binds variables to addresses within storage designated for program. In the storage must be allocated actual addresses within the physical computer that will execute the program. இந்த அசோசியேஷன் வந்து லோட் டைமில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. லிங்கிங்ன்றது என்ன ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் அண்ட் மெயின்டைனிங் கோட் அண்ட் டேட்டா இன்டு அ சிங்கிள் ஃபைல். லிங்கிங் வந்து 2 டைமில் நடக்கும். ஒன்று கம்பைல் டைமில் when the source code is translated to machine code. இன்னொன்று லோட் டைமில் when the program is loaded into memory by the loader. So these are just some kind of information that will help you in some other question. Next question. Given int array, 3-dimensional array கொடுத்திருக்காங்க. Which one of the following can be used to refer to element 1 in the above 3D array? So 4 ரெஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு இங்க. இதில் எது வந்து நமக்கு இந்த 1ன்ற எலிமெண்ட்டை குறிக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் ஆஃப் த அரே வந்து நம்ம ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 2 வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் ரோ அண்ட் காலம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த 3, 4, 2 3ன்றதுனால இண்டெக்ஸ் கேன் பி 0, 1, 2, அதாவது மொத்தம் 3 இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது 4ன்றதுனால 0, 1, 2, 3ன்னு இருக்கும். 2ன்னு இருக்கிறதுனால 0 and 1 மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு இண்டெக்ஸ். ஸோ இது வந்து பிளாக்ல இருக்குன்னா இது வந்து ரோல இருக்குது, இது வந்து காலம்க்குன்னு இருக்குது. இதை தான் இப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 இண்டெக்ஸ் மொத்தம் இருக்குன்னா 0, 1, 2 நம்ம இண்டெக்ஸ் எடுத்துப்போம். ஸோ லெட்ஸ் டேக் திஸ் டு பி பிளாக் 1. அந்த பிளாக் 1ல நமக்கு ஒரு டேபிள் இருக்கும். இதை மட்டும் எடுத்துப்போம். 4, 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 rows and 2 columnsன்னு அர்த்தம். இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி செப்பரேட் ஆயிருக்குன்னு பாருங்கள். 2, 4, 7, 8. அப்போ இது ரெண்டுமே வந்து 2 columns ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ 4 rows எப்படி எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா 4 என்ட்ரியை ஒன்றா நம்ம எடுக்கணும். அப்போ பிளாக் 1ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 7, 8, 3, 4, 5, 6 இது இருக்கு. அடுத்தது பிளாக் 2, அதாவது when the index is 1. இது என்ன ரெப்ரசன்டேஷன்னு பார்த்தீங்கன்னா 0 ஆஃப்னு வர்றப்ப, இது அரே 1 ஆஃப்னு வர்றப்ப, இது அரே 2 ஆஃப்னு ஸ்டார்ட் பண்ணுறப்ப. ஸோ இதில் நான் வெறும் பிளாக் இண்டெக்ஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் நாட் மென்ஷன் ரோ அண்ட் காலம் இண்டெக்ஸ். இப்போ பிளாக் 2ல அடுத்த 4 எலிமெண்ட்ஸை நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ 7, 6, 3, 4, 5, 3 and 2, 3. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இது ஒரு கர்லி பிரேசஸ்னு உங்களுக்கு என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சிமிலர்லி இதிலேருந்து இது ஒரு கர்லி பிரேஸ்ன்னு என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மூணாவதை வந்து என்க்ளோஸ் பண்ணுறதை வச்சு நாம் இந்த 4 எலிமெண்ட்டையும் பிளாக் 3ல வந்து மென்ஷன் பண்ணணும். 8, 9, then we have 7, 2, then we have 3, 4, then we have 5, 1. இப்போ இந்த 1 எத்தனாவது பிளாக்ல இருக்குன்னா 3rd பிளாக்ல உங்களுக்கு இருக்கு.
அப்போ அரேவோட ஸ்டார்டிங் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இண்டெக்ஸில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த 2 இண்டெக்ஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் பிளாக், திஸ் இஸ் ரோ, திஸ் இஸ் காலம். இது உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா? இந்த டேபிள் ஃபார்மேட்டை இப்போ நம்ம ரோ அண்ட் காலம்னு ஸ்ப்ளிட் பண்ணோம்னா we can find it. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் காலம்னு எடுக்கிறப்ப இந்த 2,4 இப்படியே பிளேஸ் பண்ணுங்க. தென் 7, 8, தென் 3, 4, தென் 5, 6. அடுத்த டேபிளை வந்துட்டு 7, 6. ஸோ திஸ் இஸ் காலம் அண்ட் திஸ் இஸ் ரோ. தென் 3, 4, then 5, 3, then 2, 3. உங்களுக்கு அப்படியே நான் டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எங்கே இது இருக்குன்றதை இன்னும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அண்ட் த தேர்ட் டேபிள் we have 8, 9, 7, 2, 3, 4, 5 and 1. இப்போ இவங்க கேட்டிருக்கிறது இந்த 1ஓட பொசிஷன் என்னன்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு காலம், இது நம்ம ரோ கவுண்ட்டுன்னு எடுத்துப்போம். இப்போ நமக்கு இது எத்தனாவது ரோ? 1, 2, 3, 4th ரோவில், அதாவது தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது. அப்போ ரோவோட நம்பர் வந்து 3, காலம் வந்து 0வா 1ஆன்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ இந்த எலிமெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸ் பிளாக், தேர்ட் இண்டெக்ஸ் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் காலம். இதில் தான் வந்து உங்களுக்கு இந்த 1ன்ற எலிமெண்ட் இருக்குது. இப்போ எதை நமக்கு சால்வ் பண்ணுறப்ப இந்த இண்டெக்ஸ் கிடைக்குதோ அதுதான் வந்து நமக்கு 1 ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரை திஸ். அரே ஆஃப் 3ன்னு கொடுத்துருக்காங்க. மொத்த இண்டெக்ஸே வந்து 0, 1, 2. அப்போ அரே ஆஃப் 3ன்றது இந்த ஃபுல் இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால ஆப்ஷன் 1 கிடையாது. அடுத்தது ஆப்ஷன் 2 பார்ப்போம். நீங்கள் பாயிண்டரில் பார்க்குறப்ப பாயிண்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு அரேவை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா திஸ் ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் டு த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அதாவது 0th இண்டெக்ஸ். அந்த பேஸ் இண்டெக்ஸை தான் வந்து எப்பயுமே அது மீன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ARR + 2 will give you ARR of 2. அதாவது ARR 0லேருந்து ஒரு பொசிஷன் 2 பொசிஷன் மூவ் பண்ணணும்னு அர்த்தம். இப்படி ஒரு பிளாக் வச்சுக்கோங்க. இது பிளாக் 1, இது பிளாக் 2, இது பிளாக் 3. இது வந்து இண்டெக்ஸ் 0, 1, 2. ARR பாயிண்டிங் வந்து இங்கே இருக்குது. இப்போ +2னா +1க்கு இங்கே வரும், +2க்கு இங்கே வரும். அதாவது பிளாக் 3க்கு வந்துருச்சுன்றது இந்த பார்ட்டு பிளாக்கை கரெக்டாக சொல்லிடுது. அடுத்தது இந்த பாயிண்டர்லேயே +3 பொசிஷன்ஸ் நீங்கள் மூவ் பண்ணணும். அப்போ இந்த பிளாக்குக்குள்ளே அது 3 பொசிஷன் மூவ் பண்ணணும்னா இந்த பிளாக்லேருந்து 1, 2, 3 தேர்ட் பொசிஷனை டினோட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதாவது இந்த ரோக்கு வந்துருச்சு. A ஆஃப் 2, 3 இங்கே வரைக்கும் வந்துருச்சு. இந்த தேர்ட் இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் 1 அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் ARRலேருந்து +1ன்றது இந்த ஃபர்ஸ்ட் காலம். அப்போ இங்கே அரே ஆஃப் 2, 3 and 1 இந்த இண்டெக்ஸை கரெக்டாக நமக்கு காம்ப்யூட் பண்ணி கொடுக்குது. வென் வி ரெஃபர் சம்திங் வித் ஸ்டார் அதோட வேல்யூவை தான் நீங்கள் வெளில எடுக்கணும்னு அர்த்தம். ஸோ அட்ரஸோட ஒரு எலிமெண்ட்டை மென்ஷன் பண்ணுறது தான் வந்து பாயிண்டரோட வேலைனா அந்த வேல்யூ எடுக்கணும்னா வி யூஸ் ஸ்டார் ஆஃப் பாயிண்டர். ஸோ அதே மாதிரி தான் இதில் அட்ரஸ் வந்து அரே ஆஃப் 0ன்றது இந்த இடத்துல இருக்குது. வென் தே யூஸ் ஸ்டார் ஆஃப் சம் ரெஃபரன்ஸ் டு த அட்ரஸ் இட் மீன்ஸ் அதில் இருக்க வேல்யூ வெளியிடுங்க. ஸோ ஸ்டார் ஆஃப் ARR 2 அப்படின்னா நீங்கள் செகண்ட் பிளாக் போகணுன்னு அர்த்தம். அதில் நீங்கள் தேர்ட் ரோ போகணுன்னு அர்த்தம். தென் we have to go to the first column அப்படின்றது தான் இந்த ரெஃபரன்ஸோட மீனிங். அப்படி பார்த்தா செகண்ட் 1 கரெக்டாக எதை மார்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் மார்க் பண்ணுது. ஸோ இது நமக்கு எடுத்து கொடுக்குது. அடுத்தது பார்ப்போம். இதே விஷயத்தை உங்களுக்கு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ARR ஆஃப் 2 அப்படின்றது செகண்ட் இண்டெக்ஸ் பிளாக்குக்கு வந்துடும். இதுக்கு வந்துடும் கரெக்டு. ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டு அடுத்தது கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரோவையும் காலமையும் நீங்கள் பிளாக்குக்கு பக்கத்துலேயே தான் ரெஃபர் பண்ணும். பிகாஸ் இட்ஸ் அ 3D அரே. ஆனால் நீங்கள் ப்ளஸ் போட்டு பண்ணிங்கன்னா ARR ஆஃப் 2ல் என்ன இருக்குது அப்படின்னா இந்த பிளாக்கே இருக்குது. ARR +3 அப்படின்னா இன்டர்னலாக நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் வில் நாட் ஃபெச் யூ 1. அடுத்தது 4 பார்ப்போம். ARR 2. ஸோ இது இந்த பிளாக்குக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் 3. ஸோ 3னா தேர்ட் ரோக்கு வரணும் அண்ட் செகண்ட் காலம்க்கு வரணும்னு கொடுத்துருக்காங்க. இருக்கிறதே 2 காலம். 2 காலத்தோட இண்டெக்ஸ் 0, 1 தான். அப்போ 2ன்றது அந்த இடத்துல அந்த பவுண்ட்லேயே இல்லைன்றதுனால 4th 1ம் இல்லை.
இதுபடி பார்க்குறப்ப நமக்கு ஆப்ஷன் நம்பர் 2 will be fetching the value 1 or referring to element 1 in the above 3D array. Option number 2 will be the right answer. உங்களுக்கு ரெப்ரசன்டேஷனில் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் பிளாக்கை ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் இப்படி டேபிள்ஸாக. அந்த டேபிளை தான் உங்களுக்கு இப்படி ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கு. இது இன்னும் பெட்டராக புரிஞ்சிக்கணுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இதை அப்படியே வந்து ஆன்லைன் கம்பைலர் போட்டு கோட் பண்ணிவிட்டு இப்படி ஆக்சஸ் பண்ணி பாருங்கள், 1 பிரிண்ட் ஆகுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். Allowing different derived classes to be used interchangeably through the interface provided by a common base class. ஒரு காமன் பேஸ் கிளாஸ்ல இருந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. அங்கிருந்து allowing different derived classes to be used interchangeably, அது என்ன கைண்ட் ஆஃப் பாலிமார்பிசம்னு கேட்டிருக்காங்க. பாலிமார்பிசம்ல நமக்கு கம்பைல் டைம் பாலிமார்பிசம் இருக்கு, ரன் டைம் பாலிமார்பிசம் இருக்கு. ஸோ கம்பைல் டைம்ல நடக்கிறத நம்ம ஃபங்க்ஷன் ஒரே நேமில் உங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கும், ஒரே ஆப்ரேட்டரை நம்ம வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறத ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னு சொல்கிறோம். ரன் டைமில் இருக்க பாலிமார்பிசத்தை வர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். Inheritance enables polymorphism where objects of derived classes can be treated as objects of their base class. Derived classes can have different implementation of this interface, but they can be used interchangeably through the base class interface. அப்போ இது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, when a virtual function is invoked, the type of object determines which function implementation is to be executed. So inheritance வந்து polymorphism enable பண்ணுது. There is no term called derived polymorphism, so we'll take it out that. இப்போ நம்ம வந்து ஒரு base class A ன்னு எடுத்துப்போம். Take there are 3 classes B, C, D. Derived classes can have different implementation of this interface. So each one can have their own implementation and they can be used interchangeably through the interface of base class என்றதும் இதில் அப்ளை ஆகும். இந்த கான்செப்டை வந்து நம்ம டைனமிக் பைண்டிங்னு சொல்லுவோம். எப்போ எது தேவையோ அப்போ வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷனை யூஸ் பண்ணிக்கிறது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டைனமிக் பைண்டிங்ன்றதுனால இந்த இடத்துல கம்பைல் டைம்னு சொன்னாலும் சரி, ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே இது ரெண்டுத்தையும் தான் உங்களுக்கு குறிக்குது. ஆனால் இதையும் நம்ம ரூல் அவுட் பண்ணிடுவோம். வர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இந்த ரன் டைம் பாலிமார்பிசத்தை தான் இதோட ஆன்சராக வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். ஆப்ஷன் 4 will be the right answer. When a virtual function is invoked, the type of object, அது பேஸோ டிரைவ்டோ, determines which function implementation to be executed. ஸோ இந்த derived classes-ஓட implementations-ல எதை யூஸ் பண்ணுன்றத the type of object determinesன்றது this happens at run time. அதனால தான் இந்த இடத்துல when virtual function is invoked கொடுத்துட்டு இது எதுக்கு கீழே வர கான்செப்ட்னு இந்த டயக்ராமில் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த டயக்ராமோட இந்த பார்ட்டிகுலர் பார்ட்டும் இந்த ஒரு லைனே will be more than enough to say this is runtime polymorphism. ஏன்னா when they say it has to be used interchangeably, this happens dynamically. Next question. In dash curve, the last and the first vertices of the polygon lie on the curve and all other vertices define the derivatives, order and shape of the curve. இப்போ நம்ம எல்லாத்தோடைய பிக்சர் மாதிரி பார்ப்போம். This is Bezier curve. இதில் வந்து பார்த்தீங்கன்னா first and the last vertices of the polygon lie on the curve. மற்றது எல்லாமே they define the order and the shape of the curve. இதுக்கு இது அப்ளை ஆகுது. Then we have B-spline curve. இதில் not only the first and last vertex, but நடுவில் இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கங்கே சில பாயிண்ட்ஸ் வந்து உள்ள வருது. Then we have box line graphs. Box line curvesன்னு சொல்லாமல் அது கிராஃப்ஸ்ன்னு இருந்தது, அது இப்படி தான் இருக்கும். அடுத்தது we have Gaussian curve. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு நான் வெப்லேருந்து எடுத்த பிக்சர்ஸ் தான். இட்ஸ் ஜஸ்ட் டு ஷோ ஹவு இட் இஸ். இப்போ எந்த கர்வ் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். Bezier curve is the curve that connects the first and the last control points as we see here. The first control point is P0, P1, P2 and P3 will be the last control point. It lies within the convex hull or convex polygon boundary of the control points. So this is what they say. இந்த point mean பண்றது அதுதான். Option number 3 Bezier curve will be the right answer. Next question. Inheritance provides the benefits of. Just ஒரு ரெண்டு கொஸ்டின் முன்னாடி தான் பார்த்தோம். அது ஒரு காமன் இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணும் பேஸ் கிளாஸில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பேஸ் கிளாஸ் இருந்ததுன்னா அங்கேருந்து
derived classes இருக்குன்ற பட்சத்தில் அது ஒரு ஷேர்ட் இன்டர்ஃபேஸ் எடுக்கும்ன்றது இட் இஸ் ரைட். அந்த கொஸ்டினோட ஆன்சரே வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைம் பாலிமார்பிசம் சப்போர்ட் பண்ணுறதுனால இன்ஹெரிட்டன்ஸில் அந்த பெனிஃபிட்டும் இருக்குது. லெஸ் ரிடண்டன்ட் இன்ஃபர்மேஷன், இந்த இடத்துல வந்து இது நீங்கள் கோடாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எழுதின கோடே திருப்பி எழுத தேவையில்லை. டிரைவ் கிளாஸ்க்கு தேவைப்படுற வேற ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கூட நீங்கள் எழுதலாம். ஸோ அந்த விதத்தில் இதுவும் இருக்குது. டைனமிக் பைண்டிங்ன்றது வந்து நான் ஒரு கான்செப்டாக சொன்னேன். அதை நீங்கள் பாலிமார்பிசத்துலையோ இல்லை இன்ஹெரிட்டன்ஸ்லையோ பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு இல்லை. டைனமிக் பைண்டிங்ன்றது நீங்கள் ஒரு வேரியபிளோட வேல்யூவாக கூட எடுத்துக்கலாம். ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆகுறப்ப நான் இப்போ ஒரு வேரியபிளோட வேல்யூ வந்து a = 10ன்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன் இன்ட்டுன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் உள்ளே போகிறப்போ ஒரு வைல் லூப்போ ஃபார் லூப்போ வச்சு அந்த ஏவை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், இல்லை ஏவை டிக்ரிமெண்ட் பண்ணலாம். இதுவும் டைனமிக்லி இட் சேஞ்சஸ். சிமிலர்லி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து வேல்யூ அனுப்புகிறப்ப அதோட ஆர்குமெண்ட் வேல்யூ நான் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ டைனமிக் பைண்டிங் இஸ் ஆஃப் ஜென்ரல் கான்டெக்ஸ்ட். பட் இன்ஹெரிட்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற பெனிஃபிட்டில் டைனமிக் பைண்டிங் வராது. உங்களுக்கு ப்ரோக்ராம்லேயே வந்து அந்த டைனமிக் பைண்டிங், அந்த ரன் டைம் பைண்டிங்ன்றது இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இன்ஹெரிட்டன்ஸ் வில் நாட் ப்ரொவைட் திஸ் பெனிஃபிட், பட் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இட் ப்ரொவைட்ஸ்ன்றதுனால ஏபிசியை இன்க்ளூட் பண்ணுற ஆப்ஷன் நம்பர் 1 வில் பி த ரைட் ஆன்சர். இந்த டைனமிக் பைண்டிங் என்ற விஷயம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் மூலிமா உங்களுக்கு வரல, அது ஒரு ஜென்ரல் கான்டெக்ட்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறப்ப டியை நீங்கள் ரூல் அவுட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் எதுன்றது வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் கரெக்ட் யூஸிங் த கன்ஸ்ட்ரக்டர்? நம்ம ஒரு கிளாஸ் ஏன்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளாஸ் ஏல உங்களுக்கு இந்த கிளாஸ் நேம்லே வந்து ஒரு மெத்தட் இருந்ததுன்னா அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம மென்ஷன் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்னா அந்த கிளாஸோட நேம் இருக்கும், அது பக்கத்தில் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனுடைய ரெப்ரசன்டேஷனான பிராக்கெட்ஸ் தான் இருக்கும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர தேர் வில் நாட் பி த ப்ரெசன்ஸ் ஆஃப் கர்லி பிரேஸ். கர்லி பிரேஸ்ன்றது உங்களுக்கு ஒரு பிளாக்கோட ஸ்டார்ட் அண்ட் எண்டிங்காக இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்டரோட டெஃபினிஷனை வந்து நீங்கள் இந்த பிரேசஸ்குள்ளே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கர்லி பிரேசஸ் இன்வால்வ் ஆகிற ஆப்ஷன் CDEயை எடுத்துருங்க. CDE இன்வால்வ் ஆகிற எல்லா ஆப்ஷனையும் எடுத்துட்டிங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 4 A and B only will be the right answerன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒன்று நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்டரை அப்படியே டிக்ளேர் பண்ணலாம் வித்தவுட் எனி ஆர்கியூமெண்ட். ஒரு ஆர்கியூமெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அதை ஒரு நார்மல் பிராக்கெட்ஸ்க்கு நடுவில் தான் நீங்கள் அனுப்பணும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுவீங்க? ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ண இதுக்குள்ளே தானே பாஸ் பண்ணுவீங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் யூ யூஸ் கர்லி பிரேஸ். ஸோ அந்த நொட்டேஷனை வச்சு யூ கேன் நெக்லெக்ட் த லாஸ்ட் 3 ஆப்ஷன். Next question. Suppose that a corporate website appearance varies according to the department that owns various documents. All the documents need to follow the corporate look and feel. The HR department does not need a separate style sheet. CSS file தான் வந்து நம்ம style sheet fileனு சொல்லுவோம். It needs only the sheet containing the difference from the corporate sheet. So ஒரு corporate வெப்சைட்டில் வந்துட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஜ் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ஸ்ன்றது இந்த வெப் பேஜஸ். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து தனியாக நான் ஸ்டைல் ஷீட் போடணும்னு அவசியம் இல்லை, பட் எனக்கு எங்கே தேவையோ அந்த டிஃப்ரென்ஸை மட்டும் நான் என்னோட ஸ்டைல் ஷீட்டில் கொடுத்தா போதும் அப்படின்னு கொண்டு வர்றது. கெனாட் ஸ்டாக்னு கொடுத்துருக்கு, கேன் ஸ்டாக்னு கொடுத்துருக்கு. வாட் ஸ்டாக்கிங்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கொடுக்கறது. இப்போ நம்ம அந்த HTML வந்து லிங்க் rel is equal to style sheetன்னு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்போம், some style1.css இப்படி கொடுத்துருப்போம். சம்டைம்ஸ் நமக்கு 2-3 ஸ்டைல் ஷீட் இருக்கும், இப்படி அடுத்தடுத்து கொடுத்துருப்பாங்க. இப்படி நிறைய ஸ்டைல் ஷீட்டை ஒன்றா கொடுக்கறது பேர் தான் வந்து ஸ்டாக்கிங். இது பாசிபிளான்னு கேட்டால் டெஃபினெட்லி பாசிபிள். ஸ்டைல் ஷீட்ஸ் கேன் பி ஸ்டாக்ட் ஆன் ஈச் அதர். இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டைலிங் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல பண்ணுவாங்க. ஒன்றை வந்து நம்ம இன்லைன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து அந்த ஸ்டைல் டேகுக்குள்ளே டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் ஹெட் எலிமெண்ட்டில், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் CSS ஃபைலில் கொடுத்துருப்போம். இதில் எல்லாத்துலேயுமே நம்ம டிஃபைன் பண்ணலாம். அனதர் டேர்ம் இஸ் கிவன் ஓவர் ரைடுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஓவர் ரைட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். இப்போ 3 இடத்துல வந்து உங்களுக்கு CSS கோட் டிஃபைன் ஆயிருக்குன்னா ஒன்றுத்தை தாண்டி இன்னொன்றுத்தால வேலை செய்ய முடியுன்றதான் ஓவர் ரைடுன்ற விஷயம். அப்போ எதை தாண்டி எது வேலை செய்யுன்ற கொஸ்டின் இப்போ வருது, அதுக்கான டீட்டெயில் பார்ப்போம். எனி இன்லைன் ஸ்டைல் ஷீட் டேக்ஸ் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லிங்க் போட்டு இப்போ style1.cssன்னு ஒன்று கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அதே பேஜில் நீங்கள் ஸ்டைல் டேகுன்னு போட்டுட்டு ஹெடர் 1க்கு மட்டும் ஏதோ ஒரு
கோட் கொடுத்துருக்கீங்க. அது இல்லாமல் H1 டேக்லேயே நீங்கள் ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு கோட் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த டேகுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து இன்லைன் ஸ்டைல் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டேகு கூடவே டிஸ்கிரைப் பண்ணியிருக்க அந்த சிஎஸ்எஸ் கோட், அதுதான் இன்லைன் ஸ்டைல் ஷீட். அதுதான் டேக்ஸ் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்போ நீங்கள் அந்த டேகு கூடவே என்ன கொடுத்துருக்கீங்களோ, அந்த எலிமெண்ட் கூடவே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வேலை செய்யும். It will override any rule defined in style tags or external style sheet files. அடுத்தது any rule defined in style tags will override rules defined in the CSS file. அப்போ அடுத்த ப்ரையாரிட்டி வந்து ஸ்டைல் எலிமெண்ட் குள்ள டிஃபைன் பண்ணப்பட்ட கோடுக்கு. Any rule defined in external style sheet file takes the lowest priority and rules defined in this file will be applied only when above two rules are not applicable. ரெண்டுத்துலேயுமே எதையுமே கொடுக்கலனா மட்டும் அந்த இடத்துக்கு தான் இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் இருக்கிற விஷயங்கள் போகும். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு இந்த ஆர்டர்லேயே கொடுத்துருந்தேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் வேணுமோ அதை மட்டும் நான் டிஃபைன் பண்ணால் போதுன்றத அவங்க இன்லைன்லேயோ இல்லை ஸ்டைல் டேக்லேயோ கூட கொடுத்துக்கலாம். Which of the following statements justify the above scenario? The style sheets can stack on each other. ஏன்னா corporate look and feel க்கு they can use one. டிபார்ட்மெண்ட்காக அவங்க தனியாக பண்ணலனாலும் they can go with style tags or some other option. So they can be stacked is true. அடுத்தது the style sheets can override cannot override னு பார்த்தீங்கன்னா they can override. அந்த overriding ஓட ரூல்ஸ் தான் இது. B and C ஒன்லின்னு சொல்கிற ஆப்ஷன் நம்பர் 2 will be the right answer. சரி, இப்போ நம்ம ஸ்டாக்கிங்கில் இன்னொரு விஷயம் பார்ப்போம். இப்போ நான் 2 ஸ்டைல் ஷீட் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸ்டைல் 1 ஸ்டைல் 2 ரெண்டுமே நான் வந்து எக்ஸ்டர்னலாக கொடுத்துருக்கேன். எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் ஒன் இஸ் பிக்ட் அப். எதை நீங்கள் ஃபைனலாக கொடுக்குறீங்களோ அதை தான் அது ஃபஸ்ட்டு வேலை பார்க்கும். அதில் இல்லாத கண்டென்ட் ஸ்டைல் 1ல் இருந்ததுன்னா அப்போ தான் ஸ்டைல் 1 அதை எடுக்கும். எக்ஸ்டர்னல்லே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இஸ் பிக்ட் அப் ஃபர்ஸ்ட். 2 சிஎஸ்எஸ்க்கு மேலே இருக்கிற இடத்துல சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. எல்சிடி, ஸ்கேனர், கேமரா, பிரிண்டர் இது 4 பற்றியும் டீட்டெயில் எடுத்தால் மட்டுமே என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்சிடி பற்றி பார்ப்போம். Non-emissive devices produce a picture by passing polarized light from the surroundings or from light source through liquid crystal material that can be aligned to either block or transmit light. அதனாலவே எல்சிடிஸை வந்து they are considered transmissive as the light is transmitted through the display panel. LCD will be mapping to transmissive device. 1 to B 2 ஆப்ஷன் இருக்கு, மற்ற 2 ரூல் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், இமேஜ் ஸ்கேனர்ஸ் பற்றி பார்ப்போம். Drawing, graphs, photographs, text can be stored for computer processing with an image scanner by passing an optical scanning mechanism over the information to be stored. The gradations of grayscale or color are then recorded and stored in an array. Scanners are available in varieties of sizes and capabilities including small handheld models, drum scanners and flatbed scanners. ஸோ இது ஒன் ஆஃப் த மாடல் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஸோ அவங்க அந்த கலருடைய ஃபார்மேட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தே யூஸ் அண்ட் அரேன்றதுனால வி ஆர் மேப்பிங் 1 டைமென்ஷனல் அரே இன்புட் ஃபார் ஸ்கேனர். D2. அப்போ இதுவும் இல்லை, ஆப்ஷன் நம்பர் 2 வில் பி த ரைட் ஆன்சர். இப்போ அடுத்தது பார்ப்போம். கேமராலே வந்து நீங்கள் ஆக்சுவலி ஷூட் பண்ணுறீங்க, விச் இஸ் அகெயின் அ கைண்ட் ஆஃப் இன்புட் தான். World coordinate positions are first converted to viewing coordinates. ஸோ நீங்கள் அந்த லென்ஸ் வழியாக பார்க்குறது corresponding to the view we want of a scene based on the position and orientation of a hypothetical camera. Object locations are transformed to a 2D projection of the scene which corresponds to what we will see on the output device. அப்போ இந்த இடத்துல 2D இன்புட்ன்றது இட் மேப்ஸ் டு கேமரா. A3. இப்போ இதுலேருந்து விட்ட ஆப்ஷன்ன்றது வரைக்கும் பார்த்தீங்கன்னா C4 இஸ் கரெக்ட். பட் எப்படி கரெக்ட்? இங்க் ஜெட் பிரிண்டர். A binary image is one that consists of pixels that can have one of exactly 2 colors, black and white. Printers are example systems using raster scan methods. In a simple black and white system, each screen point is either on or off. So only 1 bit per pixel is needed to control the intensity of screen positions. Inkjet methods produce output by squirting ink in horizontal rows across a roll of paper wrapped on a drum. நமக்கு தேவைப்படுற டீட்டெயில் இவ்வளோதான்.
and அது எப்படி வருதுன்றது இந்த டீடைல்ல இருக்கு. With this keyword we can map C to 4. With this we are completing unit 3 questions. Unit 4 database management system solutions பார்க்கலாம். A dash operation combines the rows of the two relations and outputs a new relation that has both input relations row in it. So என்னென்ன operations இருக்குன்னு first பார்ப்போம். So selection என்றது selecting tuples, projection என்றது selection of columns, then we have Cartesian product, then we have union, ரெண்டு ரிலேஷன் இருந்தால் அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுக்கறது, then we have intersection, ரெண்டு ரிலேஷன்லேயும் காமனாக இருக்கிறது எடுக்கிறது, செட் டிஃப்ரென்ஸ் என்றது ஒரு ரிலேஷனில் இருக்கிறது இன்னொரு ரிலேஷனில் இருக்கக்கூடாது, selection என்றது this works on a single relation R and contains only those tuples that satisfy a specified condition. So it is not about combining. அடுத்தது projection. It works on a single relation and contains a vertical subset of R extracting the values of specified attributes and eliminating duplicates. So இந்த இடத்துல projectum கிடையாது. Then we have union of two relation, contains all tuples of R and S, duplicate tuples being eliminated. இங்கே கேட்டிருக்கிறது they combine the rows of two relations and output a new relation that has both input relation. ரெண்டுத்தையுமே இன்க்ளூட் பண்ணி வெளியில் எடுக்கும்ன்றது வந்து it applies to union. அடுத்தது டிஃப்ரென்ஸ்ன்றது ஆரில் இருக்குது ஆனால் எஸ்ல இல்லை அப்படின்னு சொல்லி இந்த டயக்ராமில் பார்த்தா தான், அதனால இதுவும் கிடையாது. இன்டர்செக்ஷன் பற்றி கேட்கல, ஈவன் தென் we know அது ரெண்டுத்தையுமே காமனாக இருக்கிறது எடுக்கிறது. Cartesian product வந்து concatenation of every tuple of P with every tuple of Q. இது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏவை வந்து இதில் இருக்கிற எல்லா டப்புள்ஸோடையும் பிஏ இதில் இருக்கிற எல்லா டப்புள்ஸோடையும் சொல்லி இப்படி இணைச்சு கொடுத்துருக்கு. ஆனால் யூனியன்ன்றது இதில் ஒரு 4 ரோ இருக்குது, இதில் ஒரு 4 ரோ இருக்குன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து 8 ரோவாக கொடுக்கும். அது டூப்ளிகேட்ஸ் இருந்தால் எடுத்துரும். பட் கம்பைன் பண்ணி கொடுக்கறதுன்றது யூனியன் பண்ணுற வேலை. ஆனால் இது பண்ணுறது என்னன்னா இதில் இருக்கிற ஒரு ரோவை எடுத்தால் அது இது எல்லாத்தோடையும் எடுத்து கொடுக்குறது. உங்களுக்கு இது யூனியன் ஆகிறப்ப ஏபி 1 2 3ன்னு வந்தால் போதும். இந்த மாதிரி வந்ததுன்னா அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ அந்த விதத்தில் வந்து இதுவும் கிடையாது. ஆப்ஷன் 2 will be the right answer. Next question. Consider the relation R P Q R S T U V W X Y and functional dependencies கொடுத்துருக்காங்க. Which of the following is a candidate key? Candidate keyன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா it's a minimal set of attributes. அந்த attributes வச்சுட்டு you will be able to find the closure of the relation. அதாவது அதில் இருக்கிற மற்ற attributes உங்களால் derive பண்ண முடியும். எப்படி ஒரு primary key வச்சுட்டு உங்களால் ஒரு tuple retrieve பண்ண முடியுமோ ரிலேஷனல் டேட்டாபேஸில், அந்த மாதிரி இதில் ஒரு candidate key இருந்ததுன்னா அந்த கீஸை வச்சுட்டு உங்களால் மற்ற எல்லா attributeயும் எடுக்க முடியும். இப்போ இதில் எது கேண்டிடேட் கீ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஆப்ஷன்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம PQRS எடுப்போம். PQRS இதுலேருந்து என்னென்னலாம் வெளில எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா P எடுக்கலாம், Q எடுக்கலாம், R எடுக்கலாம், S எடுக்கலாம். PQS இருக்கிறப்ப இதை யூஸ் பண்ணி T எடுக்கலாம், அதுக்கப்புறம் R யூஸ் பண்ணி Y எடுக்கலாம், தென் P அண்ட் Q யூஸ் பண்ணி V எடுக்கலாம், தென் Q யூஸ் பண்ணி U எடுக்கலாம். அதே V யூஸ் பண்ணி என்னால் W அண்ட் Xை வெளில எடுக்க முடியும். நம்ம UV W X Y எல்லாத்தையுமே வெளில எடுத்தாச்சு. அடுத்தது வந்து R Q X, Q இருக்குது, R இருக்குது, தென் Xயும் எடுக்கலாம். இப்போ Rலேருந்து I can take Y, Qலேருந்து I can take U, தென் R and X இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி அகெயின் X. ஸோ இட்ஸ் அ ரிடண்டன்ட் ஒன் தான், அதை விட்டுருங்க, இதில் க்ளோசர் எடுக்க முடியல. அடுத்தது V and Xல ட்ரை பண்ணுவோம். V வச்சுட்டு I can find W and X, VWX. அந்த PQRS செட்டே இது உள்ளே வரல, ஸோ இதுலேயும் உங்களுக்கு க்ளோஷர் இல்லை. அப்போ நமக்கு இந்த 4 attribute இருந்தால் we'll be able to take all the attributes together. அந்த க்ளோஷர் எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ let me again tell you what are the FDs needed. இதில் வந்து இந்த FD யூஸ் பண்ணுறோம் T எடுக்கிறதுக்கு, R யூஸ் பண்ணி இதை எடுக்கிறோம், P and Q யூஸ் பண்ணி V எடுக்கிறோம், then Q யூஸ் பண்ணி we are taking U, then V யூஸ் பண்ணி இந்த V இங்கேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை யூஸ் பண்ணி WXன்னு எல்லாத்தையுமே வெளில எடுக்கிறோம். எல்லாமே we are finding out. இதை தவிர நம்ம எல்லா FDஸும் யூஸ் பண்ணி இந்த க்ளோஷர் கண்டுபிடிக்கிறதுனால we cannot say none of the above. இது மூணுமே கிடையாது.
Option number 1 will be the right answer. We need PQRS to find the closure of this relation. Next question. Which RAID level is appropriate for storing the log file of a ticket booking system where a huge database update is required? இப்போ நம்ம அந்த லெவலை வந்து டயக்ராமில் பார்ப்போம். ஸோ 0னா நான் ரிடண்டன்ட் ஸ்ட்ரிப்பிங், 1னா மிரர் டிஸ்க், 2னா மெமரி ஸ்டைல் எரர் கரெக்டிங் கோட், 3னா பிட் இன்டர்லீவ்டு பேரிட்டி, 4னா பிளாக் இன்டர்லீவ்டு பேரிட்டி, 5னா பிளாக் இன்டர்லீவ் டிஸ்ட்ரிபியூட்டட் பேரிட்டி. இப்போ நமக்கு இந்த லெவல்ஸை பற்றிலாம் டேட்டாபேஸ் புக்லேயே வந்து தேவேர் டீட்டெயில்ஸ். ஸோ அந்த டீட்டெயிலேருந்து நம்ம பார்க்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம். லெவல் 0 இஸ் யூஸ்ட் இன் ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன் வேர் data loss is not critical. Rebuilding in case of disk failure is easiest for level 1. Other levels require the reconstruction of failed disk by reading multiple disks. இப்போ level 1 ஓட application எங்கன்னு பார்த்தீங்கன்னா, they are used in critical applications such as storing logs of transactions. Log files of ticket booking system is matching here. Level 1 is good for applications like storage of log files in the database system as it offers the best write performance. Huge database update support பண்ணுது. Level 5 offers low storage overhead in comparison to level 1, but it takes high time overhead for write performance. அந்த காரணத்துக்காக level 1 தான் இதுக்கு கரெக்ட்னு சொல்றாங்க. It is better to choose level 5 for those applications where data is read frequently but written rarely. ஸோ ரீட் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல லெவல் 5 யூஸ் பண்ணலாம், பட் ரைட்டிங் அதிகமாக இருக்கும் அப்டேட்ன்றதுனால லெவல் 1 வில் பி கரெக்ட். ஆப்ஷன் நம்பர் 2 வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் வி கன்வெர்ட் அ டிசிஷன் ட்ரீ டு அ செட் ஆஃப் லாஜிக்கல் ரூல்ஸ், தென் ஒரு டிசிஷன் ட்ரீ எடுத்துப்போம். டேக் திஸ் டு பி நோட் 1. நோட் 1 எஸ்னா வீல் கோ டு நோட் 2. நோட் 1 நோனா we'll go to node 3. இந்த பார்ட் இருக்கல எஸ் ஆர் நோன் வர்றது பேர் வந்து branches. இன்டர்னல் நோட்ஸ் எதில் கனெக்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும், branches வந்து எதில் கனெக்ட் ஆகுதுன்றது நமக்கு தெரியணும். ஸோ 2 கேட்ஸ் இருக்கு, AND இருக்கு, OR இருக்கு. இது ஒரு எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ கொடுக்குதுன்னு எடுத்துப்போம், இது ஒய்ன்ற ஒரு வேல்யூ கொடுக்குதுன்னு எடுத்துப்போம். இது எப்படி மாற்றுவோம்னு கேட்டிங்கன்னா, இஃப் நோட் 1 இருந்ததுன்னா அது எஸ்ஸாக இருந்து நோட் 2க்கு வந்தோன்னா, அண்ட் நோட் 2 ரெண்டுமே நடந்ததுன்னா தென் எக்ஸ். அப்போ இந்த 2 நோடையும் நம்ம எது மூலியமாக இணைக்கிறோன்னா ஆண்ட் மூலியமாக இணைக்கிறோம். இப்போ இந்த ஒரு சைடு ஃபுல்லாக இந்த இன்டர்னல் நோட்ஸை ஃபுல்லாக நம்ம ஆண்டில் இணைச்சிட்டோம். இந்த பிரான்ச்சை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோன்னா ஆர். இஃப் நோட் 1 அண்ட் நோட் 3 தென் ஒய் அப்படின்னு கொடுப்போம். அப்போ இதை நீங்கள் ஒரு ப்ரோக்ராமேட்டிக் கன்ஸ்ட்ரக்டில் எழுதுகிறப்ப இஃப் போட்டுட்டு நோடு 1 அண்ட் நோடு 2ஆக இருந்ததுன்னா ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நோடு 1 அண்ட் நோட் 3. அப்போ பிரான்ச்சை இங்கே எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னா ஆர்ன்னு வச்சு கனெக்ட் பண்ணுறோம். அப்போ பிரான்ச்சஸ் ஆர் கனெக்டட் பை ஆர்ன்னு எங்கே இருக்குன்னா இது ரெண்டுத்துலேயும் இருக்குது, அதனால் 1 and 4 வெளில எடுத்துருவோம். இன்டர்னல் நோட்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இன்டர்னல் எங்கே ஆண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ 2 எடுத்துருவோம். நம்பர் 3, the internal nodes are connected by and branches are connected by or. this is by and this is by or. இது ரெண்டுத்தையும் நான் ஒரே கண்டிஷனில் வைக்கல, I just meant to say ஆர்ன்றது தான் அந்த பிரான்ச்க்கு கொண்டு வர்றது. இந்த பார்ட்டாக இருந்தால் இது எக்ஸ், இந்த பார்ட்டாக இருந்தால் இது ஒய். ஸோ டிசிஷன் ட்ரீஸை ரூல்ஸாக மாற்றுறப்ப இன்டர்னல் நோட்ஸை வந்து and யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம், பிரான்ச்சஸை வந்து or யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். So from this option 3 will be the right answer. Decision tree to logical rules இங்கே கொடுத்திருக்காங்க. The internal nodes represent the main condition. The branches denote the subsequent conditions. AND gate is used by internal nodes to test the condition and return true only if both the conditions are true. OR is used by the branches to return true if any one of the condition is true. Sometimes நம்ம இதை எப்படி எழுதலாம்னா நோடு 1 இருந்து அங்கேருந்து ஒன்று நோட் 2 ஆர் நோட் 3 அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ நோட் 2 அந்த எக்ஸுக்கு போட்டு நோட் 3 அந்த ஒய்க்கு போட்டு இப்படி நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த பிரான்ச்சிங் பார்ட் இஸ் கனெக்டட் பை ஆர். நெக்ஸ்ட் கொஸ்டின். லெட் TI be a transaction that transfer 50 from account A to account B. This transaction can be defined as follows. ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டெப்லேயும் என்னென்ன ஆப்ரேஷன் நடக்குதுன்றதை கொடுத்துருக்காங்க.
What will be the status of a database just after the third step but before fifth step of transaction execution? இங்க நடக்கிற transaction என்னன்னா A ஓட அக்கௌண்ட்ல இருந்து 50 டிடெக்ட் பண்ணிட்டு B ஓட அக்கௌண்ட்டுக்கு அந்த 50 ஆட் பண்றாங்க. ஸோ அதுதான் A is equal to A minus 50 and B is equal to B plus 50. இப்போ ஆப்ரேஷனோட ஆர்டர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ ரீட் பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு டிடக்ஷன் நடக்குது, அதை ரைட் பண்ணுறாங்க, ரீட் ஆப்ரேஷன் நடக்குது. இந்த டைம் பி அந்த அக்கௌண்ட்டில் நடக்குது. பியில் இப்போ ஒரு 50 ஆட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த பியோட வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுறாங்க, அதாவது ரைட் பண்ணுறாங்க. வாட் வில் பி த ஸ்டேட்டஸ் ஆஃப் அ டேட்டாபேஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் த தேர்ட் ஸ்டெப் பட் பிஃபோர் ஃபிஃப்த் ஸ்டெப்னு கேட்டிருக்கிறதுனால இந்த பாயிண்டில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆப்ஷனில் வந்து கன்சிஸ்டன்சியை பற்றி கேட்டிருக்கிறதுனால நாம் வந்து கன்சிஸ்டன்ட் ஆங்கிள்லே பார்ப்போம். எடுத்தோடனே ஒரு டிரான்சாக்ஷனுக்கு முன்னாடி டேட்டாபேஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த டிரான்சாக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமும் அது கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். The sum of A and B is unchanged by the execution of the transaction. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்றது டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப த டேட்டாபேஸ் மே பி இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் இந்த 6 ஸ்டெப்புக்கு அப்புறம் முடியுதுன்னு வச்சுப்போம். 6 ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் அந்த கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கு முன்னாடி அதாவது அந்த டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் இன்கன்சிஸ்டன்சி மே அக்கர்ன்றது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. When the transaction is committed, the database must be consistent. So once அந்த டிரான்சாக்ஷன் நம்ம கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அது கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். When all the statements are executed, the transaction is said to be committed. ஸோ அந்த டிரான்சாக்ஷனுக்குள்ள நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சா மட்டுமே அது கமிட்டடாக எடுத்துக்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்போ ஒரு 3 or 4 இருக்கிறப்ப இன்கன்சிஸ்டன்சி மே அக்கர்ன்றதை நம்ம இன்ஃபர் பண்ணலாம். ஆஃப்டர் 3 அண்ட் பிஃபோர் 5ன்றது 4 தான் சொல்லுது. ரீட் ஆப்ரேஷனால் ஏதாவது பாதிப்பு இருக்குதான்னு கேட்டால் எந்த பாதிப்பும் இல்லை, அது கன்சிஸ்டன்ட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். ஆனால் இது ஒரு டிரான்சாக்ஷனாக பார்க்குறப்ப இது எல்லாத்தோட எக்ஸிக்யூஷனுமே கவுண்ட்ஸ். அந்த ஆஸ்பெக்டில் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட் வில் நாட் பி அன் ஆப்ஷன், அதை கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்தது மஸ்ட் பி அபார்ட். அது சக்ஸஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சா என்ன ஆச்சுன்னே தெரியாமல் அது அபார்ட் கொடுக்கறதும் வேலைக்காகாது. ஆல்வேஸ் ரோல் பேக், இதுவும் நம்மளால சொல்ல முடியாது. ஒரு டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு, அவங்க இந்த ஸ்டேஜில் கேட்குறாங்கன்ற பட்சத்தில் நாம் இந்த பாயிண்ட்டை மட்டுமே அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிட்டு மேபி டெம்பரவர்லி இன்கன்சிஸ்டன்ட் என்ற ஆப்ஷன் நம்பர் 2 மார்க் பண்ணலாம் ரைட் ஆன்சராக. சரி, இப்போ கன்சிஸ்டன்சியில் இதுதான் கேஸ். இப்போது மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல ஆசிட்ல, அட்டாமிசிட்டி, டியூரபிலிட்டி, ஐசோலேஷன், அதில் என்ன இருக்குன்றத தெரிஞ்சப்போ மேபி இந்த கொஸ்டின் கன்சிஸ்டன்சி பற்றி இருக்குது. மற்ற கொஸ்டின்ஸ் அடுத்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி கேட்டால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அட்டாமிசிட்டி பொறுத்த வரைக்கும் இஃப் த டிரான்சாக்ஷன் ஃபெயில்ஸ் ஆஃப்டர் ஸ்டெப் 3, இந்த ரைட் ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அண்ட் பிஃபோர் ஸ்டெப் 6, அடுத்த ரைட்டுக்கு முன்ன, the system should ensure that its updates are not reflected in the database, else an inconsistency will result. அடுத்தது durability. Once the user has been notified that the transaction has completed, the updates to the database by the transaction must persist. அதாவது it must be there despite failures. கமிட் ஆனதுக்கப்புறம் எல்லா வேல்யூமே கரெக்டாக தான் இருக்கணும், அது மாறக்கூடாதுன்றதான் விஷயம். அதுதான் அப்டேட்ஸ் மஸ்ட் பி பர்சிஸ்டிங்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஐசோலேஷன். ஸ்டெப்ஸ் 3 and 6க்கு நடுவில் நோ அதர் டிரான்சாக்ஷன் ஷுட் ஆக்சஸ் த பார்ஷியலி அப்டேட்டட் டேட்டாபேஸ். ஏன்னா இந்த இடத்துல ஏவோட வேல்யூ மாறுது அண்ட் பியோட வேல்யூவும் மாறி இருக்கு. ஆர்எல்ஸ் இட் வில் சி அண்ட் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட். 6க்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஏலேருந்து டிடெக்ட் ஆகிருக்கும் ஆனால் பியில் ஆட் ஆகிருக்காது. இந்த ஒரு பாசிபிலிட்டி வாய்ப்பு இருக்கிறதுனால ஐசோலேஷன் என்ற பார்ட்டில் பார்ஷியலி அப்டேட்டட் டேட்டாபேஸை எந்த டிரான்சாக்ஷனும் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் த டிரான்சாக்ஷன் கெட்ஸ் கமிட்டட் த டேட்டாபேஸ் என்டர்ஸ் இன்டு அ கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் அண்ட் பிஃபோர் இந்த டிரான்சாக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் கன்சிஸ்டன்ட் ஸ்டேட். ஸோ இந்த ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட்ன்றது மேபி whenever the transaction is committed the database must be consistent என்ற ஆங்கிளில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் when you are in any of these steps, அது கம்ப்ளீட்டாக முடியறதுக்கு முன்னால் வர they may be temporarily inconsistent. ஏன் இந்த மேபினா ஒரு ரைட் ஆப்ரேஷன் இருந்திருக்கலாம்,
ஸோ இங்கே ஒரு ரைட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தான் அவங்க கேட்குறாங்க. பட் அதை நீங்கள் கமிட் பண்ணல, கமிட் பண்ணாமல் அது அப்டேட் ஆக முடியாதுல்ல. அந்த ஆங்கிளில் மட்டுமே இந்த மேபியை நம்ம சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ரிலேஷன் ஸ்டூடெண்ட் the following functional dependencies are given. 5 dependencies இருக்கு. Which FDs should be removed to obtain the canonical cover of the set? Canonical cover என்றது ஒரு irreducible set of functional dependencies. இதுக்கு மேல நீங்க அந்த functional dependencies reduce பண்ண முடியாதுன்ற ஒரு லெவல். இப்போ நீங்க கேண்டிடேட் கீன்னு பார்த்தீங்கன்னா மினிமல் செட் ஆஃப் சூப்பர் கீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம க்ளோஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சில FDs வந்து உதவுதுன்னு வச்சுப்போம். அந்த FDஸ்ல இது மினிமல் செட் ஆஃப் FDs அப்படின்னு சொல்றதுதான் வந்து canonical cover. அப்போ நமக்கு 5 FDs இருக்கு. இதுல எதெல்லாம் இருந்தா நம்மளால அந்த க்ளோஷரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். இந்த ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரைமரி கீ ஸ்டூடெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் அண்ட் கிளாஸ் ரோல்ன்றது சப்சிக்வெண்ட் ஆட்ரிபியூட்ஸாக எடுத்துப்போம். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி 1, ஸ்டூடெண்ட் ஐடியிலிருந்து நம்மளால டிபார்ட்மெண்ட்டை எடுக்க முடியும். we can include this. ஏன்னா ஒரு பிரைமரி கீலேருந்து என்னால் டிபார்ட்மெண்ட்டை எடுக்க முடியும். அடுத்தது டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் ஸ்டூடெண்ட் ஐடி கண்டுபிடிக்கணும்னா தேவையில்லை, நான் ஐடியை வச்சு நான் டிபார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட போகிறேன், அதனால் இது எனக்கு தேவைப்படாது. அடுத்தது FD4 பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரோல்லேருந்து ஸ்டூடெண்ட் ஐடி எடுக்கிறாங்க. ஒரு கிளாஸ் ரோல்லேருந்து நான் ஸ்டூடெண்ட் ஐடியை நான் ரீட்டைன் பண்ணிக்கிட்டு இந்த FD ரீட்டைன் பண்ணிட்டு நான் இந்த FDயை வந்து ரிமூவ் பண்ணலாம். உங்களுக்கு ஆப்ஷனில் FD4 ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே கொடுக்கல. அதனால் நீங்கள் FD4 கண்டிப்பாக வச்சுருக்கணும். உங்களுக்கு FD1, FD2, FD3, FD5 எல்லாமே இன்வால்வ் ஆகுது. இது ஒரு இன்டைரக்ட் க்ளூ, FD4 மஸ்ட் பி ரீடைன்டுன்றதுல. ஸோ இதை நான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது. இதை நான் இன்க்ளூட் பண்ணுறேன்னா FD3 கண்டிப்பாக நான் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அடுத்தது FD5 பார்ப்போம். டிபார்ட்மெண்ட்லேருந்து கிளாஸ் ரோல், எதுக்கு ஸ்டூடெண்ட் ஐடியிலேருந்து டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சாச்சு, கிளாஸ் ரோல்லேருந்து நான் ஸ்டூடெண்ட் ஐடி வச்சு என்னால் இந்த க்ளோஷர் எடுக்க முடியும். FD1லேருந்தும் FD4லேருந்தும் என்னால் ஸ்டூடெண்ட் ஐடி எடுக்க முடியும், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியும், கிளாஸ் ரோல் எடுக்க முடியும், எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இல்லை. இர்ரெடியூசபிள் செட் ஆஃப் FD ஆர் கெனானிக்கல் கவர்ன்றது இந்த 2 FDs இருந்தால் போதும். அப்போ நான் இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எதெல்லாம் வெளில போகுதுன்னு பார்த்தீங்கன்னா FD2, FD3, FD5. C வெளியில் போகுது கன்ஃபார்மாக. இந்த இடத்துல FD1 நம்ம இன்க்ளூட் பண்ணாததுனால B அண்ட் Dயை வெளியில் எடுத்துடலாம். FD2வையும் FD3யும் ஒன்றா வச்சுருக்கிறதுனால AV நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். AC இன்க்ளூட் பண்ணுற ஆப்ஷன் நம்பர் 2 வில் பி த ரைட் ஆன்சர். நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து FD4 நீங்கள் எடுக்க முடியாதுன்றதை புரிஞ்சிக்கணும். அங்கேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னால் கிளாஸ் ரோல்லேருந்து ஸ்டூடெண்ட் ஐடியை கண்டுபிடிச்சிட முடியும். வேறு என்ன டிபெண்டன்சி வச்சு என்னால் டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கிளாஸ் ரோல் டு டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, டிபார்ட்மெண்ட் டு கிளாஸ் ரோல் தான் இருக்குது. ஆனால் FD5 வந்து நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் FD1 இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த டிபார்ட்மெண்ட்டையும் ஃபெச் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு இது ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இதை பற்றி நம்ம டீட்டெயில் எடுத்துகிட்டு இதில் எதுவாக இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். A transaction is said to follow the two-phase locking protocol if all locking operations precede the first unlock operation in the transaction. So இங்கே all lock operations will precede the first unlock operation. unlock ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா லாக்குமே முடிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் 2 phaseல இருக்கு. Such a transaction can be divided into 2 phases. So first phaseல வந்து நம்ம expanding phase or growing phase ன்னு சொல்லுவோம். New locks on items can be acquired but none can be released. Transaction reaches a point where all the locks it may need has been acquired. இதை வந்து நம்ம லாக் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஆஃப்டர் த லாக் பாயிண்ட் ஹாஸ் பீன் ரீச் த டிரான்சாக்ஷன் என்டர்ஸ் அ ஷ்ரிங்கிங் ஃபேஸ். அப்படின்னா எல்லா லாக் ஆப்ரேஷன்ஸும் இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு நடக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது ஷ்ரிங்கிங் ஃபேஸில், அதாவது அந்த செகண்ட் ஃபேஸில் எக்ஸிஸ்டிங் லாக்ஸ் கேன் பி ரிலீஸ்ட் பட் நோ நியூ லாக்ஸ் கேன் பி அக்வயர்ட். அப்போ இருக்கிற டிரான்சாக்ஷனை 2 ஃபேஸாக டிவைட் பண்ணிவிட்டு அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நம்ம லாக் அப்டெயின் பண்ணுறோம், செகண்ட் ஃபேஸில் லாக்ஸ் ரிலீஸ் பண்ணுறோன்னு பிரிக்கிறோம். இப்போ நம்ம 2 phase locking ரிலேட்டட் C பார்ப்போம். 2 phase lockingல இந்த சைடில் பார்த்தீங்கன்னா as long as the transaction is already running it will try to obtain the required lock in the first part. அந்த 2 ஃபேஸை பற்றி சொல்லி அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தான் நம்ம லாக் அப்டெயின் பண்ணுறோன்னு சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சியோட மேப் பண்ணுறோம். ஸோ C is mapping to 1. 2 இடத்துல இருக்குது. ஸோ 2 ஆப்ஷனை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். அடுத்தது D பார்த்தீங்கன்னா லாக் பாயிண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க.
லாக் பாயிண்ட் இன் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால். ஸோ இந்த இடத்துல எது லாக் பாயிண்ட்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இடம். The transaction reaches a point where all the locks it may need be acquired. எல்லா லாக்ஸையுமே இந்த இடத்துல நம்ம obtain பண்றோம். After the point has been reached, அது shrinking phaseக்கு போகுது, அதாவது ரிலீஸ் பண்ண போகுது. அப்ப this indicates the final lock of the schedule நம்ம Dக்கு மேப் பண்ணலாம். D2. இப்போ 4ம் இல்ல, ஆப்ஷன் நம்பர் 2 will be the right answerனு கிளியரா இருக்கு. இப்போ நம்ம அடுத்து டூ ஃபேஸ் லாக்கிங்லே strict two-phase locking protocol பார்ப்போம். In strict 2PL, a transaction does not release any of its exclusive locks, அதாவது write-based locks, until after it commits or aborts. அது வரை அது ரிலீஸ் பண்ணாது. A transaction can release a shared lock after the lock point, but it cannot release any exclusive lock until the transaction commits. So shared lock வரைக்கும் it can release after the lock point. ஸோ லாக் பாயிண்ட்க்கு அப்புறம் அது ஷ்ரிங்கிங் ஃபேஸ் போகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ரிலீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. திஸ் ப்ரோட்டோகால் கிரியேட்ஸ் அ கேஸ்கேட்லெஸ் ஷெடியூல். கேஸ்கேட்னா அடுத்தடுத்து இருக்கிற எல்லாத்தையும் பாதிக்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல கேஸ்கேட்லெஸ் ரோல் பேக்கு நீங்கள் இந்த சைடு ஒரு ஆப்ஷன் பார்க்குறப்ப இந்த பி வில் பி மேப்பிங் டு 4th one. திஸ் என்ஷூர்ஸ் கேஸ்கேட்லெஸ் ரோல் பேக். அடுத்தடுத்து எல்லாத்தையுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது எக்ஸ்க்ளூசிவ் லாக்ஸை வந்து டிரான்சாக்ஷன் கமிட் பண்ணுற வரை அது ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த இடத்துல B4. அடுத்தது A is obviously 3ன்னு கிளீனாக தெரியுது. பட் let's see how. Timestamp is a unique identifier created by the DBMS to identify a transaction. Timestamp values are assigned in the order in which the transaction are submitted to the system. Concurrency control techniques based on timestamp ordering do not use locks. Hence, deadlocks cannot occurன்னு சொல்லியிருக்காங்க. So timestamp protocol can be mapped to ensures freedom from deadlock. ஸோ இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை மார்க் பண்ணுறோம். ஸோ டைம் ஸ்டாம்ப் ஆர்டரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் கிரியேட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இன்னொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு மில்லி செகண்டோ ஒரு மைக்ரோ செகண்டோ கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஒரு மில்லி செகண்ட் வில் பி மோர் தென் எனஃப் டு டிஃப்ரென்ஷியேட்டட். ஸோ இந்த இடத்துல நமக்கு லாக்ஸ் தேவைப்படாது அண்ட் டெட்லாக்ஸும் அதனால அக்கர் ஆக போகிறதில்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோவிங் ஷெடியூல். 4 டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைம் ஸ்டாம்ப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. R of X denotes read operation on data item X by transaction Ti. W of X denotes write operation on data item X by transaction Ti. அப்போ R of Y என்றது read operation on data item Y. W of Y என்றது write operation on data item Y. Choose the correct execution order for the above schedule S. Schedule என்றது எப்படின்னா the order of execution of operation from all the various transaction நம்ம ஷெடியூல்னு சொல்லுவோம். ஒரு ஷெடியூல் வந்து சீரியல்னு சொல்லுவோம். If for every transaction participating in the schedule all the operations are executed consecutively in the schedule, அதை வந்து ஒரு சீரியல்னு சொல்லுவோம். Every serial schedule is considered correct. A schedule n transactions is serializable if it is equivalent to some serial schedule of the same n transaction. இப்போ நம்ம ஒரு டிரான்சாக்ஷனுடைய விஷயத்தையும் பார்ப்போம். இந்த டைம் ஸ்டாம்ப் 1 and 2ல வந்து நமக்கு ஒரு ரீட் ஆப்ரேஷன் ஆன் எக்ஸும் ரைட் ஆப்ரேஷன் ஆன் எக்ஸும் நடக்குது. இது வந்து டிரான்சாக்ஷன் 2 உடையது. அதே எக்ஸ் எப்போ மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னா T3 and T4ல ஒரு ரீட் இருக்கு, ஒரு ரைட் இருக்கு. திஸ் டைம் த டிரான்சாக்ஷன் இஸ் T4. திருப்பி அந்த எக்ஸை எப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா T5 T6ல யூஸ் பண்ணுறாங்க அடுத்த டைம் ஸ்டாம்பில். ஸோ இந்த இடத்துல ரீட் ஆப்ரேஷன் இருக்குது, ரைட் ஆப்ரேஷன் இருக்குது எக்ஸில். ரெண்டுத்தையுமே செய்யறது வந்து T3. இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ் டேட்டா ஐட்டம்காக இது நடக்குது. ஸோ எக்ஸ் டேட்டாவில் ஃபஸ்ட்டு T2 ஆப்ரேட் ஆகணும், அடுத்து T4 ஆப்ரேட் ஆகணும், அடுத்து T3 ஆப்ரேட் ஆகணும். இதுதான் இதோடைய ஆர்டர், T2, T4 and T3. இப்போ அடுத்து நம்ம Y பார்ப்போம். Y பொறுத்த வரைக்கும் 2 டைம் ஸ்டாம்ப் T1 T2ல இட் இஸ் ஹேவிங் அ ரீட் ஆப்ரேஷன் ஆன் Y அண்ட் ரைட் ஆப்ரேஷன் ஆன் Y. இதை செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா T3. அடுத்தது T3 அண்ட் T4 டைம் ஸ்டாம்ப்ஸில் நமக்கு ஒரு ரீட் ஆப்ரேஷன் இருக்குது அண்ட் ரைட் ஆப்ரேஷன் இருக்குது. இதை இந்த தடவை செய்யறது யாருன்னா T1. Y டேட்டா ஐட்டம் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு T3 தன்னோட வேலையை முடிச்சதுக்கப்புறம் T1 வேலை செஞ்சதுன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது அந்த வேல்யூவில். ஸோ இந்த இடத்துல ஆர்டர் வந்து T3 அண்ட் T1ன்னு எடுத்துக்குவோம். உங்களுக்கு Yல வந்து T2 T4 இன்வால்வ் ஆகலை. இப்போ எக்ஸிக்யூஷன் ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு T2,
T4 T3 கொண்டு வந்துருவோம். T3 முடிச்சிட்டு தான் T1 வரணும் yக்குன்றதுனால T3 இங்கே தான் xல வருது. அதுக்கப்புறம் நம்ம yயோட இந்த T1 கொண்டு வரோம். இந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் பண்ணோம்னா it will be correct execution order. T2 T4 T3 T1. Option number 3 will be the right answer. Next question. Given below are two statements. Any retrieval request that is specified in the basic relational algebra can also be specified in relational calculus. Any retrieval request that is specified in the relational calculus can also be specified in basic relational algebra. Relational algebra வந்து this is used to specify a sequence of operation to specify a query. நாம வந்து sequence of operation என்னன்றதை எழுதணும் to specify a retrieval request in a particular order of applying the operation. Relational calculus பொறுத்த வரைக்கும் a query is specified in a single declarative statement without specifying any order or method for retrieving the query result. Expression will specify what is to be retrieved rather than how to retrieve it. It has been shown that any retrieval that can be specified in the basic relational algebra can also be specified in relational calculus and vice versa. அப்படின்னா relational calculusல இருக்கிறத என்னால் relational algebraல specify பண்ண முடியும் and relational algebraல இருக்கிறதுனால relational calculusல specify பண்ண முடியும். In other words, the expressive power of the languages is identical னு சொல்லியிருக்காங்க. So both the statements are absolutely true. Option number 1, statement 1 and statement 2 are true will be the right answer. Next question. இதில் இருந்து அடுத்த set of 5 questions வந்து உங்களுக்கு இந்த particular schema base பண்ணி தான் இருக்கும். Use the following schema of the academic institution relational database. என்னென்ன tables இருக்குன்னு பாருங்க. Relations, student இருக்கு, department இருக்கு, professor இருக்கு, course இருக்கு, enrollment இருக்கு, teaching இருக்கு, prerequisite இருக்கு. எதெல்லாம் primary கீயோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு underline பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க attributes எல்லாம் mention பண்ணியிருக்காங்க. One or more attributes வந்து உங்களுக்கு underline பண்ணுறப்ப என்ன விஷயம்னா இந்த 4 attributes சேர்த்தாதான் உங்களால் அந்த particular ரெக்கார்டை fetch பண்ண முடியும். enrollment பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் வேணும், அந்த பர்டிகுலர் கோர்ஸ் வேணும், அவங்க என்ன செம் என்ன இயர் பண்ணுறாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சாதான் அது என்ன கிரேட் அதுக்கு அலோகேட் பண்ண முடியும்னு சொல்ல முடியும். சிமிலர்லி டீச்சிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஸர் இந்த கோர்ஸை இந்த செமஸ்டரில் இந்த வருஷம் நடத்துகிறாருன்னு சொல்ல முடியும். ப்ரீ ரெக்விசைட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தையுமே மார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் போத் ஆர் ஃபாரின் கீஸ். ஒரு கோர்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன கோர்ஸ் படிக்கணும் அந்த கோர்ஸும் வந்து கோர்ஸ் லிஸ்ட்டில் தான் இருக்கும். Department number is a foreign key in the student. Professor and course relations referring to department ID of department relation. So, இங்க இருக்கிற department number, இங்க இருக்கிற department number, இங்க இருக்கிற department number, they belong to this department ID. அடுத்தது, advisor is a foreign key in the student relation referring to employee ID of professor relation. So, இதுவும் வந்து foreign key. HOD is a foreign key in the department relation referring to employee ID of professor relation. Roll number is a foreign key in the enrollment relation referring to roll number of student relation. Student identify பண்றதுக்கு தான் இந்த roll number கொடுத்திருக்காங்க. Since student உடைய ரிலேஷன்ல இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் நீங்க enrollmentல எடுக்க முடியும்ன்றதுனால that is a foreign key. Course ID is a foreign key in the enrollment. Teaching relations referring to course ID of course relation. இந்த கோர்ஸ் ஐடியும் இந்த கோர்ஸ் ஐடியும் மென்ஷன் பண்ணுறாங்க. MID is a foreign key of the teaching relation referring to employee ID of professor relation. ஸோ இதுவும் வந்து ஒரு foreign key. Pre-course ID and course ID are foreign keys in the prerequisite relation referring to course ID of the course relation. ஸோ இது ரெண்டும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான். ரெண்டு கோர்ஸஸுமே உங்களுக்கு கோர்ஸ் ரிலேஷனில் இருக்கும். பட் இந்த கோர்ஸை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பருக்கு முன்னாடி ஒரு மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் நீங்கள் படிக்கணும்னு இருந்ததுன்னா அப்போ அந்த மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரும் அந்த கோர்ஸில் மென்ஷன் ஆகியிருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸும் மென்ஷன் ஆகியிருக்கும். ஆனால் ப்ரீ ரிக்வசைட்டில் இந்த சிஎஸ்க்கு இந்த மேக்ஸ் வந்து ப்ரீ ரிக்வசைட்டுன்னு போட்டிருப்பாங்க. இந்த செட்டில் நாம் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following queries would retrieve the roll number and names of students who have enrolled for all the prerequisite courses of the course number 324. இந்த queries கரெக்டாக என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்றதை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக நான் MySQLல வந்து ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா டேபிள்ஸையுமே வந்து நான் அதில் க்ரியேட் பண்ணி
சாம்பிளுக்கு சில வேல்யூஸை வந்து சப்ளை பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு தேவைப்படுற டேபிள் வர டிஸ்பிளே பண்ணுறேன். ஸ்டூடெண்ட், ப்ரீரெக்விசைட் அண்ட் என்ரோல்மெண்ட். கோர்ஸ் ஐடி 324க்கு சில ப்ரீரெக்விசைட் கோர்சஸ்ன்னு இருக்கும். அந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே என்ரோல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பர் அண்ட் நேம்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த என்ரோல்மெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா 101, 102ன்னு சொல்கிற 2 கோர்ஸ் ஐடியுமே வந்து ஒரு ரோல் நம்பர் என்ரோல் ஆகியிருக்கு. அது வந்து ரோல் நம்பர் 1, அதாவது ஸ்டூடெண்ட் ஏ வந்து என்ரோல் ஆகியிருக்காங்க. இதே ரோல் நம்பர் 2 ஸ்டூடெண்ட் பி வந்து ஒன் ஆஃப் த கோர்சஸ்லையும், ஸ்டூடெண்ட் சி ரோல் நம்பர் 3 வந்து ஒன் ஆஃப் த கோர்சஸ்லையும் என்ரோல் ஆயிருக்காங்க. எல்லாருமே தே பிலாங் டு த சேம் செமிஸ்டர். இப்போ 101, 102 நான் சாம்பிளுக்கு இந்த 324 ப்ரீ ரெக்விசைட்ஸ்ன்னு வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்துலையுமே என்ரோல் ஆன ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 1. அந்த ரோல் நம்பர் 1ன்றது ஏ. எந்த query எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நமக்கு ரோல் நம்பர் 1 நேம் வந்து ஏன்னு வருதோ அதுதான் இந்த queryயோட கரெக்ட் SQL சின்டாக்ஸ். இப்போ நம்ம ஒரு ஆப்ஷனையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். செலக்ட் ரோல் நம்பர் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஏன் இந்த மாதிரி எஸ் டாட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட்டு 2 டேபிள்லேருந்து டீட்டெயில் எடுக்கிறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயிலுன்னு தெரியறதுக்காக எஸ் டாட் ரோல் நம்பர், எஸ் டாட் நேம் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ரோல்மெண்ட் ரிலேட்டட் எல்லா ஃபீல்ட்ஸையும் வந்து இ டாட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்லேயும் யூ ஹாவ் அ ரோல் நம்பர் அண்ட் என்ரோல்மெண்ட்லேயும் யூ ஹாவ் ரோல் நம்பர். ஸோ 2 ஃபீல்ட்ஸையுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஸ்டூடெண்ட்டை எஸ்னும் என்ரோல்மெண்ட்டை ஈனு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ரோல் நம்பர் அண்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் வேர் என்ரோல்மெண்ட் ரோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர். ஸோ யாரெல்லாம் என்ரோல் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எடுங்க. அண்ட் இ டாட் கோர்ஸ் ஐடினா இந்த என்ரோல்மெண்ட்டில் இருக்கிற கோர்ஸ் ஐடி எதுக்கெல்லாம் ஈக்குவேட் ஆகுதுன்னா இந்த எனிக்குள்ள இருக்கிற query பாருங்க. செலக்ட் ப்ரீ கோர்ஸ் ஐடி ஃப்ரம் ப்ரீரெக்விசைட் பி வேர் திஸ் ப்ரீரெக்விசைட் கோர்ஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு 324. இப்போ இந்த இன்னர் query இருக்கு தெரியுமா, சப் queryன்னு சொல்றோம்ல. செலக்ட் ப்ரீ கோர்ஸ் ஐடி ஃப்ரம் ப்ரீரெக்விசைட் வேர் கோர்ஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு 324. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீரெக்விசைட் டேபிள்ல இருந்து 324 கோர்ஸ் ஐடியோடைய ப்ரீ கோர்ஸ் ஐடிஸ் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணும். ஸோ இந்த இன்னர் queryயோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 101 அண்ட் 102. இந்த கோர்ஸுக்கு இது ரெண்டுமே வந்து ப்ரீ ரெக்விசைட் கோர்சஸ்ன்னு சொல்லி இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு ரெட்ரீவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த இன்னர் queryயோட வேலை வந்து 101, 102 ரெட்ரீவ் பண்ணுறது தான். இப்போ இந்த 101, 102 ரெட்ரீவ் பண்ணதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட்டில் எந்தெந்த கோர்ஸ் ஐடியெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது. என்ரோல்மெண்ட்டில் உங்களுக்கு 101 எங்கெல்லாம் இருக்கோ அதையும் லிஸ்ட் பண்ணும், 102 எங்கெல்லாம் இருக்கோ அதையும் லிஸ்ட் பண்ணும். அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லா என்ரோல்மெண்ட் டீட்டெயிலுமே இந்த பர்டிகுலர் query வந்து ஃபெச் பண்ணி எடுத்துரும். This returns true if any of the subquery values meet the condition. Any of the valuesனா என்ன அர்த்தம்? 101 இருந்தாலும் அது எடுத்து கொடுத்துரும், 102 மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அது எடுத்து கொடுத்துரும். ஆல் த கோர்சஸ்ன்ற இதை இந்த query வந்து உங்களுக்கு ஃபெச் பண்ணாது. ரேதர் யாரெல்லாம் என்ரோல் பண்ணியிருக்காங்களோ எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்கும். இந்த டீட்டெயில்ஸ் போட்டு இந்த query ரன் பண்ணி பார்த்தப்ப ஐ காட் திஸ். அப்போ உங்களுக்கு இதில் என்னென்னலாம் வந்திருக்கு, 1, 1, 2, 3ன்னு சொல்லிட்டு அந்த என்ரோல்மெண்ட் ரோல் நம்பர் கம்ப்ளீட்டாக வந்திருக்கு. அதோட ஈக்குவலன் நேம் 1 A, 2 B, 3 Cன்னு வந்துருச்சு. ஸோ என்ரோல்மெண்ட்டில் எத்தனை என்ட்ரிஸ் இருக்கோ எல்லா என்ட்ரிஸுக்குமே அதுக்கு மேட்ச் ஆகிற நேம் எடுத்து கொடுத்துருக்கு இந்த எனி query. பட் நமக்கு என்ன வேணும்னா ரெண்டுத்துலேயுமே என்ரோல் ஆகியிருக்க ரோல் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் ஏ இந்த டீட்டெயில் மட்டும்தான் இப்போதைக்கு தேவை. இதை நான் போட்டிருக்க சாம்பிள் டேட்டா படி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த எனி வந்து அந்த வேலையை செய்யலை, வீல் omit திஸ். அடுத்தது வந்து இதே எனி சப்குவரிக்கு பதில் ஆல் கொடுத்துருக்காங்க. திஸ் வில் ரிட்டர்ன் ட்ரூ இஃப் ஆல் ஆஃப் த வேல்யூஸ் மீட் த கண்டிஷன். எல்லா வேல்யூஸுமே அந்த கண்டிஷனை மீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும்னு கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரிஜினலாக என்ன பண்ணியிருக்கோம் இந்த queryன்னு பார்த்தீங்கன்னா திஸ் வில் ரிட்டர்ன் எம்டி ரிசல்ட். எதுவுமே வெளில வந்திருக்காது. இந்த பர்டிகுலர் queryல நான் ஆல்னு சப்ஸ்டியூட் பண்ணப்போ ஐ ஹேட் நத்திங், எதுவுமே இல்லைன்னு வந்துருச்சு. இந்த 101, 102 மேட்ச் ஆகிற மாதிரி எல்லா வேல்யூஸுமே வெளில எடுக்கிறதுக்கு இந்த ஆல்ன்ற பர்டிகுலர் கிளாஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணல. ஆல் வில் நாட் டூ திஸ் ஒர்க். இது அதுக்கு வேலைக்கு ஆகலைன்றதுனால இதையும் வந்து நம்ம வெளில எடுத்துடுறோம்.
ஸோ எனி அண்ட் ஆல் வந்து நீங்கள் ஒரு தடவை ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். மேபி எனி உங்களுக்கு புரியறதுக்கு இந்த ரிசல்ட் போதும். ஆல்ல ஏன் எதுவும் வரலனா இந்த டேபிளுக்கு இட் கேவ் எம்டி ரிசல்ட். அடுத்தது வந்து 3 and 4ல we have two terms exist not existன்னு சொல்லிட்டு exist என்ன பண்ணுன்னா சப்குவரி வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெக்கார்டாவது உங்களுக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுத்தா, அதாவது அட்லீஸ்ட் ஒன்னா என்ன அர்த்தம், 1 or more ரெக்கார்ட்ஸ் ரிட்ரீவ் பண்ணி கொடுத்தா அது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் நாட் எக்ஸிஸ்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரோ ரெட்ரீவ் பண்ணிட்டாலே அந்த ரிசல்ட்டை வந்து அது ஃபால்ஸ்ன்னு எடுத்துரும். அப்போ நாட் எக்ஸிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ரோவுமே வராமல் இருந்தால் மட்டும்தான் அந்த ரிசல்ட் ட்ரூ. எக்ஸிஸ்ட்னா ஒன்னாவது வரணும், நாட் எக்ஸிஸ்ட்னா ஒன்று கூட வரக்கூடாது. அப்புறம் இந்த ரெண்டு குவெரிஸ்லையுமே ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நாட் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிராக்கெட் இங்கே இருக்கு. அடுத்தது இங்கேயும் வந்து நாட் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துட்டு ஒரு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிராக்கெட் இருக்கு. இது என்ன அடிஷ்னல் பிராக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது எப்படி வரணும்னா இங்கேருந்து வரணும். இங்கே ஒன்று ஓப்பன் ஆகணும். நாட் எக்ஸிஸ்ட்ல ஒரு குவெரியை வச்சுட்டு அண்ட் நாட் எக்ஸிஸ்ட்ன்றது அதுக்குள்ளே வருது. உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்குள்ள இந்த செலக்ட் ஸ்டார் ப்ரீ ரெக்விசைட் வேர் கோர்ஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு 324ன்னு இருக்குல்ல, இந்த பார்ட் வந்துட்டு கோர்ஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு 324 அண்ட் இதுக்குள்ளே யூ ஹாவ் அ நாட் எக்ஸிஸ்ட் கிளாஸ். அதுக்குள்ளே யூ ஹாவ் திஸ் இன்னர் குவெரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட்டர் குவெரி க்ளோஸ் ஆகுது. அவங்க வந்து இந்த பிராக்கெட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த நாட் எக்ஸிஸ்டுக்குள்ளே தான் இந்த கம்ப்ளீட் கண்டென்ட்டுமே வருதுன்றது தான் ஒரிஜினல் குவெரி. இது நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுல எனக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்தது, அதனால தான் உங்களுக்கு இதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட டேபிள். இப்போ நம்ம எக்ஸிஸ்ட் நாட் எக்ஸிஸ்ட் என்ன செய்யுதுன்றதை தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் குவெரியில் நான் என்ன பண்ணுறேன், இது 4th ஆப்ஷன் ஆக்சுவலாக. செலக்ட் ரோல் நம்பர் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு நான் இங்கே 2 ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கண்டிஷன் இங்கே இருக்குது, இன்னொரு கண்டிஷன் இங்கே இருக்குது. இப்போ இந்த இன்னொரு கண்டிஷன் என்ன பண்ணும், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்ரோல்மெண்ட். என்ரோல்மெண்ட்லேருந்து டீட்டெயில்ஸ் எடுக்கணும். வேர் கோர்ஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு ப்ரீ கோர்ஸ் ஐடி. என்ரோல்மெண்ட்டில் இருக்கிற கோர்ஸ் ஐடியும் இந்த பர்டிகுலர் கோர்ஸ் ஐடியும் அண்ட் ப்ரீ கோர்ஸ் ஐடின்னு சொல்லப்படுற இந்த டேபிளோடைய கோர்ஸ் ஐடியும் எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அந்த என்ரோல்மெண்ட் டீட்டெயில்ஸ் எடுக்கணும். சிமிலர்லி என்ரோல்மெண்ட்டில் இருக்கிற ரோல் நம்பரும் எஸ்டாட் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்ல இருக்கிற ரோல் நம்பரும் எங்க ஒன்னா இருக்கோ அதை எடுக்கணும். இப்போ இதுல இருந்து நமக்கு என்னென்னலாம் வெளில வரும் என்ரோல்மெண்ட்லான்னு பார்த்தீங்கன்னா 1 101 வரும், 1 102 வரும், 2 102 வரும், 3 101 எல்லாமே வந்து உங்களுக்கு வெளில வந்துடும். எக்ஸிஸ்ட் என்ன பண்ணும், ஒரு ரோ ரிட்டர்ன் பண்ணாலே அது ட்ரூன்னு எடுத்துக்கும். அப்போ எல்லா என்ரோல்மெண்ட் டீட்டெயில்ஸையும் இது வெளில எடுத்துரும். அடுத்தது இந்த குவெரி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ரீ ரெக்விசைட் வேர் கோர்ஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு 324. எடுத்த என்ரோல்மெண்ட்ல எதெல்லாம் கோர்ஸ் ஐடி சேர்ந்ததுன்னு பார்க்கணும். ஸோ 324 கோர்ஸ் ஐடியை சேர்ந்தது 101 அண்ட் 102. அப்போ அது இது ரெண்டுத்தையுமே வந்து எடுத்து ஃபெச் பண்ணிடும். இதுலேயும் வந்து உங்களுக்கு 2 ரோ வர்றதுனால இந்த எக்ஸிஸ்டும் ட்ரூ ஆகுது. அப்போ உங்களுக்கு என்ரோல்மெண்ட்ல இருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் வெளில எடுத்துருது. அதே போல் ப்ரீ ரெக்விசைட்ல இந்த பர்டிகுலர் கோர்ஸ் ஐடியில் இருக்கிற எல்லா ப்ரீ கோர்ஸ் ஐடிஸையும் அது வெளில எடுத்துருது. இப்படி எடுத்துடுச்சுன்னா இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 1க்கு அதோடைய நேம் ஏன்னு எடுத்து கொடுத்துரும், ரோல் நம்பர் 2க்கு அதோடைய நேம் பின்னு எடுத்து கொடுத்துரும், ரோல் நம்பர் 3க்கு அதோட நேம் சின்னு எடுத்து கொடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குவெரியோட ரிசல்ட்ல உங்களுக்கு 1 101 1 102 தென் 2 102 3 101 எல்லாத்தையும் எடுத்துரும். இந்த இடத்துல உங்களுக்கு 101 102ன்னு எடுத்துரும். இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி யாரெல்லாம் என்ரோல் பண்ணியிருக்காங்க, அப்போ இது எந்த குவெரி ஆன்சர் பண்ணுதுன்னா students who have enrolled in any of the prerequisite courses that belongs to course ID 324. ஸோ ரெண்டு இடத்துலையுமே எக்ஸிஸ்ட் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு என்ட்ரி இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த என்ரோல்மெண்ட்ல இருக்கா அந்த ப்ரீ ரெக்விசைட்ல இருக்கா ரெண்டுத்தையும் எடுத்து லிஸ்ட் பண்ணி கொடுக்கறதா இந்த எக்ஸிஸ்டோட வேலை. ஹோப் திஸ் இஸ் கிளியர். இது வந்து ஆப்ஷன் நம்பர் 4. We can also rule out this option. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆப்ஷன் 3 will be the right answerன்னு தெரியுது. பட் ஹவு இட் இஸ் த ரைட் ஆன்சர்ன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்த குவெரியில் என்ன செய்ய போகிறோம்னா இந்த எக்ஸிஸ்ட்டை இப்படியே வச்சுருப்போம், இந்த எக்ஸிஸ்ட்டை நாட் எக்ஸிஸ்ட்டாக மாற்றி பார்ப்போம். செலக்ட் ரோல் நம்பர் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் இந்த எக்ஸிஸ்ட் கண்டிஷனை நான் மாற்றலை, இன்ஸ்டெட் நான் இந்த என்ரோல்மெண்ட்லேருந்து எடுக்கிறேன்ல அது நாட் எக்ஸிஸ்ட்னு கொண்டு வர போகிறேன். அப்போ இங்கே என்னென்னலாம் டீட்டெயில் எடுக்க போகிறேன்னா எல்லாருடைய என்ரோல்மெண்ட் டீட்டெயில்ஸ் இது எடுக்க போகிறேன்.
இது நாட் எக்ஸிஸ்ட்னா உங்களுக்கு எந்த ரெக்கார்டுமே வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே வந்து இத்தனை என்ரோல்மெண்ட் டீட்டெயில்ஸையும் வந்து அது ரிட்டர்ன் பண்ணுது லைக் திஸ். அப்படி ரிட்டர்ன் பண்ணதுன்னா என்ன அர்த்தம்? இந்த கண்டிஷன் வந்து நமக்கு இங்கே ஃபால்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன ரிசல்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யார் அது ரெண்டுத்துலேயுமே என்ரோல் ஆகியிருக்காங்களோ, ரோல் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் ஏ, அவங்க டீட்டெயிலை தவிர மற்றவங்க எல்லார் டீட்டெயிலுமே வெளில வரும்னு அர்த்தம். ஆல் ப்ரீ ரெக்விசைட் கோர்சஸில் என்ரோல் ஆகியிருக்கணுன்றது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆனால் இதோடைய நாட் இருக்குது தெரியுமா, அதுக்கான ஆன்சர் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்ட்டு, அடுத்தது நாட் எக்ஸிஸ்ட்னு யூஸ் பண்ணால் வரும். உங்களுக்கு தேவைப்படுற ஆன்சர் இதில் 1A தான். திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது பிசிடி. அப்படின்னா தேவைப்படுற ஆன்சரை மட்டும் வெளில தள்ளிட்டு மற்றவங்க எல்லாரையும் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது தான் இது. இந்த query என்ன பண்ணுதுன்னா, எல்லா என்ரோல்மெண்ட்லையும் எடுத்துட்டு அதில் ப்ரீ ரெக்விசைட் கோர்சஸ் எடுத்து பார்க்குறப்ப 101, 102 ரெண்டுத்துலேயும் என்ட்ரி கொடுத்துருக்கிறது யாருன்னு பார்க்குறப்ப ஏவை மட்டும் வெளில எடுத்துருது. ஏன்னா நாட் எக்ஸிஸ்ட்டு ஃபால்ஸாக மாறுறதுனால அந்த ஏவை மட்டும் வெளில எடுத்துட்டு பிசிடின்னு எல்லா டீட்டெயிலையுமே கொடுத்துது. ஏன் டி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டேன்னா, ரெண்டுத்தையுமே உங்களுக்கு என்ரோல் ஆகியிருக்கிறது ஏ மட்டும்தான். மற்றவங்க என்ரோல் ஆனாங்களா ஆகலையான்றது இங்கே கவலையே கிடையாது. இப்போ அடுத்தது மேலேயும் நாட் எக்ஸிஸ்டாக மாற்றி பார்ப்போம். இப்போ ரோல் நம்பர் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் எஸ், வேர் இதுவும் நாட் எக்ஸிஸ்ட், இதுவும் நாட் எக்ஸிஸ்ட். உங்களுக்கு எக்ஸிஸ்டோட என்ன டீட்டெயில் வந்ததுன்னா பிசிடியோட டீட்டெயில் வந்தது. இப்போ இந்த இடத்துல நான் நாட் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துட்டேன். அப்படின்னா இங்கேருந்து எனக்கு வந்து 3 ரோ ரிட்ரீவ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ திஸ் கண்டிஷன் ஆல்சோ பிகம்ஸ் ஃபால்ஸ். இது 3மே ஃபால்ஸ்ன்ற கண்டிஷனுக்கு போகிறப்ப ஒரிஜினல் ஆன்சர் 1A மட்டும்தான் உங்களுக்கு மீதி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதோடைய நிகேஷனை வந்து உங்களுக்கு வெளியில் அனுப்பும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு நாட் எக்ஸிஸ்ட்ல நமக்கு தேவைப்படுற இந்த எக்ஸாக்ட் ஆன்சர் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், ஒரு நாட் எக்ஸிஸ்ட் வந்து நமக்கு தேவைப்படாத 3 டீட்டெயிலையும் கொடுத்துருக்கு. அதை நான் இன்னொரு நாட் எக்ஸிஸ்டோட சேர்க்குறப்ப நமக்கு தேவையான டீட்டெயில் வெளில வந்துடும். இப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஸோ இது வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் சிம்பிள்னு எடுத்துக்கோங்க. எல்லாரையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒரு பாசிட்டிவோட ஒரு நெகட்டிவ் மிக்ஸ் பண்ணுறப்ப என்ன செய்கிறாங்க, யார் தேவையோ அவங்கள வெளில தள்ளிட்டு மற்றவங்க எல்லாரையும் வெளில எடுக்கிறாங்க. அப்போ நான் இப்போ ரெண்டுத்தையுமே நிகேஷனில் கொடுக்குறப்ப நாட் எக்ஸிஸ்ட்னு கொடுக்குறப்ப எனக்கு யார் தேவையோ அவங்க வெளில வந்துடுறாங்க. இப்போ நம்ம அடுத்து ஒரு ஆப்ஷன் பார்க்க போகிறோம். என்னன்னா, மேலே நாட் எக்ஸிஸ்ட் அப்படியே தான் இருக்கும், கீழே எக்ஸிஸ்டாக மாறினா எப்படி இருக்கும். இப்போ கீழே எக்ஸிஸ்ட்னு மாறுறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு இந்த 101, 102ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா, ரோல் நம்பர் 1, ரோல் நம்பர் 2, ரோல் நம்பர் 3 இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இங்கே நாட் எக்ஸிஸ்ட்னு வந்ததுன்னா என்ன பண்ணணும், இங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் வெளில தள்ளணும். அதாவது ABCயை இது வெளியில் எடுத்துரும். இந்த நாட் எக்ஸிஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இதோடைய ரிசல்ட்டான BCDயை வெளில தள்ளிட்டு ஏவை எடுத்து போட்டுச்சு. இந்த நாட் எக்ஸிஸ்ட் என்ன பண்ணோம்னா, இந்த ஏபிசியை வெளில தள்ளிட்டு இது எந்த கோர்ஸ்லையுமே என்ரோல் ஆகாத டிஏ வந்து உங்களுக்கு ரிசல்ட்ல பிளேஸ் பண்ணும். ஸோ எக்ஸிஸ்ட்ன்றது இருக்கிறத எடுத்து கொடுக்கறது. நாட் எக்ஸிஸ்ட் என்ன பண்ணோம்னா, என்ன எடுத்துதோ அதை கழிச்சுட்டு மீதி இருக்கிறத வெளில கொடுக்கறது. ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் எக்ஸிஸ்ட் என்ன பண்ணும், இந்த ஏபிசி 3 பேருமே வெளில தள்ளிட்டு மீதி இருக்கிற ஒரே ஸ்டூடெண்ட் டின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில் எடுத்து கொடுத்துரும். அண்டர்ஸ்டாண்ட், நாட் எக்ஸிஸ்டுக்குள்ள தான் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் queryயுமே வருது. இந்த நாட் எக்ஸிஸ்ட் உங்களுக்கு வெளியில தான் நிற்கும், மீதி ஃபுல்லா உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த கம்ப்ளீட் query. ஸோ இந்த query கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன செய்யுமோ அதை எல்லாத்தையும் எடுத்து தள்ளிட்டு அது இல்லாத ஆப்ஷனை தான் இந்த வெளியில இருக்கிற இந்த நாட் எக்ஸிஸ்ட் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இது ஏன் உங்களுக்கு 4த்தையும் நான் ஸ்பிளிட் பண்ணி இப்படி கொடுத்தேன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸிஸ்ட் அண்ட் நாட் எக்ஸிஸ்ட் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சாதான் இனி வர கொஸ்டின் பேப்பர்ஸில் உங்களுக்கு இதே கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ். இட் மைட் பி கன்ஃபியூசிங். இது இன்னும் பெட்டர் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேனுவலாக வேல்யூஸ், இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு 4 என்ட்ரி 3 என்ட்ரின்னு போட்டு வச்சுருக்கேன், இந்த மாதிரி இல்லாமல் ஒரு 10-15 என்ட்ரி எல்லா காம்போலையும் கொடுத்து பாருங்கள். இங்கே நான் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் 2த்துலேயும் என்ரோல் ஆன மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 3-4 ஸ்டூடெண்ட் என்ரோல் ஆன மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் இந்த query-யை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணுறப்ப டோன்ட் ஃபர்கெட் டு இன்க்ளூட் தீஸ் எக்ஸ்ட்ரா ப்ராக்கெட்ஸ் விச் இஸ் மிஸ்ஸிங் இன் த ஆக்சுவல் query. இது ஒரு நல்ல ப்ராக்டிஸும் கூட. இந்த மாதிரி வந்ததுன்னா எப்படி திங்க் பண்ணணும்னு உங்கள் மைண்டையும் நீங்கள் ட்ரெயின் பண்ணதுக்கு
இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் நம்பர் 3 ரெண்டுமே நாட் எக்ஸிஸ்ட்னு இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஆன்சர் 1A அப்படின்றது வருது. ஸோ அந்த ஏன்ற ஸ்டூடெண்ட் மட்டும்தான் எல்லா ப்ரீ ரெக்விசைட் கோர்சஸ்லையுமே வந்து என்ரோல் பண்ணியிருக்கிறதுனால ஆப்ஷன் நம்பர் 3 will be the right answer. Next question, given query, select roll number from students where student sex is equal to all, select sex from professor where employee ID is equal to student advisor ID. Student space S. இந்த S dot roll number என்றது student table ல இருந்து roll number எடுக்கணும். Where the students gender யாருக்கு ஈக்குவலண்டா இருக்கணும்னா இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அட்வைசர் இருப்பாங்கல்ல, அந்த அட்வைசருடைய ஜெண்டருக்கு ஈக்குவலண்டா இருக்கிற ஸ்டூடெண்ட் யார் யாருன்றதை கேட்குறாங்க. இட் மீன்ஸ் ஒரு மேல் ப்ரொஃபஸர் அவங்களுக்கு அட்வைசரா இருந்தாங்கன்னா மேல் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் லிஸ்ட் பண்ணுங்கன்றது, ஒரு ஃபீமேல் ப்ரொஃபஸர் அவங்களுக்கு அட்வைசரா இருந்தாங்கன்னா ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் லிஸ்ட் பண்ணுங்கன்றது. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த கிவன் query that retrieves the set of all students whose gender is same as the gender of their advisor. Select gender from professor னு கொடுத்திருக்காங்க. ஸோ ப்ரொஃபஸர் டேபிள்ல இருந்து நாம இந்த ஜெண்டர் வெளில எடுக்கணும். where this particular employee ID அந்த ப்ரொஃபஸரோட ID is equal to அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற அட்வைசர், அதாவது இட்ஸ் அ ஃபாரின் கீன்னு சொல்லியிருந்தாங்கல்ல ஆஃப் எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் ப்ரொஃபஸர் டேபிள்னு சொல்லிட்டு, ஸோ அந்த அட்வைசரோட ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. இட் மீன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் என்ட்ரியில இப்போ P001 ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாங்கன்னா அப்போ எம்ப்ளாயி ஐடியில் P001 டீட்டெயிலை வெளியிடுங்க. அவங்களோட ஜெண்டர் என்ன, ஒருவேளை அது ஒரு மேல்னா வேர் த ஸ்டூடெண்ட் ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு மேல்னு அர்த்தம். டைரக்டா வேர் ஸ்டூடெண்ட் ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு மேல்னு கேட்டுடலாம். பட் இங்கே வந்து அவங்களுடைய அட்வைசரோட ஜெண்டரோட அதை ஈக்குவேட் பண்ணி கேட்குறாங்க. இப்போ இதில் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Correlated subqueryன்றது it contains a reference to a table that also appears in the outer query. Say for example இது வந்து நம்ம ஒரு inner queryன்னு எடுத்துப்போம் and இதுக்கு வெளியில இருக்கிறத நம்ம outer queryன்னு எடுத்துப்போம். இப்போ outer queryல T1 டேபிள்ல இருந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்றாங்க and T1 உடைய column 1 is equal to any of, I am selecting column 1 from T2, another table where T2's column 2 equal to T1's column 2. இந்த inner queryல இருக்க T1 என்றது outer queryல இருக்கிற இந்த T1 ரெஃபர் பண்ணுது இல்லையா, இதுதான் it contains a reference to a table that appears in the outer query ன்னு கொடுத்திருக்காரு. இப்போ இந்த query நம்ம இதுக்கு ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். Select S dot roll number from student S. இந்த இடத்துல இந்த student S என்றதை நான் T1 எடுத்துக்கிறேன், அதாவது table 1. Where student dot gender is equal to all of, இங்க anyன்னு வச்சு கொடுத்துருக்கு பட் இங்க allன்னு இருக்கு. இந்த bracketsக்குள்ள நான் select F dot gender from professor F. அப்ப இந்த professor F என்றது இந்த இடத்துல T2. Again I have a where condition here. இங்க F dot employee ID என்றது table 2 உடைய ஒரு particular column is equal to S dot advisor என்றது table 1 உடைய ஒரு particular column. இப்போ இதே ஃபார்மேட்ல தானே உங்களுக்கு இந்த query இருக்கு. அப்ப இது வந்து correlated subquery-யா இல்லையா? Of course it is a correlated subquery. So it has a correlated subquery என்ற S1 we are selecting. S1 select பண்றப்பவே இங்க ரெண்டு ஆப்ஷன் வெளியில போயிடும். S2 வந்து இதுல இருந்து நமக்கு தப்புன்னு தெரிஞ்சிடும், ஏன்னா it has an uncorrelated subquery is not true. இப்போ S3 பார்ப்போம். If we replace all by any, இங்க இருக்கிற allக்கு பதில் நான் anyன்னு போட்டேன் in the above query, the result will be different ன்னு சொல்லியிருக்காங்க. இதே S4ல if we replace all by any in the above query, the result will be same ன்னு கொடுத்திருக்காங்க. Previous questionல 101, 102 இப்படி நிறைய ஆப்ஷன் பார்த்திருந்தோம். இந்த நிறைய வேல்யூஸ்ல ஏதாவது ஒன்று கிளிக் ஆனாலும் உங்களுக்கு வந்து எனி வேலை செய்யுன்றது தான் விஷயம். பட் இந்த பர்டிகுலர் query பொறுத்த வரைக்கும் செலக்ட் ஜெண்டர் ஃப்ரம் ப்ரொஃபஸர்னு கேட்டிருக்காங்க. ஒரு ப்ரொஃபஸருக்கு ஒரு ஜெண்டர் தான் இருக்க போகுது. ஒன்று அவங்க மேலாக இருப்பாங்க, இல்லை ஃபீமேலாக இருக்க போகிறாங்க, ஆர் ஈவன் அதர்ஸ். பட் ஒரு ஜெண்டர் வேல்யூ தான் இருக்க போகுது. அந்த ஒரு ஜெண்டர் வேல்யூவில் நீங்கள் எனி போட்டாலும் அது மேட்ச் ஆகும், ஆல் போட்டாலும் அது மேட்ச் ஆக போகுது. So when I replace all by any, the result is going to be the same. நீங்க வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாலும் it will say the same thing. இந்த query வந்து உங்களுக்கு மேல்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டா where student gender is equal to மேல்னு நீங்க ஈக்குவேட் பண்ண போறீங்க.
இந்த query உங்களுக்கு female ஒரு வேல்யூ கொடுத்துருச்சுன்னா where student gender is equal to female நீங்க ஈக்குவேட் பண்ண போறீங்க. on the whole இவங்க ஒரே ஒரு ஜெண்டரா தான் இருக்க முடியும். ஸோ ஒரு வேல்யூ தான் இந்த query கொடுக்குன்றப்ப இந்த ஒன் வேல்யூவை வந்து நீங்க எனில ஈக்குவேட் பண்ணாலும் அது வேலை செய்யும், ஆல்ல ஈக்குவேட் பண்ணாலும் வேலை செய்யும். இந்த query உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா select roll number from student S where the gender is equal to one particular value. அப்போ இது ஒரு வேர் கண்டிஷன்ல முடிகிற மாதிரி தானே. அப்போ அதை நான் எனி போட்டாலும் ஆல் போட்டாலும் ரெண்டும் ஒரே ரிசல்ட் தான் கொடுக்க போகுது. ஸோ இந்த விதத்தில் நம்ம வந்து the result will be different இல்லைன்னு மார்க் பண்ணிட்டு S4 வந்து நம்ம கரெக்ட்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னையும் இதுலேருந்து ரூல் அவுட் பண்ணிட்டு ஆப்ஷன் நம்பர் 2 S1 and S4 are true will be the right answerன்னு மார்க் பண்ணுறோம். சரி, இதே எனி அண்ட் ஆல்க்கு இதுக்கு முன்னாடி வேல்யூ இருக்கு வேல்யூ இல்லைன்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். இதுக்கே அப்படின்னா அகெயின் ஐ ரிப்பீட், அதில் நம்பர் ஆஃப் கோர்சஸ் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் அதிகம். அந்த சப்குவரி கொடுத்த வேல்யூஸ் நிறையா இருந்தது. 1 101 1 102 2 102 3 101 4 என்ட்ரி கொடுத்தது. பட் இந்த பர்டிகுலர் சப்குவரி வந்து உங்களுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன லேர்னிங் எடுத்துக்கலாம்னா உங்களுடைய சப்குவரி ஆர் இன்னர் குவரி வந்து ஒரே ஒரு வேல்யூ ரெட்ரீவ் பண்ணுறப்ப அது வந்து உங்களுக்கு ஈக்குவல் டு போட்டு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு சமம். யூ கேனாட் அப்ளை திஸ் டு மல்டி வேல்யூ குவரிஸ். சிங்கிள் வேல்யூ குவரிக்கு மட்டும்தான் இதை அப்ளை பண்ணலாம். அதை நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க. டோன்ட் அப்ளை தி சேம் ஐடியா டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், இட் வில் நெவர் ஒர்க் ஃபார் யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following queries would compute for each department the total credits of all the courses offered by the department? Credit based systemல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இல்லை இப்போ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டோட்டல் கிரெடிட்ஸ்ன்றது என்னன்னு புரியும். ஸோ ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த கோர்ஸுக்கு ஒரு 3 கிரெடிட்ஸ் ஆர் 4 கிரெடிட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு செமஸ்டரில். டிகிரி கால்குலேட் பண்ணுறப்ப இவ்வளோ கிரெடிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டி டிசைட் பண்ணும். இப்போ ஒரு கோர்ஸுக்கும் ஒரு கிரெடிட் இருக்கும். இப்போ சிஎஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஐடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதுல ஒரு 4 கோர்ஸ் இருக்கு, இதுல ஒரு 3 கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோடைய கோர்சஸோட கிரெடிட்ஸை எனக்கு டோட்டல் பண்ணி கொடுங்க. the total credits of all courses offered by the department. அதை எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டா கேட்டிருக்காங்க. அப்ப டிபார்ட்மெண்ட் நேம் என்னன்றது வந்துடணும். அதுக்கப்புறம் அவங்களோட மொத்த கோர்சஸோட டோட்டல் கிரெடிட்ஸ் என்னன்றது வந்துடணும். இதுதான் இந்த கொஸ்டின். இதுல எந்த query வந்து கரெக்டா இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி நேம் sum of credits as total credits. ஸோ சம்மோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஆட் ஆல் த கிரெடிட்ஸ். இதை வந்து நம்ம டோட்டல் கிரெடிட்ஸ் ரீநேம் பண்ணுறோம். ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட்லேருந்து வி ஆர் யூஸிங் டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் நேம், இந்த 2 ஃபீல்ட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் கோர்ஸ்லேருந்து வி ஆர் யூஸிங் கிரெடிட்ஸ், அதனால இங்கே கோர்ஸ் டேபிள் இன்க்ளூட் பண்ணுறோம். ஏன் இந்த இடத்துல நம்ம டிபார்ட்மெண்ட் டி போடல, கோர்ஸ் சி போடலன்னா இங்கே டிபார்ட்மெண்ட்டும் நேமும் வந்து உங்களுக்கு கோர்ஸில் இல்லை. அண்ட் சிமிலர்லி உங்களுக்கு கோர்ஸில் டிபார்ட்மெண்ட் நம்பர்னு ஃபாரின் கீக்கு வேற ஒரு நேம் இருக்குது. ஸோ இந்த நேம் கன்ஃபியூஷன் இங்கே இல்லைன்றதுனால பிரச்சனை இல்லை. பட் ப்ரீவியஸ்லி ஸ்டூடெண்ட்டில் இருக்கிறது ரோல் நம்பர் தான், என்ரோல்மெண்ட்டில் இருக்கிறது ரோல் நம்பர் தான், அதே போல் கோர்ஸில் இருக்கிறது கோர்ஸ் ஐடி தான், என்ரோல்மெண்ட்டில் இருக்கிறதும் கோர்ஸ் ஐடி தான். ஸோ அந்த கன்ஃபியூஷனால தான் அவங்க என்ரோல்மெண்ட் இ, கோர்ஸ் சி, ப்ரீ ரெக்விசைட் பி, ஸ்டூடெண்ட் எஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து எல்லா ஃபீல்ட்ஸுமே டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்கிறதுனால அந்த அவசியம் ஏற்படல. அடுத்தது வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் நம்பர். டிபார்ட்மெண்ட்டோடைய டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு கோர்ஸோடைய டிபார்ட்மெண்ட் நம்பர். ஸோ இந்த கோர்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது அப்படின்னு இருந்ததுன்னா அந்த கோர்ஸோடைய கிரெடிட்ஸை மட்டும் அதில் ஆட் பண்ணுங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஆட் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் ஐடிஸை ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி கமா நேம். இது வரைக்கும் கொடுத்தாலும் அதே ரிசல்ட் தான், இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் அதே ரிசல்ட் தான். இந்த query பொறுத்த வரைக்கும் லாஜிக்கலாக எந்த மிஸ்டேக்குமே இல்லை. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு டோட்டல் கிரெடிட்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிபார்ட்மெண்ட் ஐடி என்னன்றது வந்துடும், அப்புறம் நேம் என்னன்னு வந்துடும், அப்புறம் டோட்டல் கிரெடிட்ஸ்ன்னு சொல்லி அந்த சம் ஆஃப் ஆல் கிரெடிட்ஸ் என்னன்றது உங்களுக்கு வந்துட போகுது. ஸோ இப்போ நான் டிபார்ட்மெண்ட் ஐடி இது D001 இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து சிஎஸ்ன்னு இருந்ததுன்னா இதோட கிரெடிட் வந்து 17 இருக்கும். அடுத்தது D002 இருக்கும், இது ஒரு ஐடின்னு எடுத்துப்போம், இதுல வந்து 20 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆக போகுது. This query is perfectly fine, but we'll check the other queries. Select department ID name count of credits as total credits. Count என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
This will actually list the number of courses in the department. டிபார்ட்மெண்ட்ல எத்தனை கோர்சஸ் இருக்கோ அதை தான் லிஸ்ட் பண்ணுமே தவிர அதோடைய கிரெடிட்ஸை வந்து சம் பண்ணாது. ஸோ கிரெடிட் வந்து இப்போ சிஎஸ்ல இருந்ததுன்னா அதை ஒரு கோர்ஸ் கவுண்டா எடுத்துக்கும், ஐடில இருந்ததுன்னா அதை ஒரு கோர்ஸ் கவுண்டா எடுத்துக்கும். அப்போ உங்களுக்கு இங்க சிஎஸ்ல வந்து மொத்தம் 3 கோர்சஸ் இருக்குன்னு வச்சுப்போம், ஐடில வந்து ஒரு 2 கோர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ கவுண்ட் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 3 2ன்னு கொடுத்துரும் instead of summing up the credits. இந்த query வந்து தப்பு. கவுண்ட் வந்து இங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இஃப் யூ யூஸ் கவுண்ட், சிஎஸ்ல இப்போ 3 கோர்ஸ் இருந்ததுன்னா 3 கோர்ஸ்ன்னு வெளில வரும், ஐடியில் இப்போ 2 கோர்ஸ்னா 2ன்னு வெளில வரும். ஸோ இந்த கவுண்ட் ஆஃப் கோர்சஸை இந்த கொஸ்டின் கேட்கல. இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் டோட்டல் கிரெடிட்ஸ் ஆஃப் த கோர்சஸ். அடுத்தது தேர்ட் query பார்ப்போம். செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி, நேம், சம் ஆஃப் கிரெடிட்ஸ் as டோட்டல் கிரெடிட்ஸ் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் கோர்ஸ். இது வரைக்கும் ஓகே. where department ID is equal to department number. இது ஓகே. ஆனா இதோட நிறுத்துறது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, this will give you a result like department IDன்னு கொடுக்கும், நேம்னு கொடுத்துட்டு இங்க டோட்டல் கிரெடிட்ஸ்னு இருக்கும். இப்போ எடுத்தோடனே உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஐடியில் 1ன்னு இருக்கும், இந்த சிஎஸ் வந்துடும். ஆனா இந்த டோட்டல் கிரெடிட்ஸ்ல அது என்ன தெரியுமா பண்ணும், இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி இங்க 19 எடுத்துன்னு வந்து கொடுத்துரும். இந்த தேர்ட் ஆப்ஷன் இப்படி தான் பண்ணும். அது கரெக்டா சம் பண்ணிருக்கும், ஆனா அதை டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சு போடுற வேலையை அந்த குரூப் பை தான் பண்ணணும். அந்த குரூப் பை மிஸ் ஆகிறதுனால this query is also wrong. They are asking the details for each department என்றப்ப அந்த computation department wise தான் நீங்க பண்ணணும். அதுக்கு you need group by clause. If group by is missing, கரெக்டா ஆட் பண்ணிடும், ஆனா இது இந்த டிபார்ட்மெண்ட் சொல்லாம மொத்தமா 90 கிரெடிட்ஸ் முடிச்சிடும். இந்த எக்ஸாம்பிள் படி நான் சொல்றேன். ஸோ தேர்ட் ஒன்னும் இல்லை. அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்ப்போம். செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி, நேம், சம் ஆஃப் கிரெடிட்ஸ் as டோட்டல் கிரெடிட்ஸ் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் இஸ் ஃபைன். குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் நேம்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த கோர்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்ததுன்னு சொல்கிற அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் நம்பர், அந்த கண்டிஷனை ஹேவிங் கிளாஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேவிங்ல என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, SQL standard requires that having must reference only columns in the group by clause. ஒன்று குரூப் பைல யூஸ் பண்ணுற காலம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும், ஆர் காலம்ஸ் யூஸ்ட் இன் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். இல்லைனா இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறீங்களா காலம்ஸ், இதை நீங்கள் ரெஃபரன்ஸில் யூஸ் பண்ணலாமே தவிர வேரில் யூஸ் பண்ண வேண்டிய கண்டிஷனை இதில் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு வேளை இந்த query நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா என்ன எரர் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, SQL எரர் unknown column டிபார்ட்மெண்ட் நம்பர் இன் ஹேவிங் கிளாஸ்ன்னு சொல்லிடும். டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு எரர் கொடுக்காது, ஏன்னா நீங்கள் குரூப் பையில் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு கொடுத்துருவீங்க. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட் நம்பரை வந்து நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்னு சொல்லப்படுற இந்த இடத்துல யூஸ் பண்ணல, குரூப் பைலையும் நம்ம யூஸ் பண்ணல. அப்போ இந்த மாதிரி ஒரு காலம் இல்லைன்றதை அது ஹேவிங் கிளாஸில் எடுத்து நமக்கு சொல்லிடும். ஸோ இந்த queryயும் வந்து தப்பு. நீங்கள் வந்து 2 டேபிளை ஈக்குவேட் பண்ணுறப்ப ஒரு டேபிளோட ஃபாரின் கீயும் இன்னொரு டேபிளோட ப்ரைமரி கீயும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணுறப்ப அதை வேர் கிளாஸில் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அண்ட் நாட் இன் ஹேவிங் கிளாஸ். ஸோ இது 3மே தப்பாயிட்டதுனால we can very well say option 1 will be the right answer. இந்த ஆப்ஷன் 1ல என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே நினைப்பு வச்சுக்கோங்க. It will be carried over to the next question. Next question. Which of the following queries would retrieve the department ID and name of all the departments that are such that the total of the credits of all the offered courses by the department is strictly greater than 40. போன questionல நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, select department ID, name, sum of credits as total credits. இதை select பண்ணிட்டு from department கோர்ஸ்ன்னு கொடுத்தாச்சு, வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் நம்பர் அண்ட் வி குரூப் பை கிளாஸில் டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் நேம் இது வரை கொடுத்துட்டோம். இது என்ன பண்ணணும் நம்ம பார்த்தோம், CS 70 IT 20 அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி கொடுத்துறது தான் நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்தோம். இப்போ இதே கொஸ்டினை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, retrieve the department ID and name of all departments when the total credits is strictly greater than 40. இந்த கவுண்ட் 40 விட அதிகமாக இருந்தால் மட்டும் அதை லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கும். இது ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு வெறும்
D001 CS17 மட்டும் வரணும். இது எதுக்கு மேல இம்போஸ் பண்ற கண்டிஷன்னா டோட்டல் கிரெடிட் எங்கெல்லாம் வந்து கிரேட்டர் தென் 40 இருக்கோ அங்க வைக்கிற செக். அப்ப இந்த டோட்டல் கிரெடிட்ன்றது அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டா நம்ம எடுக்கிறப்ப இந்த இடத்துல we should have having clause. having clauseல டோட்டல் கிரெடிட்ஸ் வந்து கிரேட்டர் தென் 40 இருந்ததுன்னா இதை டிஸ்பிளே பண்ணுங்கன்னு இந்த query கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டினோட queryயை முடிச்சுட்டு அது கூட நீங்க ஹேவிங் கிளாஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கிறது தான் இந்த queryயோடைய ஒர்க். நான் எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட் வைஸ் எடுத்துட்டேன். அதுல டோட்டல் கிரெடிட் எதெல்லாம் கிரேட்டர் தென் 40 இருக்கோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்றேன். அப்ப நான் மொத்த லிஸ்டையும் எடுக்கிறது போன queryயோட வேலை. அதுல நான் கிரேட்டர் தென் 40 எடுக்கிறது இந்த queryயோட வேலை. இப்போ நம்ம எல்லா queryஸையும் செக் பண்ணுவோம். Select department ID, name, sum of credits as total credits from department course where total credits greater than 40. Group by department ID name, having department ID equal to department number. இங்கே எரர் கொடுக்கும். ஆல்ரெடி வந்து நான் 4th ஆப்ஷன்ல சொல்லிட்டேன். அண்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்றத ஹேவிங்ல போடுங்க. இந்த மாதிரி டேபிள் ஈக்குவேட் பண்றத வேர்ல போடுங்கன்னு சொல்லியாச்சு. இது ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டதுனால 1 is actually ruled out. என்ன எரர் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா unknown column total credits in where clause. where clauseல வந்து நீங்க இதை யூஸ் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் நீங்க வந்து அந்த டேபிளோடைய காலம்ஸை மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். இதை மட்டும்தான் இது எரர்ல கொடுத்துருக்கு. ஏன் ஹேவிங் அது எரர்லேயே கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயே எரர் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் இருக்கிறத லிஸ்ட் பண்ண போறது இல்லைல்ல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எரரோட தானே எப்பயுமே நிற்கும். ஸோ இதுதான் அதோடைய எரர். அதனால ஆப்ஷன் 1 கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். Select department ID, name, sum of credits as total credits from department course where department ID equal to department number is fine. And சொல்லிட்டு இங்கே மறுபடியும் கொடுத்துட்டாங்க. இப்போதான் பார்த்தோம் unknown column total credits in where clauseன்னு கொடுத்துருக்கு. இதை நீங்க and போட்டு கொடுத்தாலும் அதான் நடக்க போகுது. குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி நேம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, இங்கே மொத்தமாக முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம இதை எடுத்துடலாம். இதோட எரர் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சேம் திங், unknown column total credits in where clause. ஸோ இது எல்லா queries-யுமே நான் தனியாக எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு எடுத்த எரர் தான் இது. MySQL-ல வந்த எரரை நான் உங்களுக்கு அப்படியே எடுத்திருக்கேன். அடுத்தது தேர்ட் ஒன் பார்ப்போம். Select department ID, name, sum of credits as total credits from department course. குரூப் பை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஹேவிங்னு சொல்லிட்டு இங்கே வேரில் போட்டிருக்க அதே கண்டிஷன் எடுத்துன்னு வந்து ஹேவிங் வச்சு போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஹேவிங்கான எரர் வரும். unknown column department number in having clause. இங்கே போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. நீங்கள் அதை ஆண்ட்ல எப்படி வச்சு ஜாயின் பண்ணி விட்டாலும் எரர் இஸ் எரர் தான். நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் நம்பர் 4 தான். பட் வீல் செக். Select department ID, name, sum of credits as total credits from department course where department ID is equal to department number, group by department ID, name. இது வர இருக்கிறது போன கொஸ்டினுடைய query கரெக்டா இருக்கு. இது கூட having clause சேர்த்திருக்காங்க பாருங்க. அதுல total credits greater than 14 இந்த clause include பண்ணதுனால option number 4 will be the right answer. Next question, given query. Select roll number name from student S. ஸ்டூடெண்ட்ல இருந்து ரோல் நம்பர் நேம் எடுக்கணும். எக்ஸிஸ்ட்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ இங்க கிளிக் ஆனாலும் அது டிஸ்பிளே ஆகும்னு அர்த்தம். உங்களுக்கு எக்ஸிஸ்ட் அப்ப ஓபன் ஆகுற இந்த பிராக்கெட் வந்து இங்கதான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுதான் நான் சொன்னது. ஒன்று நீங்க இப்படி பண்ணாலும் ஓகே, இல்லை இன்னொரு இது இந்த செலக்டுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டாலும் ஓகே. இந்த எக்ஸிஸ்டுக்குள்ளதான் இந்த கம்ப்ளீட் queryயுமே வந்து உங்களுக்கு உள்ள வருதுன்றது தான் விஷயம். ஐ ரிமூவ் த ரெட் கலர் மார்க். உங்களுக்கு அந்த query வந்து கிளியரா இருக்கும். இப்படிதான் இருக்கணும் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆப்ஷன் 3 அண்ட் ஆப்ஷன் 4. செலக்ட் ரோல் நம்பர் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இது என்ன பண்ணணும்னா திஸ் retrieves the roll number and names of students. இந்த query பார்ப்போம். Select course ID from course where department number is equal to 5. Courses offered by department number 5 will be retrieved here. அடுத்த query வந்து இந்த query. Select all from enrollment where course ID equal to course ID and enrollment roll number is equal to student roll number. Retrieve the enrollment details for courses offered by department number 5 and students who have enrolled in those courses. The exist operator என்ன செய்யும்னா சப்குவரியில இருந்து ஒரு ரெக்கார்ட் மினிமம் வந்தாலே அது வந்து ட்ரூன்னு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அப்படின்னா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும். ஸோ என்ரோல்மெண்ட்ல என்னென்னலாம் இருந்தது, நமக்கு வந்து 101 இருந்தது, தென் 102 இருந்தது, தென் 2 102 இருந்தது, 3 வந்து
101 இருந்தது. ஸோ இதுதான் நம்ம அந்த கொஸ்டினில் பார்த்தது. ஸோ என்ரோல்மெண்ட்லேருந்து நமக்கு 4 டீட்டெயிலுமே இப்போ வந்துடும். இந்த எல்லா கோர்ஸ் ஐடியுமே இமேஜின் தே பிலாங் டு டிபார்ட்மெண்ட் நம்பர் 5. செலக்ட் கோர்ஸ் ஐடி ஃப்ரம் கோர்ஸ் வேர் கோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் நம்பர் 5. இப்போ டிபார்ட்மெண்ட் நம்பர் 5ல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 101, 102, 103, 104ன்னு 4மே இருக்கு. இப்போ இதுவும் எக்ஸிஸ்ட்ல இருக்குதுன்னா இந்த 101, 102ல என்ட்ரிஸ் இருக்கிற என்ரோல்மெண்ட் டீட்டெயிலை மட்டும் அது வெளில எடுத்துரும். ஸோ இந்த டீட்டெயில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த queryக்கு வந்துடும். இந்த டீட்டெயில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த queryக்கு வந்துடும். உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஐடியோட மேட்ச் ஆகிறது மட்டும்தான் வேணும் அப்படின்ற இடத்துல என்ரோல்மெண்ட்டில் உங்களுக்கு 103, 104 இல்லைன்றதுனால இதை எடுத்துட்டு 101, 102 மட்டும்தான் அது வச்சுக்க போகுது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் 5லேருந்து 101, 102 கோர்சஸ் மட்டும்தான் எடுக்கும். இந்த கோர்சஸில் இருக்க என்ரோல்மெண்ட்டை எடுக்கிறப்ப உங்களுக்கு ரெண்டு இடத்துலையுமே எக்ஸிஸ்ட்னு இருக்கிறதுனால ரோல் நம்பர் நேம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் உங்களுக்கு மறுபடியும் ரோல் நம்பர் 1, 2 and 3 அதாவது 101ல என்ரோல் பண்ணியிருந்தாலும் ஓகே, 102ல என்ரோல் பண்ணியிருந்தாலும் ஓகே, ரெண்டுத்துலேயும் என்ரோல் பண்ணியிருந்தாலும் ஓகே. இந்த இடத்துல நான் ஏன் 103, 104 கேன்சல் பண்ணுறேன்னா when I say enrollment course ID is equal to course ID, it means enroll ஆகியிருக்க கோர்ஸ் ஐடிஸை மட்டும் நான் ஈக்குவேட் பண்ணுன்ற பட்சத்தில் நான் 103, 104 வெளில எடுக்கிறேன். இப்போ வந்து நம்ம which of the following statements is correct with respect to the given query பார்ப்போம். It retrieves the roll number and names of students who have not enrolled for all courses. not enrolled பற்றி அங்கே விஷயமே இல்லை. we'll rule out one. அடுத்தது fourth one பார்ப்போம். It retrieves the roll number and names of students who are such that there exists at least one course offered by Department 5 which is not enrolled by the student. So Department 5 course ID கொடுத்து அந்த கோர்ஸ் ஐடியில் என்ரோல்மெண்ட்டே இல்லைன்றதை லிஸ்ட் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி பார்த்தா 103, 104 அது லிஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்படிலாம் எதுவும் பண்ணலை. ஸோ இதுவும் கிடையாது. நாட் என்ரோல்டை பற்றி கேட்கறதுனால ரெண்டுமே எக்ஸிஸ்ட்னு இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை நாட் என்ரோல்டை வச்சுட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு அதை இல்லைன்னு சொல்லிடலாம். இப்போ 2 or 3ன்றதுல தான் இருக்கு. It retrieves the roll number and names of students who have enrolled for all course offered by department number 5. It retrieves the roll number and names of students who have enrolled for at least one course offered by department number 5. roll number 2 B இருக்காங்கல்ல, ஒரே ஒரு கோர்ஸ்ல தான் என்ரோல் ஆயிருக்காங்க. ரோல் நம்பர் 3 C அவங்க எத்தனை கோர்ஸ்ல என்ரோல் ஆயிருக்காங்க? ஒன்னே ஒன்றுல தான். ரெண்டுத்துலையுமே என்ரோல் ஆனது A தான். ஸோ ஒரு என்ட்ரி இருந்தாலே அதை செலக்ட் பண்ணுறது தான் இந்த எக்ஸிஸ்டோட வேலை. அட்லீஸ்ட் ஒன் ரெக்கார்ட் ஆர் ஒன் ஆர் மோர் ரெக்கார்ட்ஸ்ன்ற இடம். ஸோ இந்த இடத்துல ஆல் கோர்சஸ்னு டிமாண்ட் பண்ணால் நமக்கு அந்த நாட் எக்ஸிஸ்ட் நினப்பு வரணும். ஒரு ரெக்கார்டு இருந்தாலே எக்ஸிஸ்ட்டும் கொடுத்துருன்ற இடத்துல எல்லா கோர்சஸுமே டிமாண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு எக்ஸிஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால 2வும் கிடையாது. ஆப்ஷன் நம்பர் 3. So in the query will retrieve roll number and names of students who have enrolled for at least one course offered by the department number 5. With this we are completing unit 4 solutions. Unit 5 System Software and Operating System Solutions பார்க்கலாம். Model of protection can be viewed as Model of protection can be viewed abstractly as a matrix called access matrix. So option number 3 will be the right answer. The rows of the matrix represent domains and the columns represent objects. Each entry consists of a set of access rights. Columns வந்து objects define பண்றதுனால we can omit the object name from the access right ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த access matrix. ஸோ domain இருக்கு, object இருக்கு, read privilege எதுக்கு, write privilege எதுக்குன்றதை கொடுத்துருக்காங்க. The access matrix can implement policy decisions concerning protection. The policy decisions involve which right should be included in the I, jth entry. இந்த domain and object நீங்க row and column எடுக்கிறப்ப அந்த I, jல row, column entryல எங்க எதை கொடுக்கணுன்றத மென்ஷன் பண்ணிருக்கு. Next question. Process and memory also contain the heap section. What is the use of heap section? Process and memory வந்து depictionல பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு stack இருக்கு, heap இருக்கு, data இருக்கு, text இருக்கு. So a process is a program in execution. It's more than the program code, which is sometimes known as the text section. It includes the current activity as represented by the program counter value and the contents of the process registers. இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா stack இருக்கும். This contains
temporary data such as function parameters, return addresses and local variables. So இது stackல இருக்கிறது, இதை remove பண்ணிடலாம். அடுத்தது data section which contains global variables. Then it includes heap which is memory that is dynamically allocated during process runtime. So dynamically allocate the memory during process runtime தான் heap section உடைய use. Option number 2 will be the right answer. அடுத்த ரெண்டு ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா process control blockல வருது. CPU scheduling information includes a process priority, pointers to scheduling queues and any other scheduling parameters. So இதில் வர பார்ட் தான் இந்த தேர்ட் ஆப்ஷன் PCB பார்ட்டில் இருக்கு. Accounting information includes the amount of CPU and real time used, time limits, account numbers, job or process numbers. So இதுவும் PCBல வர விஷயம், அதனால தான் இந்த PCB உடைய டயக்ராமையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்தது. அதில் இருக்கிற ரெண்டு பாயிண்ட் it may turn out to be a question in some other question paper. Next question. How many page faults occur for optimal algorithm for the following reference string with 4 frames? ஸோ இங்கே ஃப்ரேம் வந்து 4, அல்காரிதம் வந்து ஆப்டிமல் அல்காரிதம்னு கொடுத்துருக்காங்க. This has the lowest page fault rate of all algorithms and this will never suffer from Beladi's anomaly. என்ன பண்ணணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த பேஜ் ரொம்ப நேரத்துக்கு யூஸ் ஆகாதுன்னு தெரியுதோ அந்த பேஜை ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்படின்னா இப்போ இந்த 1,2,3,4ன்னு வருது இல்லை, 2 இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் 2 இங்கே எங்கேயுமே யூஸ் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் 2 எடுங்கன்னு வாங்க. எந்த பேஜை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்களோ ரொம்ப நேரத்துக்கு அதை எடுங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 ரெக்வெஸ்ட் தான். இதிலே எது அடுத்து ரிப்பீட் ஆகாதோ அதில் நம்ம எடுத்துக்கலாம். பட் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குன்றப்ப லாங்கஸ்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு எது யூஸ் ஆகலையோ அதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இந்த ரெக்வெஸ்ட் எல்லாத்தையும் இங்கே பிளேஸ் பண்ணியாச்சு. 1 2 3 4 5 3 4 1 6 7 8 7 8 and 4 frames 1 2 3 4. இப்போ நம்ம இதில் ஒர்க் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் உள்ளே வருது, அதுக்கப்புறம் செகண்ட் பேஜ் உள்ளே வருது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் ஃபால்ட் இருக்குது, இங்கே ஒரு பேஜ் ஃபால்ட் இருக்குது. தென் 1 2க்கு அப்புறம் இங்கே 3 வருது உள்ள. ஸோ தேர் இஸ் அ பேஜ் ஃபால்ட். தென் 1 2 3 4 there is a page fault. அடுத்தது 5 எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து ரெண்டு இதிலே வந்து உங்களுக்கு 3 தேவைப்படுது, 4 தேவைப்படுது, 1 தேவைப்படுது. ஆனால் இந்த லிஸ்ட்டில் 2 இல்லவே இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா 2வை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ 1 5 3 4. இப்போ இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகுது. அடுத்தது 3 இஸ் ஆல்ரெடி தேர், அதனால இங்கே எந்த பேஜ் ஃபால்ட்ஸும் நடக்கலை. 4ம் இருக்குது, 1 5 3 4, இங்கேயும் எதுவும் நடக்கலை. 1 இஸ் ஆல்ரெடி தேர், அதனால் மறுபடியும் we are just retaining it, தேவைப்படலை. அடுத்தது 6. இப்போ 6ஐ நம்ம எங்கே ரீப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1ஏ அடுத்து தேவைப்படலைன்றதுனால நான் 6க்கு ரீப்ளேஸ் பண்ணுறேன் இதை. ஸோ 6 5 3 4, இங்கே ஒரு பேஜ் ஃபால்ட் நடக்குது. 6க்கு அப்புறம் 7. ஸோ அடுத்ததே தேவைப்படலை, 5ஏ தேவைப்படலைன்றதுனால ஐ கேன் ரீப்ளேஸ் திஸ் 2. ஸோ 6 7 3 4, இங்கே ஒரு பேஜ் ஃபால்ட் நடக்குது. தென் 8. ஸோ 6 7, இதையே நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் 8ன்னு சொல்லி. அண்ட் இங்கே ஒரு பேஜ் ஃபால்ட் நமக்கு நடக்குது. தென் 7 ஆல்ரெடி இருக்குது, ஸோ இங்கே பேஜ் ஃபால்ட் எதுவும் நடக்கலை. சிமிலர்லி 8ம் இங்கே ஆல்ரெடி இருக்குது, இங்கே எந்த பேஜ் ஃபால்ட்டும் நடக்கலை. இப்போ எத்தனை பேஜ் ஃபால்ட்ஸ்ன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 8 will be the right answer. 8 page faults இதில் occur ஆகுது. Next question. Degree of concurrency in thread can be arranged in the manner. On a system with single computing core, concurrency means the execution of the threads will be interleaved over time because the processing core is capable of executing only one thread at a time. But நீங்கள் ஒரு multiple core system எடுக்கிறப்ப concurrency-னா threads can run in parallel because system can assign a separate thread to each core. Support for the threads may be provided either at the user level for user threads or by the kernel for kernel threads.
யூசர் த்ரெட்ஸுக்கும் கர்னல் த்ரெட்ஸுக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதில் வர்றது தான் இந்த மெனி டு ஒன் மாடல், மெனி டு மெனி, ஒன் டு ஒன் மாடல்ன்றதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெனி டு ஒன் மாடல். ஒன்லி ஒன் த்ரெட் கேன் ஆக்சஸ் த கர்னல் அட் அ டைம். மல்டிபிள் த்ரெட்ஸ் ஆர் unable to run in parallel on multi-core system. ஸோ கர்னலை ஒன்று தான் ஆக்சஸ் பண்ணலாம், பட் நிறைய த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் மெனி டு ஒன். அடுத்தது ஒன் டு ஒன் மாடலில் this provides more concurrency than the many to one by allowing another thread to run when a thread makes a blocking system call. But the developer has to be careful not to create too many threads within an application. அடுத்தது we have many to many model. Developers can create as many user threads as necessary, and the corresponding kernel threads can run in parallel on a multi-processor. Degree of concurrency என்ற அந்த efficiency எதில் அதிகமாக இருக்கும்னா ஆப்வியஸ்லி மெனி டு மெனியில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ மெனி டு மெனியை ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வரோம். அண்ட் கம்பேரேட்டிவ்லி இவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மெனி டு ஒன் அடுத்து இருக்கணும், ஒன் டு ஒன் அடுத்து இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இன் ரியாலிட்டி மெனி டு மெனிக்கு அப்புறம் ஒன் டு ஒன்க்கு தான் அந்த எஃபிஷியன்சி இருக்குது. ஆனாலும் வாட் தே சே இஸ் நீங்கள் நிறைய த்ரெட்ஸு நீங்கள் க்ரியேட் பண்ணிடாதீங்கன்னு டெவலப்பர்ஸ்க்கு சொல்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் we are putting many to one in the second place and one to one in the third place. Option 3 will be the right answer. Next question. Which of the following statements are true? If the time quantum is extremely small, round robin can result in a large number of context switches. The average turnaround time of a set of processes does not necessarily improve as the time quantum size increases. The average turnaround time can be improved if most processes finish their next CPU burst in a single time quantum. So, this round robin schedule பத்தி இருக்கு. A small unit of time called a time quantum or time slice is defined. இந்த ரெடி கியூ வந்து நம்ம ஒரு சர்க்குலர் கியூ மாதிரி எடுத்துப்போம். ஏன்னா ஒரு ப்ராசஸும் அது தேவைப்படுற டைம் அளவுக்கு போய் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரும். The CPU scheduler goes around the ready queue, allocating the CPU to each process for a time interval up to one time quantum. And the time quantum can be 3 millisecond or 4 millisecond, that depends. But one time quantum allows it allows execution. The performance of round robin depends heavily on the size of the time quantum. At one extreme, if time quantum is extremely large, RR policy is same as the FCFS policy. அதுக்கு காரணம் நீங்கள் ஒரு 10லாம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குட்டி குட்டி ப்ராசஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் இருக்க தான் போகுது. அப்போ டைம் குவாண்டமை நம்ம அதிகப்படுத்துறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு மாதிரி தான் ஆர்ஆரும் வந்து வேலை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. இன் கான்ட்ராஸ்ட், இஃப் த டைம் குவாண்டம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால், த ரவுண்ட் ராபின் கேன் ரிசல்ட் இன் லார்ஜ் நம்பர் ஆஃப் கான்டெக்ட் ஸ்விட்சஸ். அதுக்கு காரணம் எல்லாத்தையும் 1 millisecond தான் வரணுன்ற பட்சத்தில் ஒரு 10 millisecondsக்குள்ளே 10 ப்ராசஸ் உள்ளே வந்துட்டு போகும். அப்போ ஒரு ப்ராசஸ்க்கு இன்னொரு ப்ராசஸ்க்கு மூவ் ஆகுறப்ப நமக்கு கான்டெக்ட் ஸ்விட்சுன்னு சொல்கிறோம்ல, தட் ஹேப்பன்ஸ். So, which of the following statements are true? A is absolutely true. அப்போ A-வை involve பண்ணாத 3 வெளியில் போயிடும். Turnaround time also depends on the size of the time quantum. The average turnaround time does not necessarily improve as the time quantum size increases. இதுவும் அதோடைய ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது பியும் உள்ளே இருக்குன்றதுனால A ஒன்லின்ற ஆப்ஷனும் இப்போ வெளில போயிடுது. அடுத்தது, in general, the average turnaround time can be improved if most processes finish their next CPU burst in a single time quantum. அடுத்த இதுக்குள்ளே CPU burst முடிஞ்சிடுச்சுன்னா turnaround time கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகுன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து வேலிடான பாயிண்ட். இதுவும் கிடையாது. ஆப்ஷன் நம்பர் 4, A, B, C, all the 3 statements are true. இது இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடிஷனலாக ஒரு விஷயம் பார்ப்போம். இஃப் கான்டெக்ட் ஸ்விட்ச் டைம் இஸ் ஆடட், the average turnaround time increases even more for a smaller time quantum since more context switches are required. ஸோ இங்கே கான்டெக்ட் ஸ்விட்ச் நடக்கிற டைமை வந்து இன்க்ளூட் பண்ணாமல் இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க. கான்டெக்ட் ஸ்விட்சோட டைமை நம்ம இன்க்ளூட் பண்ணுறப்ப டைம் குவாண்டமும் கம்மியாக இருந்தால் கூட அந்த கான்டெக்ட் ஸ்விட்ச்க்கான டைம் எப்படியும் அந்த ஆவரேஜ் டர்னரவுண்ட் டைமை இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. திஸ் பாயிண்ட் மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. Next question. Consider the set of processes that need to be scheduled on a single CPU. All the times are given in milliseconds. Using the shortest remaining time first scheduling algorithm, the average process turnaround in milliseconds is shortest remaining time firstனா ஒரு ப்ராசஸ் உள்ள வரக்குள்ள அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்.
பட் அடுத்த ப்ராசஸ் உள்ளே வரக்குள்ள எது ரிமைனிங் டைமில் கம்மியாக இருக்கும்னு பார்த்துட்டு அதை தான் அதே எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நம்ம இதோட ஒர்க்கிங் என்னன்னு பார்ப்போம். ஸோ டைம் 0ல் எந்த ப்ராசஸ் உள்ளே வருதுன்னா ஏ உள்ளே வருது வித் 6 பர்ஸ்ட் டைம். எக்ஸிக்யூஷன் டைம்னாலும் பர்ஸ்ட் டைம்னாலும் ஒன்று தான். ஸோ 6ஓட உள்ளே வருது. ஸோ ஏ இஸ் எக்ஸிக்யூட்டிங் ஹியர். 1 வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுது, 2 வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுது, 3 வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுது. இப்போ 3ல வந்து தேர் இஸ் அன் என்ட்ரி ஆஃப் அதர் ப்ராசஸ் டி வருது. இப்போ பி என்னவா வருதுன்னா 2ஆ வருது. இப்போ ஏ எவ்வளோ எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னா 3 எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 6 - 3 இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து 3 இருக்கு. இப்போ இதில் யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் பிக்கு தான் இருக்குன்றதுனால பி கெட்ஸ் இன்சைட். ஸோ பி வந்து அடுத்து 5 முடி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பிக்கு இப்போது என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 - 2 இஸ் ஈக்குவல் டு 0. பி அதோடைய ஒர்க்கை முடிச்சிருச்சு. ஸோ இங்கே நான் கம்ப்ளீஷன் டைம் அப்படியே போட்டுட்டு வரேன். பி வந்து 3ல் ஸ்டார்ட் பண்ணுச்சு அரைவல் டைம், 5ல் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. தென் ஏ வந்து எவ்வளோ ரிமைனிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. 5ல் இப்போ புது ப்ராசஸ் சி வருது வித் 4 பர்ஸ்ட் டைம். இப்போ ஏவா சியான்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் எக்ஸிக்யூட் ஆகணும் டில் 7. ஏ இப்போ 2 இது எக்ஸிக்யூட் பண்ணுது 2 மில்லி செகண்ட். அண்ட் வி ஹாவ் அ நியூ ப்ராசஸ் கம்மிங் இன்சைட். இப்போ ஏ வந்து இங்கே 3 - 2 விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 4ன்னு இருக்குது, டி இஸ் ஈக்குவல் டு 6ன்னு இருக்குது. அகெயின் ஏ கெட்ஸ் சோசன். அதனால் ஏ வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுது. இப்போது 8th டைம் ஸ்லாட்டில் என்ட்ரி கிடையாது. பட் இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 1 - 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அது முடிஞ்சிடுது. சி இப்போ 4 இருக்குது, டி வந்து 6 இருக்குது. யாரை சூஸ் பண்ணுவாங்க 8லன்னு பார்த்தீங்கன்னா சியை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ சி ஸ்டார்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிங். ஸோ ஏ 8க்கு முடியுதுன்றதுனால இதோட கம்ப்ளீஷன் டைம் இங்கே போட்டு வந்துடலாம். இப்போ சி இஸ் எக்ஸிக்யூட்டிங். எது வரை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னா 10 முடிய. ஸோ சி 2 இது எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் இந்த 10ல் சியோட வேல்யூ என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 - 2 விச் இஸ் ஈக்குவல் டு 2. டியோட வேல்யூ அப்படியே 6ன்னு இருக்குது. இ வந்து 3ஓட என்ட்ரி ஆகுது. இப்போது 2, 6, 3ல் 2 தான் சின்னது. ஸோ அகெயின் சி கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். ஸோ சி 2 இது முடிக்குது. 12ல் சி கம்ப்ளீட் பண்ணுது. வி ஆர் மார்க்கிங் 12 ஹியர். இப்போ இங்கே என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு 2 - 2 விச் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது வி ஹேவ் டி இஸ் ஈக்குவல் டு 6 அண்ட் இ இஸ் ஈக்குவல் டு 3. எதோட பர்ஸ்ட் டைம் கம்மின்னு பார்த்தீங்கன்னா இது தான் கம்மி. ஸோ இ கெட்ஸ் செலக்டட் நவ். ஸோ 1, 2 அண்ட் 3. இ வந்து 15ல் கம்ப்ளீட் பண்ணுது அண்ட் வில் மார்க் இட் ஆஸ் 15 ஹியர். இப்போ இங்கே வந்து இ இஸ் ஈக்குவல் டு 3 - 3 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இருக்கிற ஒரே ப்ராசஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி தான். அப்போ அடுத்த 6 அதுதான் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6. இப்போ இதோட டைம் எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 21ல் முடிக்குது டி. ஸோ இந்த இடத்துல நம்ம 21ன்னு போடுறோம். ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி டேர்ன் அரவுண்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா டேர்ன் அரவுண்ட் டைம் இஸ் கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ இதோடைய டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல 8 - 0 will give you 8, 5 - 3 will give you 2, then 12 - 5 will give you 7, 21 - 7 will give you 14, 15 - 10 will give you 5. இப்போ டேர்ன் அரவுண்ட் டைமோட ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிஏடி ஆவரேஜை வந்து நாம் 8 + 2 + 7 + 14 + 5 divided by 5 எடுக்கிறோம். 8 + 2 is 10, 10 + 7 is 17, 17 + 14 is 31, 31 + 5 is 36, 36 divided by 5 will give 7.2 milliseconds. Option number 1, 7.2 will be the right answer. Next question, select the correct order of basic page replacement. Page replacement algorithm is used in case there is no free frame. The process is continued by restarting the instruction caused by trap. Trap என்றது வந்து ஒரு software generated interrupt ன்னு சொல்வாங்க. That's caused because of an error. Location of desired frame is found from disk. Desired page is brought into newly freed frame and page
and frame tables are updated. First என்ன பண்ணணும்னா நம்ம location of the desired page கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஒரு ஃப்ரீ ஃப்ரேம் இருக்கான்னு பார்க்கணும். ஃப்ரீ ஃப்ரேம் இருந்தால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை ஃப்ரீ ஃப்ரேம் இல்லைன்னா நாம் ஒரு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதமை யூஸ் பண்ணி எந்த ஃப்ரேமை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். We will write the victim frame to the disk, change the page and frame tables accordingly. So first எடுத்தோனே location of the frame is found from disk ன்னு இருக்கு. So it starts with C. So இது C. இது ரெண்டும் வெளியில போயிடுச்சு. அடுத்தது we'll find a free frame. If there is no free frame, we will use a page replacement algorithm. Page replacement algorithm is used in case there is no free frame ன்ட்டு இந்த பார்ட்டை நம்ம எடுக்கிறோம். So this is A. C அப்புறம் we have A. So option number 3 will be the right answer. Read the desired page into the newly freed frame. Change the page and frame tables ன்னு கொடுத்திருக்காங்க. So இந்த இடத்துல the desired page is brought into the newly freed frame will follow that. So இது D. Continue the user process from where the page fault occurred. When the disk read is complete, we modify the internal table kept with the process and the page table to indicate that the page is now in memory. The instruction that was interrupted by the trap is restarted. The process is continued by restarting the instruction caused by trap. So, இந்த பாயிண்ட்ல தான் உங்களுக்கு B உள்ள வருது. A trap ன்றது நான் already சொன்ன மாதிரி it's an exception. It's a software generated interrupt. It's a result of the operating system's failure to bring the desired page into memory. Next question. Match list 1 with list 2. Reference bit for a page is set by the hardware whenever that page is referenced. Read or write to any byte in the page. Reference bits are associated with each entry in the page table. Initially, all bits are cleared to 0 by the operating system. As a user process executes, the bit associated with each page referenced is set to 1 by the hardware. இதுதான் இந்த reference bit உடைய explanation. இப்போ இது பேஜ் டேபிளில் இருக்கிற ஒரு கண்டென்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ஹான்ஸ்டு செகண்ட் சான்ஸ் அல்காரிதம்னு ஒரு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் இருக்குது. அதோடைய கண்டென்ட் தான் இது. 0,0 அதாவது ரெஃபரன்ஸ் பிட்டும் 0 மாடிஃபை பிட்டும் 0னா நெய்தர் ரீசென்ட்லி யூஸ்ட் நார் மாடிஃபைட். ஸோ த பெஸ்ட் பேஜ் டு ரீப்ளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. A will be mapping to 3. அடுத்தது 0,1 ரெஃபரன்ஸ் பிட் 0 மாடிஃபை பிட் 1. நாட் ரீசென்ட்லி யூஸ்ட் பட் modified. Not quite as good because the page will need to be written out before replacement. Must write out before replacement ன்னு சொல்ற ஆப்ஷன் 1க்கு தான் இதை நம்ம மார்க் பண்றோம். A3B1. அடுத்தது ரெஃபரன்ஸ் பிட் 1 மாடிஃபை பிட் 0. அதாவது இட் இஸ் ரீசென்ட்லி யூஸ்டு தான் ஆனால் கிளீன். ப்ராபப்ளி இட் வில் பி யூஸ்ட் அகெயின் சூன். ஸோ 4க்கு மேப் பண்ணுறோம். சியை இதுவும் கிடையாது. ஆப்ஷன் நம்பர் 4 will be the right answer. அடுத்தது 1,1 it is recently used as well as modified. Probably will be used again soon and the page will be need to be written out to disk before it can be replaced. அப்போ probably will be used again soon and need to write out and ரெண்டு பாயிண்ட்டுமே இன்க்ளூட் பண்ணுற இந்த 2 will be mapping to D. ஸோ இந்த 0 வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாட் ரீசென்ட்லின்னு வந்துடும். இந்த இடத்துல 0ன்னு வர இடத்துல நாட் மாடிஃபைட், இது க்ளீனாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, மாடிஃபை ஆகலைன்னு இருப்பாங்க. 1 வர இடத்துலலாம் மாடிஃபிகேஷன் இருக்கும் உங்களுக்கு. அதே போல் இந்த இடத்துல 1 வந்திருந்ததுன்னா இட் இஸ் ரீசென்ட்லி யூஸ்டுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். A disk has 300 cylinders from 0 to 299. If the initial position of the read-write head is at cylinder 101, moving towards the higher end of the disk, calculate the total head movement following C-look policy for the read request sequence. First, C-scan na ennu therinjupom. C-scan moves the head from one end of the disk to the other, servicing request along the way. When the head reaches the other end, however, it immediately returns to the beginning of the disk without servicing any request on the return trip. The arm goes only as far as the final request in each direction. அங்கேருந்து it reverses direction immediately without going all the way to the end of the disk. அதனால version of this C-scan
that follows this particular pattern is called C-look scheduling because they look for a request before continuing to move in a given direction. 0 இருந்து 299 எடுத்தப்போ 101ல ஹெட் இருக்குன்னு எடுத்தப்போ இப்போ ரெக்வெஸ்ட்டை வந்து நம்ம ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ 45, 87, then we have 123, 197, 198, 250 and 280. It's moving towards the higher end of the disk ன்னு சொல்லியிருக்கு. இது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடு மோர் ரெக்வெஸ்ட் இருக்கோ அந்த சைடு தான் இது மூவ் ஆகும். ஸோ 101லேருந்து 123க்கு ஃபஸ்ட்டு மூவ் ஆகுது. தென் 123லேருந்து இட் மூவ்ஸ் டு 197, தென் 198. Then it goes to 250 and 280. It doesn't go till 299. Instead அது அடுத்த ரெக்வெஸ்ட்டுக்கு என்ன பண்ணிடும்னா இந்த பக்கம் வந்துடும், அதாவது 45க்கு வந்துடும். எது முடிய தேவையோ அது முடிய போயிட்டு இந்த சைடு ரெக்வெஸ்ட்டுக்கு வந்துடும் சொல்லிடுறாங்க. வித்தவுட் கோயிங் ஆல் த வே டு த எண்ட் ஆஃப் த டிஸ்க் இட் ரிவர்சஸ் டிரெக்ஷன் இமீடியட்லின்றது இந்த பாயிண்ட்டு. 45 முடிச்சுட்டு அடுத்து எங்கே சர்வ் பண்ணோன்னா 87 சர்வ் பண்ணும். இதுதான் வந்து C-look பாலிசின்றது. இங்கேருந்து 45, இங்கேருந்து வந்து 87. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்ப்போம். இதுக்கு நடுவில் we have 22, தென் இதுக்கு நடுவில் we have 74, தென் இதுக்கு நடுவில் we have 1, அண்ட் இதுக்கு நடுவில் we have 52, இதுக்கு நடுவில் 30, இதுக்கு நடுவில் 235. மைனஸ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சப்ராக்ஷன் கொடுங்க அது போதும். தென் 87 minus 45 will give 42. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 235 plus 75, 30 சேர்ந்தா ஒரு 105. 52, 42 will give 94. 94 plus 22 will give 116. 340 plus 116 will give 456. Option number 1 will be the right answer. எவ்வளோ ஹெட் மூமெண்ட் இருக்குன்னா 456. சி ஸ்கேன்ன்றது போய் அந்த எண்டை ஹிட் பண்ணிட்டு வரணும். பட் சி லுக்கில் எப்படின்னா அது ஹெண்டெல்லாம் ஹிட் பண்ண வேண்டாம், எது கடைசி ரெக்வெஸ்ட்டோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேருந்து நேராக இந்த எண்டுக்கு வந்து இந்த ஜீரோவையும் ஹிட் பண்ணாமல் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ரெக்வெஸ்ட் எதுனா 45, இதை வந்து டைரெக்டாக சர்வீஸ் பண்ணிட்டு போகணும். With this we are completing Unit 5 questions. Unit 6 Software Engineering Solutions பார்க்கலாம். Which of the following is not one of the principles of good coding? இந்த கொஸ்டினுக்கு எடுத்திருக்க ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரோவர் பிரஸ்மேன் புக் 8th editionல Part 2 மாடலிங்னு Chapter 7ல Principles that Guide Practiceனு ஒரு சாப்டர் இருக்கும். அதில் 7.3.4ல கன்ஸ்ட்ரக்ஷன் பிரின்சிபல்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, அதுலேருந்து எடுத்திருந்தேன். கோடிங் பிரின்சிபல்ஸ்ன்றது என்னென்னா these principles guide the coding task, are closely aligned with programming style, programming languages and programming methods. ஸோ என்னென்ன பிரின்சிபல்ஸ்ன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேஷன் பிரின்சிபல்ஸ், அதாவது நீங்கள் ஒரு கோட் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் யூ பிகின் கோடிங் அப்படின்ட்டு ஒரு விஷயம் செய்ய சொல்லியிருப்பாங்க, கிரியேட் யூனிட் டெஸ்ட்டுன்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் உங்களுக்கு இருக்கும். Create a set of unit tests that will be applied once the component you code is completed. ஸோ இது வந்து ப்ரிப்பரேஷன் பிரின்சிபல்ஸில் வர்றதுனால பிஃபோர் யூ பிகின் கோடிங்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் தான், இது இருக்குது, அதனால் இதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். அடுத்தது கோடிங் பிரின்சிபல்ஸ்ன்னு இருக்குது. ஆஸ் யூ பிகின் ரைட்டிங் கோட் பி ஷுவர் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு. கிரியேட் விஷுவல் லே அவுட் தட் எய்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு போட்டிருப்பாங்க செகண்ட் ஆப்ஷனில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் அ விஷுவல் லே அவுட் இண்டென்டேஷன் அண்ட் பிளாங்க் லைன்ஸ் தட் எய்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு அதில் இருக்கும். ஸோ இந்த பிரின்சிபலும் இட் இஸ் இன்க்ளூடட். அடுத்தது ரைட் செல்ஃப் டாக்குமெண்டிங் கோட் நாட் ப்ரோக்ராம் டாக்குமெண்டேஷன் இருக்குது. இங்கே ரைட் கோட் தட் இஸ் செல்ஃப் டாக்குமெண்டிங்னு கொடுத்துருக்காங்க தான், ஆனால் ப்ரோக்ராம் டாக்குமெண்டேஷனை பற்றி எதுவுமே இங்கே மென்ஷன் ஆகலை, அதனால் இது அண்டர் டவுட். அடுத்தது we have validation principles. After you have completed your first coding pass நீங்கள் செய்ய வேண்டியது refactor the code after you complete the first coding passனு கொடுத்துருக்காங்க தேர்ட் ஆப்ஷனில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா refactor the codeன்னு கொடுத்துருப்பாங்க.
ஸோ ஆஃப்டர் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் த ஃபர்ஸ்ட் கோடிங் பாஸ் ரீஃபேக்டர் த கோட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த பாயிண்ட்டும் வந்து இட் இஸ் இன்க்ளூடட் இன் பிரின்சிபல். அடுத்தது வந்து டெஸ்டிங் பிரின்சிபல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஒரு 3 பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க. ஆக மொத்தத்தில் இது 3மே வந்து உங்களுக்கு டைரக்ட்லி இட் இஸ் தேர், பட் இந்த பார்ட் இல்லைன்றதுனால we are marking option 4 to be the right answer. It is not one of the principles நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை அவங்க இங்கேயோட நிறுத்தியிருந்தாங்கன்னா 4மே இருக்கு, இங்கேயோட நிறுத்தலைன்றதுனால இதை தான் ராங்னு சொல்லி நம்ம ரைட் ஆன்சர்னு மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், if P is the risk probability, L is the loss, then risk exposure is computed as என்ன ஃபார்முலான்னு கேட்டிருக்காங்க. ரிஸ்க் இம்பேக்டை வந்து எப்படி அசஸ் பண்ணுறதுன்றதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. த ஓவரால் ரிஸ்க் எக்ஸ்போஷர் RE இஸ் டிட்டர்மின்ட் யூசிங் த ஃபாலோவிங் ரிலேஷன்ஷிப். ரிஸ்க் எக்ஸ்போஷர் இஸ் ஈக்குவல் டு P இன்டூ சின்னு கொடுத்துருக்காங்க, வேர் P இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஃபார் அ ரிஸ்க். அதாவது ரிஸ்க் ப்ராபபிலிட்டியை இங்கே அதே Pன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் டு த ப்ராஜெக்ட் ஷுட் த ரிஸ்க் அக்கர் அப்படின்றது வந்து சீன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிஸ்க் அக்கர் ஆச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள், அதுதான் காஸ்ட் டு த ப்ராஜெக்ட் ஷுட் த ரிஸ்க் அக்கர்ன்றது. இப்போது இது எதை மீன் பண்ணுதுன்னா இட் எக்ஸாக்ட்லி மீன்ஸ் த லாஸ். ஸோ லாஸை தான் வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல RE ஈக்குவல் டு P இன்டூ சிக்கு பதில் RE ஈக்குவல் டு P இன்டூ எல்னு நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ ரிஸ்க் அக்கர் ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய காஸ்ட், அதை தான் வந்து நம்ம லாஸ்னு சொல்கிறோம். ஸோ அதனால் we are equating this C to L. Next question, which of the following is a technique used for component wrapping? Component adaptation பற்றி பார்ப்போம். Even after a component has been qualified for use within an application, conflicts occur ஆகும். இந்த conflicts அவாய்ட் பண்ணுறதுக்கு component wrappingனு ஒரு adaptation technique இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாஃப்ட்வேர் டீமுக்கு வந்து இன்டர்னல் டிசைனுக்கும் காம்போனன்ட் கோடுக்கும் ஃபுல் ஆக்சஸ் இருக்கிற பட்சத்தில் ஒயிட் பாக்ஸ் ரேப்பிங் அப்ளை பண்ணுவாங்க. திஸ் எக்ஸாமின்ஸ் த இன்டர்னல் ப்ராசஸிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் த காம்போனன்ட் அண்ட் மேக்ஸ் கோட் லெவல் மாடிஃபிகேஷன்ஸ் டு ரிமூவ் எனி கான்ஃப்ளிக்ட். ஸோ ஒயிட் பாக்ஸ் ரேப்பிங்ன்றது கான்ஃப்ளிக்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, இன் கோட் லெவல் மாடிஃபிகேஷனில் இருக்குது. அடுத்தது கிரே பாக்ஸ் ரேப்பிங்ன்றது when the component library provides a component extension language or API that enables conflicts to be removed or masked. ஸோ இந்த பார்ட்டுக்கு நம்ம கிரே பாக்ஸ் ரேப்பிங் யூஸ் பண்ணுறோம். பிளாக் பாக்ஸ் ரேப்பிங்ன்றது requires the introduction of pre and post processing at the component interface to remove or mask conflicts. You must determine whether the effort required to adequately wrap a component is justified or whether a custom component should be engineered instead அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த பிளாக் பாக்ஸ் ரேப்பிங். இப்போது இது இருக்குது. ஸோ காம்போனன்ட் ரேப்பிங்கில் இன்வால்வ் ஆகிற ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் நம்பர் 2 கிளியர் பாக்ஸ் ரேப்பிங். ஆப்ஷன் நம்பர் 2 வில் பி த ரைட் ஆன்சர். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கிளியர் பாக்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்னு புக்ஸில் தேடினீங்கன்னா அதை பற்றி சில டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், the cyclomatic complexity metric provides the designer with information regarding the number of cycles, errors, independent logical paths, statements ஆன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றியான ஒரு டீட்டெயில் பார்ப்போம். Cyclomatic complexity is a metric that provides a quantitative measure of the logical complexity of program. It's a useful metric for predicting those modules that are likely to be error prone. When used in the context of basis path testing method, the value computed for cyclomatic complexity defines the number of independent paths in the basis set of a program. In the metric provides the designer with information regarding the number of independent logic paths in the program. So logic complexity பத்தி measure பண்றதுன்னு சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல independent pathன்னு சொல்லிட்டாங்க. So option number 3 will be the right answer. It provides an upper bound for the number of tests that must be conducted to ensure that all statements have been executed at least once. Next question, given below are two statements. Software testing must be recognized as a significant effort and its planning must begin at the earliest possible time. The cost of software testing is an important contribution in determining overall software development cost. இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பை ரிச்சர்ட் ஸ்கிமிட்னு ஒரு புக் இருக்குது, அது சாப்டர் 8
software requirements analysis practiceல இருந்து எடுத்துக்கிறாங்க. Software testing must be recognized as a significant effort and its planning must begin at the earliest possible time என்றது அதுல இருக்கிற ஒரு statement. So it is true. While the software requirements are being analyzed, evaluated and formalized, the challenges to testing and qualifying the product must be identified. Product qualification section of specifications identifies the analysis, inspection, demonstration and test methods that will be used to confirm requirement satisfaction based on test results. அது கூட கொடுத்திருக்க அடுத்த point, the cost of software testing is an important contribution in determining overall software development cost. So இதுவும் true statement. Based on the first and the final statement from the particular content, we are marking option number 1. Both statement 1 and statement 2 are true to be the right answer. Next question. Which of the following need not be assessed during unit testing? So இங்க ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்திருக்கிறதுனால இதுல ஒன்னு தான் தேவை, மீதி 3 தேவையில்லைன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, யூனிட் டெஸ்டிங்னா என்ன? This focuses verification effort on the smallest unit of software design. அது ஒரு காம்பனண்டா இருக்கலாம், இல்ல ஒரு மாடியூலா இருக்கலாம். It focuses on internal processing logic and data structures within boundaries of a component. Selective testing of execution paths is an essential task during the unit test. Tests focus on each component individually, ensuring that it functions properly as a unit. So அது கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதான்றதை டெஸ்ட் பண்றது. It tends to focus on the algorithmic detail of a module and data that flow across the module interface. என்ன அசஸ் பண்றாங்க யூனிட் டெஸ்டிங்லன்னு பாத்தீங்கன்னா அல்காரிதமிக் பெர்ஃபார்மன்ஸை தான் அசஸ் பண்றாங்க. அந்த அல்காரிதமிக் டீடைல்ல அது ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா என்ன செய்யணுமோ அது செய்தா அந்த அல்காரிதம் எஃபிஷியண்டா இருக்கா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு செக் பண்ணுது. ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சிக்க கூடியது இட் இஸ் அசஸிங் அல்காரிதமிக் பெர்ஃபார்மன்ஸ். இதை அசஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துட்டா இது மூணுத்தையுமே அதை அசஸ் பண்ணலன்னு இந்த நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ பிசிடியை இன்க்ளூட் பண்ற ஆப்ஷன் நம்பர் 4 வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ ஒன்லி ஏ இஸ் அசிஸ்ட். சரி, மற்றதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு மாடியூல் இன்டர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கோங்க. The module interface is tested to ensure the information properly flows into and out of the program unit under test. Local data structures are examined to ensure the data stored temporarily maintains its integrity during all steps in an algorithmic execution. All independent paths through the control structure are exercised to ensure that all the statements in a module have been executed at least once. Boundary conditions are tested to ensure that the module operates properly at boundaries established to limit or restrict processing. Finally, all error handling paths are tested. So, error handling paths, independent paths, boundary conditions, local data structure எல்லாமே இந்த மாடியூல் ரிலேட்டடா டெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க எதுல அது ஃபோக்கஸ் பண்ணதுன்னா the data that flow across the module interface தான் சொல்லுங்க. இன்டர்ஃபேஸ் மூலமா கிராஸ் பண்ற டேட்டாவை தான் அது டெஸ்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்களே தவிர not the module interface. So module interface என்ன டெஸ்ட் பண்றாங்கன்றதெல்லாம் you have error handling and execution paths. Next question, match list 1 with list 2. First நம்ம white box testing பார்ப்போம். White box testing designs test cases based on analysis of some aspect of source code and it is based on some heuristic. ஸோ அதில் 2 இது கவர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஃபால்ட் பேஸ்ட் டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து சில விதமான ஃபால்ஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. கவரேஜ் பேஸ்ட் டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இட் அட்டெம்ப்ட்ஸ் டு எக்ஸிக்யூட் சர்டன் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஸ்டேட்மெண்ட் கவரேஜாக இருக்கலாம், கண்டிஷன் கவரேஜாக இருக்கலாம், பிரான்ச் கவரேஜாக இருக்கலாம், பாத் கவரேஜாக இருக்கலாம். இங்கே கண்டிஷன் கவரேஜ்னு ஒரு டேர்ம் இருக்குது ஏல. அப்போ ஏ வந்து எதோட மேப் ஆகுதுன்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் 3யோட மேப் ஆகுது. A3 2 ஆப்ஷன்ல இருக்கு, மற்ற 2த்தையும் வெளில எடுத்துருவோம். அடுத்தது வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் பார்ப்போம். டெஸ்ட் கேசஸ் ஆர் டிசைன் ஃப்ரம் அன் எக்ஸாமினேஷன் ஆஃப் இன்புட் அவுட்புட் வேல்யூஸ் ஒன்லி அண்ட் நோ நாலேஜ் ஆஃப் டிசைன் ஆர் கோட் இஸ் நீடட். ஸோ இது சோர்ஸ் கோட் பேஸ் பண்ணி இருக்குதுன்னா இது வந்து இன்புட் அவுட்புட் வேல்யூஸை பேஸ் பண்ணி இருக்கு. இதுல வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஈக்குவலன்ஸ் கிளாஸ் பார்ட்டிஷனிங். இதுல வந்து the domain of input values to a program is partitioned into a set of equivalence classes such that behavior of the program is similar for every input data belonging to the same equivalence class. So அந்த மாதிரி பிரிச்சு செய்யறது. Boundary value analysis வந்து leads to selection of test cases at the boundaries of the different equivalent classes.
ஸோ ஈக்குவலன்ட் கிளாஸஸ்ன்ட்டு பிரித்து வச்சிடுறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை அதில் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதோட பவுண்டரி வேல்யூஸை பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸில் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈக்குவலன்ஸ் கிளாஸ் பார்ட்டிஷனிங் என்ற B maps to 1 black box testing. So B is mapping to 1. B1, so option 4 கிடையாது. Option 2 will be the right answer. அடுத்தது we have performance testing. This is carried out to check whether the system meets non-functional requirements. இதில் 3 testing நம்ம பார்க்குறோம். Stress testing evaluates system performance when it is stressed for short periods of time. அடுத்தது volume testing. It is used to assess the behavior of the software under large data volumes. So data structures அதை ஹேண்டில் பண்ண முடியுமா முடியலையான்றதை பொறுத்து இருக்கு. ஸோ வால்யூம் டெஸ்டிங்னு இருக்கு சியில். இட் கோஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் 4. C is mapping to 4. அடுத்தது ரெக்கவரி டெஸ்டிங். டெஸ்ட் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சிஸ்டம் டு த presence of faults or loss of power, devices, services, data, etc. அடுத்த டெஸ்டிங் பார்ப்போம். சிஸ்டம் டெஸ்ட். They are designed to validate a fully developed system to assure that it meets its requirements. So அதில் வர 3 டெஸ்டிங்கில் first we have alpha testing. It is carried out by the test team within the developing organization. Beta testing என்றது it is a testing performed by a select group of friendly customers. அடுத்தது acceptance testing. It is the testing performed by the customer to determine whether he should accept the delivery of the system. So இந்த 3 டெஸ்டிங்கில் we have alpha in D. So it maps to 2 system testing. D is mapping to 2. A and D இங்கே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது, பட் இது ரெண்டும் வந்து மாறி இருக்கு. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 will be the right answer. இது புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்ல, எந்த புக்கில்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் 4th edition ரஜிப்மால் ஆத்தர் எழுதுந்து அந்த புக்கிலேருந்து எடுக்கப்பட்ட டீட்டெயில் தான் இது. எந்த புக்கில் நீங்கள் படித்தாலும் கண்டென்ட் ஒன்று தான், பட் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த புக்கில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் தாராளமாக அந்த புக்கை ஃபாலோ பண்ணலாம். கண்டென்ட்டில் இருக்கிற விஷயம் மாற போகிறது இல்லை, ஆனால் அதை சொன்ன விதம் மாறலாம், அதுக்கு யூஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் மாறலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். த இன்க்ரிமெண்டல் மாடல் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இஸ். இன்க்ரிமெண்டல் மாடல் யூஸ் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர் ப்ராடக்டாக இருக்கும். பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆர் அட்ரெஸ்ட் பட் மெனி சப்ளிமெண்ட்ரி ஃபீச்சர்ஸ் ரிமைன் அன்டெலிவர்ட். அப்போ அவங்க ஃபஸ்ட்டு வந்து கோர் ப்ராடக்டை கொடுக்கறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்றப்ப இந்த டெவலப்மெண்ட்டில் ரீசனபிள் அப்ரோச் வென் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆர் வெல் டிஃபைன்ட். இந்த இடத்துல வந்து தே ஆர் அட்ரஸ் பட் மெனி ஃபீச்சர்ஸ் சம் ஆர் நோன் அண்ட் அதர்ஸ் ஆர் அன்னோன்னு கொடுத்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. அடுத்தது அ குட் அப்ரோச் வென் அ ஒர்க்கிங் கோர் ப்ராடக்ட் இஸ் ரெக்வயர்ட் குவிக்லி. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட்லேயே வந்து கோர் ப்ராடக்டை கொடுக்கறதுனால this can be the answer, but we'll just see. The core product is used by the customer. As a result of use or evaluation, a plan is developed for the next increment. The plan addresses the modification of the core product to better meet the needs of the customer and delivery of additional features and functionality. So இதுதான் வந்து அந்த இன்க்ரிமெண்ட் மாடல். The process is repeated following the delivery of each increment until the complete product is produced. ஸோ கோர் ப்ராடக்டை கொடுத்துட்டு அதில் வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி ஃபைனலாக எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸையுமே கவர் பண்ணுற மாதிரி கொடுக்கறது தான் இந்த இன்க்ரிமெண்ட் மாடலோடைய வேலை. எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸுமே ஸ்டார்டிங்லேயே டிஃபைன் ஆயிருக்குமான்றது இதில் கண்டிப்பாக நடக்காதுன்னு தெரிஞ்சிருக்கும். லார்ஜ் டெவலப்மெண்ட் டீம்ஸ் வேணுமான்னு கேட்டால் அப்படிலாம் இது ஒன்றும் ஸ்ட்ரெஸ் பண்ணல. ஸோ கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்கன்றது இங்கே எந்த மென்ஷனும் கிடையாது. ஸோ வில் கோ வித் ஆப்ஷன் நம்பர் 2. த இன்க்ரிமெண்டல் மாடல் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இஸ் a good approach when a working core product is required quickly. ஏன்னா இங்கே எடுத்த உடனே அந்த கோர் ப்ராடக்டை தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட், இது செகண்ட் இன்க்ரிமெண்ட், இது nth இன்க்ரிமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே யூ ஹேவ் பிளானிங், மாடலிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிப்ளாய்மெண்ட். ஸோ மாடலிங் இஸ் அபவுட் அனாலிசிஸ் அண்ட் டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அபவுட் கோடிங் அண்ட் டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட் இஸ் அபவுட் டெலிவரி அண்ட் ஃபீட்பேக். நெக்ஸ்ட் கொஸ்டின். த பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த SWE IPTR2. இதோடைய சோர்ஸ் எங்கேருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஸ்கிம்மடோடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் புக்லேருந்து எடுத்திருக்காங்க. ஐபிடிஸ்னா இன்டகிரேட்டட் ப்ராடக்ட் டீம்ஸ். SWE அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்டகிரேட்டட் ப்ராடக்ட் டீம்ஸ். இவங்களோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு என்ஷூர் தட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டெக்னிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் த்ரூ அவுட் த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எஃபர்ட். இவங்களுக்குன்னு செட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அது அப்படியே அந்த புக்கிலேருந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன்.
So first one, solicit stakeholders' needs and expectations. It matches with A. அடுத்தது specify the software requirements for the product and post development processes. இது B ஓட perfectா match ஆகுது. அடுத்தது generate the integrated technical plans for accomplishing the software development effort. இதுவும் match ஆகுது. Translate stakeholder requirements into a complete specified architectural description. இதுவும் match ஆகுது. Ensure that the software technical data package is sufficiently detailed to facilitate an efficient and effective software implementation. இதுவும் match ஆகுது. 6th and 7th இதிலே இருக்கு. Monitor the progress of development efforts and establishment of post-development processes. Assess the impact of proposed changes to the software product to ensure that the change can be accommodated within available project resources. So இது அஞ்சுமே match ஆகிறதுனால option number 1, all the statements are correct will be the right answer. With this, we are completing Unit 6 solutions. Unit 7, Data Structures and Algorithms solutions பார்க்கலாம். In a dash, the left and right subtrees for any given node differ in height by more than 1. இந்த கொஸ்டினுக்கு ஆக்சுவலி கீ டிக்ளேர் பண்ணல. இந்த ஆப்ஷன்ஸை பற்றி சில டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்கிட்டு இதில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்றதை நம்ம பார்ப்போம். பைனரி சர்ச் ட்ரீல all left subtree elements should be less than the root data and all the right subtree elements should be greater than the root data. ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு ரூட் டேட்டான்னு எடுத்துக்கோங்க. இது லெஃப்ட்டு இது ரைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரூட்டை விட லெஸ்ஸாக இருக்கணும்னு இது வந்து ரூட்டை விட கிரேட்டராக இருக்கணும்னு இதில் சொல்லியிருக்கு. A balanced binary tree is defined as a binary tree in which height of the left and right subtree of any node differ by not more than 1. இப்போ உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து பேலன்ஸ்ட் பைனரி ட்ரீன்னு ஒன்று இருக்குது. ஆனால் கொஸ்டினில் வந்து differs in height by more than 1ன்னு இருக்குது. மேபி the question should have been not more than 1 அப்படின்னு இருந்திருந்ததுன்னா இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருந்திருக்கலாம். இந்த ஃப்ரேஸ்க்கு பதில் நாட் மோர் தென் 1ன்னு இருந்திருந்ததுன்னா ஒரு நிகேஷன் இங்கே யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இதுக்கான கொஸ்டினா கூட இது இருந்திருக்கலாம். அடுத்தது ஹைட் பேலன்ஸ் ட்ரீஸ் என்னன்னு பார்ப்போம். இன் ஜெனரல் ஹைட் பேலன்ஸ் ட்ரீஸ் ஆர் ரெப்ரசன்டட் வித் HB height balanced of K where K is the difference between left subtree height and right subtree height. K-வை வந்து பேலன்ஸ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இப்போ K 0வா இருந்ததுன்னா in case the balance factor is 0 we call such binary trees as full balanced binary search tree or fully balanced binary search trees. HB of 0 binary search tree la the difference between the left subtree height and right subtree height should be at most 0. இங்கே வந்து நமக்கு fully balanced binary search tree கிடைக்குது. அடுத்தது இதே K ஓட வேல்யூ 1 இருந்ததுன்னா if the balance factor is 1 such a binary search tree is called an AVL tree. AVL tree is a search tree with a balance condition. The difference between left subtree and right subtree is at most 1 ன்னு சொல்லுவாங்க. at mostனா மேக்ஸிமமாகவே 1 தான் இருக்கலாம். ஸோ இங்கே at most 0ன்னு சொல்லியிருந்தாங்கல்ல இங்கே வந்து at most 1ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் தான் AVL tree உள்ளே வருது. Height balance tree is the binary tree that is balanced based on the height of the subtrees. Height balance treeல the absolute difference of height of left and right subtree should be minimum னு சொல்லியிருக்காங்க. A weight balance tree is a binary tree in which for each node the number of nodes in the left subtree is at least half and at most twice. At mostனா maximum அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். At most twice the number of nodes in the right subtree. ஸோ இது வந்து மினிமம் கண்டிஷன் அட்லீஸ்ட் ஹாஃப்ன்றது. ரைட் சப்ட்ரியை பார்க்குறப்ப லெஃப்ட் சப்ட்ரியில் ஒன்று அட்லீஸ்ட் ஹாஃப் இருக்கணும் இல்லைனா வந்து அட்மோஸ்ட் ட்வைஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அபவுட் த நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் த லெஃப்ட் சப்ட்ரி அண்ட் த நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் த ரைட் சப்ட்ரி. It is the binary tree that is balanced based on the weight on the edges of the tree. In weight balance tree, the absolute difference between the weight of the left subtree and right subtree should be minimum. So height என்றதுல வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஃபேக்டர் அந்த ஹைட்டில் இருக்குது. பட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் நோட்ஸ் அந்த வெயிட் ஆன் த எட்ஜஸை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எல்லா ஆப்ஷன்ஸை பற்றியான டீட்டெயில் கொடுத்துட்டேன். இதில் கொஸ்டின் இப்படி ஃப்ரேம் ஆகியிருந்தால்
பேலன்ஸ்ட் பைனரி ட்ரீ would have been the answer. அதே போல உங்களுக்கு ஏவிஎல் ட்ரீ ஆப்ஷன்ல வந்திருந்தாலும் இந்த பாயிண்டை யூஸ் பண்ணி ஏவிஎல் ட்ரீயாவும் நம்ம இதை மார்க் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், FFTs fast Fourier transforms are what techniques used to encode digital video and audio information and helps analyze the signal in what domain? இந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கு அப்படின்னு ஒரு தாட் இருந்திருந்ததுன்னா this will do justice. ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ என்கோடிங்க்கு வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வந்து சிக்னல் ப்ராசஸிங் பற்றி படிக்கிறப்பையோ இல்லைனா இந்த ஆடியோ வீடியோ இன்ஃபர்மேஷன் என்கோடிங் ப்ராசஸ் பற்றி படிக்கிறப்பையோ உங்களுக்கு கண்டிப்பாக எஃப்எஃப்டிஸோட கேல்குலேஷன் அதில் உள்ள இன்வால்வ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். என்கோடுன்னு கொடுத்துருக்கிறதுனால கண்ணை மூடிட்டு என்கிரிப்ஷன் போடணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் நமக்குள்ள இந்நேரம் இருக்கும். ஸோ லெட்ஸ் see the details. The most common use for FFT is in signal processing. A signal is given in the time domain as a function mapping time to amplitude. Fourier analysis allows us to express the signal as a weighted sum of phase-shifted sinusoids of varying frequencies. The weights and phases associated with the frequencies characterize the signal in the frequency domain. Among the many everyday applications of FFTs are compression techniques used to encode digital video and audio information including MP3 files. இதிலிருந்து ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃபில்லின்ல வந்து நம்ம கம்ப்ரெஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இது ரெண்டும் இல்லை. ஒரு சிக்னல் வந்து டைம் டொமைனில் இருக்கும், பட் ஆஸ் அ ஃபங்க்ஷன் மேப்பிங் டைம் டு ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூடுன்ற விஷயம் வரக்குள்ள யூ will have frequency coming inside. The weights and phases associated with the frequencies characterize the signal in the frequency domain தான் இங்கே கொடுத்துருக்காங்க. phase shifted sinusoidsன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த விஷயம் இதில் இன்வால்வ் ஆகிறதுனால இதை நீங்கள் frequency domainல தான் பிளேஸ் பண்ணணும். இதை பிளெயினாக இப்படி பிளேஸ் பண்ணக்கூடாது. ஸோ சிக்னல் பேசிக்கலி இட் இஸ் இன் டைம் டொமைன். ஆனால் இந்த எஃப்எஃப்டிஸ் மெத்தடை நம்ம ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருக்கிற சிக்னலை அனலைஸ் பண்ண யூஸ் பண்ணுறோன்றது தான் விஷயம். நம்ம இதையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஆப்ஷன் நம்பர் 4 கம்ப்ரெஷனும் ஃப்ரீக்வன்சியும் சூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபில்லின்ல வந்து எஃப்எஃப்டிஸ் ஆர் கம்ப்ரெஷன் டெக்னிக்ஸ்னு இதுலேருந்து டைரெக்டாக எடுத்துடுறோம். அண்ட் செகண்ட் ஃபில்லின் வந்து இட் ஹெல்ப்ஸ் அனலைஸ் த சிக்னல் இன் frequency domain இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், given 6 weights 4, 15, 25, 5, 8, 16 construct a 2T tree. What is the minimum weighted path length? Scon's outline of discrete mathematics 3rd editionலேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஒரு பைனரி ட்ரீயை எப்போ நம்ம 2T ட்ரீன்னு சொல்லுவோம்னா if each node has either 0 or 2 children. ஸோ இதை 2 ட்ரீன்னு சொல்லலாம் ஆர் எக்ஸ்டெண்டட் பைனரி ட்ரீன்னு சொல்லலாம். In such a case, the nodes with 2 children are called internal nodes. The nodes with 0 children are called external nodes. இப்போ ஒரு டயக்ராம் பார்ப்போம். A binary tree may be converted into a 2 tree by replacing each empty subtree by a new node. இப்போ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நோடு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்தந்த இடத்துலலாம் ஒரு நியூ நோடை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் எம்டியாக இருக்கும். ஸோ ஒரு நோட் வந்து லெஃப்ட் ட்ரீயும் இருக்கணும் ரைட் ட்ரீயும் இருக்கணுன்ற ஆங்கிளில் பார்க்குறப்ப இதெல்லாம் சிங்கிளாக இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் இன்னொரு நோட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுறது தான் எக்ஸ்டெண்டட் 2 ட்ரீன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி மாற்றுறது, இதுதான் கன்வெர்ட்டிங் பைனரி ட்ரீ இன்டு அ 2T ட்ரீ. இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 6 வெயிட்ஸ் கொடுத்துட்டு வெயிட்னா இந்த நோடில் இருக்க வேல்யூஸை கொடுத்துடுறாங்க. அதிலிருந்து ஒரு 2T ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் பைனரி ட்ரீயை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதோட மினிமம் வெயிட்டட் பாத் லென்த் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து we are going to use an algorithm called Huffman's algorithm. Suppose ஒரு லிஸ்ட் ஆஃப் n வெயிட்ஸ் இருக்கு, W1, W2, Wn. நம்ம கேஸில் வந்து 4, 15, 25, 5, 8, 16 இருக்கு. Among all the 2 trees with n external nodes and with the given n weights, find a tree with a minimum weighted path length p. இதுதான் வந்து இதோடைய கொஸ்டின்னு வச்சுப்போம். இது எப்படி சால்வ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, each step finds the current 2 minimal weights and their locations and then enters the sum in weight and their locations in left and right. ஸோ இதுக்கு வந்து பேசிக்கலி ஒரு ட்ரீ கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரீலேருந்து இதை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்டெண்டட் ட்ரீயை பார்த்துருவோம். இந்த கொஸ்டின் எப்படி இருந்ததுன்றதை உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இருக்கிற வெயிட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் போட்டுருவோம். 4,
5, 8, 15, 16, 25. Find the current two minimal weights and their locations. ஸோ அதை ட்ரீலேருந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு நம்ம அந்த 2 வெயிட் மட்டும் எடுத்துப்போம். அண்ட் தென் என்டர் த சம் இன் WT. ஸோ இதுதான் வந்து அந்த WTன்றது. இது வந்து அந்த லெஃப்ட், இது வந்து அந்த ரைட். இப்போது ஃபஸ்ட்டு 2 இதை பிக் பண்ணுவோம். ஸோ ஒரு வெயிட்டை வந்து லெஃப்ட்லேயும் ஒரு வெயிட்டை ரைட்லேயும் போடணும். ஸோ நான் இங்கே 4ன்னு பிளேஸ் பண்ணுறேன், இங்கே 5ன்னு பிளேஸ் பண்ணுறேன். இங்கே பிளேஸ் பண்ணிட்டு ஐ ஹாவ் டு என்டர் த சம் இன் வெயிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 + 5 will give me 9. இப்போ இதை எப்படி நம்ம ட்ரீயாக போடுவோம்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஒரு எக்ஸ்டர்னல் நோடாக 4 கொடுக்குறேன், இங்கே ஒரு எக்ஸ்டர்னல் நோடாக 5 கொடுக்குறேன். ஸோ இதோட சம்மை நான் தானே கண்டுபிடிக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப அதை வந்து நான் ஒரு இன்டர்னல் நோடாக மார்க் பண்ணி 9ன்னு கொடுக்குறேன். அடுத்தது வந்து we have 8. இப்போது 8 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஐ விட கம்மியாக தான் இருக்குது. இந்த 9ஐ நான் ஒரு வெயிட்டாக இன்க்ளூட் பண்ணும். 9ஐ நான் வந்து லெஃப்டில் பிளேஸ் பண்ணிடுறேன். அடுத்த வெயிட் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8ன்னு இருக்குது. ஸோ இந்த 8ஐ வந்து நான் ரைட்டில் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 9ஐ நான் லெஃப்டில் பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த வெயிட்டை நான் 8ன்னு ரைட்டில் பிளேஸ் பண்ணேன்னா இப்போது 9 + 8 will give me 17. இப்போது 17 is greater than both 15 and 16. அடுத்த 2 வெயிட்டுமே எனக்கு 17ஓட கம்பைன் பண்ண முடியாது. இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 9 தான் இருந்தது, இந்த பக்கம் 8 and 15. ஸோ ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக இருந்தது. ஸோ சின்னதாக இருக்கிறத வந்து 9ஓட வந்து சேர்த்து விட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல 17 இருக்கிறப்ப 15ம் 17ஐ விட கம்மி தான், 16ம் 17ஐ விட கம்மி தான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 15, 16ஐ மட்டும் தனியாக ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ லெட் மீ ஹாவ் 15 and 16 டுகெதர். அண்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஐ வில் கெட் 31. இப்போது இந்த இடத்துல நான் இந்த 17ன்ற சப்ட்ரீயை விட்டுட்டு ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் 15 and 16 ஆஸ் எக்ஸ்டர்னல் நோட்ஸ். இப்போ இதோட சம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 31. நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 25ன்னு இருக்குது. நமக்கு ஒரு சைடில் 17 இருக்குது, ஒரு சைடில் வந்து 31 இருக்குது, இந்த இடத்துல 25 இருக்குது. இப்போ எது ரெண்டும் சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான் சின்னது. ரெண்டு மினிமல் வெயிட்டாக தானே ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இது ரெண்டும் சேர்ந்து 9 கொடுத்தது. 8, 15, 16, 25ன்னு வர்றப்ப இதை ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணோம். இப்போ வந்து இந்த இடத்துல இது 17ன்னு வந்துடுது. இப்போ 15, 16, 25ன்னு வர்றப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்தது வந்து we have 17, 25, 31ன்றப்ப அடுத்து எதை சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் தான் சூஸ் பண்ணணும். அப்போ நான் இந்த இடத்துல 25ஐ வந்து எக்ஸ்டர்னல் நோடில் மென்ஷன் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் டு ஃபைண்ட் திஸ் சம். ஐ வில் ஹாவ் 42. ஐ கேன் பிளேஸ் 25 in the left, 17 in the right and 42 here. இப்போ இதுக்கு மேலே எனக்கு எந்த வெயிட்ஸும் இல்லை, எல்லா வெயிட்ஸையும் வந்து we have used. 6 எக்ஸ்டர்னல் நோட்ஸ் இதில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபைனலாக இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிவிட்டு ஒரு ரூட் நோட் கொடுக்கணும். அந்த ரூட் நோடோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 42 இஸ் ஃப்ரம் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட்டில் வந்து இட் இஸ் 31. ரெண்டுத்தையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இட் கம்ஸ் அரவுண்ட் 73. ஸோ இந்த இடத்துல இட் இஸ் 73. பிஃபோர் கோயிங் ஃபர்தர் இந்த ட்ரீ இந்த வெயிட்டோட எப்படி இருந்ததுன்றதை நான் உங்களுக்கு இப்போ ஒரு டயக்ராமில் சொல்கிறேன். இந்த மாதிரி இருந்த ட்ரீயை தான் இப்படி மாற்றுறதுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் 4, 15, 25, 5, 8, 16ன்னு சொல்லப்பட்ட வெயிட்ஸோடு இருந்த ஒரிஜினல் ட்ரீ. இதுலேருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண 2T ட்ரீ தான் இது. வாட் இஸ் த மினிமம் வெயிட்டட் பாத் லென்த்துன்னு கேட்டிருக்காங்க. மல்டிப்ளை ஈச் வெயிட் பை த லென்த் ஆஃப் த பாத் ஃப்ரம் த ரூட் ஆஃப் T to the node containing the weight and then sum all such products to obtain P. இப்போ இந்த ட்ரீக்கு P எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்மளோட அந்த எக்ஸ்டர்னல் நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை லெஃப்ட்லேருந்து வருவோம். 25 எக்ஸ்டர்னல் நோடில் இருக்குது. 25ஓடைய லென்த் ஆஃப் த பாத் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்லேருந்து 2 அதோட ஹைட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ 25லேருந்து இங்கே ஒரு நோடு 1, இன்னொரு நோடு ரூட்டுக்கு போகிறது 2. ஸோ 25 into 2 ப்ளஸ் 25க்கு அப்புறம் இந்த லெஃப்ட்டுக்கு வந்தீங்கன்னா 4 இருக்குது. 4லேருந்து எவ்வளோ தூரம்? 9, 17, 42, 73 4 இருக்குது. லென்த் ஆஃப் த பாத் ஃப்ரம் த ரூட் டு த நோட் கண்டெய்னிங் த வெயிட். அதனால் இந்த எக்ஸ்டர்னல் நோட் 4க்கு 4 மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் 5க்கும் அதே 4 தான் உங்களுக்கு வரும்.
ஏன்னா 9, 17, 42, 73. ஸோ 5 into 4 ப்ளஸ் இப்போ வந்து 8 இருக்கு. 8ஓட லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17, 42, 73. ஸோ 3 லெவல் தான். அதனால் 8 into 3 again plus then we have 15. 15லேருந்து எத்தனை லெவல்னு பார்த்தீங்கன்னா 2 லெவல் தான். 31 and 73. அதனால் 15 into 2 plus 16 into 2 again. ஏன்னா 16லேருந்து 31, 73 2 லெவல் தான் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து 1, இது வந்து 2னா இப்போ இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4. இப்படி தான் வந்து 4 into 4ன்னு எடுக்கிறோம். 5க்கு அந்த மாதிரி இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா 4ன்னு வரப்போகுது. அதனால் 5 into 4 எடுத்திருக்கோம். 17லேருந்து 8க்கு இறங்கினீங்கன்னா 3 வரும். அதனால் அந்த 8 into 3ன்னு எடுத்திருக்கோம். இந்த இடத்துல 73 1, 31 to 15 2ன்றதுனால 2, திருப்பி 31 to 16 இந்த சைட்லேருந்து வந்தால் 2ன்றதுனால 16 into 2. இப்போ we'll just sum up. 25 into 2 is 50, 4 into 4 is 16, 5 into 4 is 20, 8 into 3 is 24, 15 into 2 is 30, 16 into 2 is 32. இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோன்னா 50, 50 ஒரு 100 வருது. 100 ப்ளஸ் அதுக்கப்புறம் we have 56. 56 கூட ஒரு 16 போட்டோன்னா we'll have 72. ஸோ ஆல் டுகெதர் இந்த பியோட வேல்யூ வந்து 172. இதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் 2 172 will be the right answer. 2T ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த மினிமம் வெயிட்டட் பாத் லென்த் கண்டுபிடிக்கணும். இப்போது இதில் மினிமம் வெயிட்டட் பாத் லென்த் எவ்வளோவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4ல் 2 லெவல் இருக்குது. ஸோ 4 into 2 ப்ளஸ் 15 into 1, 2, 3, 4. 15 into 4, 25 into 4. அடுத்தது 5 into 3 ப்ளஸ் 8 into 2 ப்ளஸ் 16 into 2ன்னு இருக்குது. இது எவ்வளோ வருதுன்னு மட்டும் பார்ப்போம். 8 ப்ளஸ் 60 ப்ளஸ் 100 ப்ளஸ் 15 ப்ளஸ் 16 ப்ளஸ் 32ன்னு இருக்குது. 68, 32, ஒரு 100, 200, 231ன்னு வருது. ஸோ இருக்கிற ட்ரீயை அப்படியே எடுத்து காம்ப்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1 வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது இந்த ப்ராப்ளத்துக்கு தேவைப்படாது. இது மட்டும்தான். இப்படி பார்த்தா எவ்வளோ வருது, 2T ட்ரீ போட்டால் எவ்வளோ வருதுன்றதை ஐ ஜஸ்ட் செக். இது ரிலேட்டட் சில ப்ராப்ளம்ஸ் கூட ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் இதே புக்கில் இருந்து எடுத்துக்கலாம். Next question. Suppose we store n keys in a hash table of size m is equal to n square using a hash function h randomly chosen from a universal class of hash functions. Then the probability is what? Or how much that there are any collisions? இதுக்கு வந்து direct proof உங்களுக்கு இருக்கு. Suppose we store n keys in a hash table of size m is equal to n square. இதே question இங்கேருந்து கேட்டிருக்காங்க. Then the probability is less than 1/2 that there are any collisions ன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு ப்ரூஃபும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 less than 1/2 will be the right answer. பட் இது எப்படி பண்ணாங்கன்றதுக்கான ப்ரூஃபை நம்ம பார்க்கணும். there are n2 pairs. எப்படி மென்ஷன் பண்ணலான்னா n factorial divided by n minus 2 factorial into 2 factorial which is equal to n into n minus 1 n minus 2 factorial divided by n minus 2 factorial and 2 into 1 ன்னு வச்சுப்போம். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா n square minus n divided by 2ன்னு உங்களுக்கு வரும். ஸோ இது NCR ஃபார்முலா தான். இது NC2ன்னு எடுத்துக்கோங்க. There are NC2 pairs of keys that may collide. Each pair collides with probability 1/m கொடுத்துருக்காங்க. The hash table of size m. If h is chosen at random from a universal family of hash functions, let x be a random variable that counts the number of collisions. When m is equal to n square, the expected number of collisions is அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு NC2 into 1/n squareன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி வந்து 1/m தான். அந்த 1/mக்கு பதில் they are substituting 1/n square. இதை தான் வந்து இப்படி மாற்றிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டியில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா e of x-ஐ NC2 into 1/m இதை தான் வந்து அவங்க இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபைனலாக அந்த ஈக்குவேஷனை வந்து they are making it as less than 1/2.
ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 - 1 0 வந்து நின்றுடும். ஹாஃப்னா என்ன அர்த்தம்? 0.5. ஸோ 0 இஸ் லெஸ் தென் 0.5ன்னு சொல்லலாம்ல. இன்னொரு எக்ஸ்பிளனேஷனும் நான் பார்த்தேன். The probability of having at least one collision is bounded by the sum of the probabilities of those collisions. இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதே விஷயத்தை இங்க கொடுத்திருக்காங்க. Next question. Which of the following rotations are correctly explained in the context of an AVL tree? இந்த questionக்கு key declare பண்ணல. Dropனு கொடுத்திருப்பாங்க ஆன்சர் கீழ. அதுக்கு காரணம் என்னன்னு explanation பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். A binary tree is said to be an AVL tree if it is a binary search tree and for any node x, the height of left subtree and height of right subtree differ by at most 1. When the tree structure changes, insert பண்றப்பயோ delete பண்றப்பயோ, we need to modify the tree to restore the AVL tree property. வேற சில question papersல கூட நம்ம rotate பண்ணி அதை balance பண்ணிருப்போம் ஒரு working problemல. This can be done using ஒன்னு வந்து single rotationல இருக்கு, இன்னொன்னு வந்து double rotationல இருக்கு. சிங்கிள் ரொட்டேஷனில் நமக்கு அவைலபிளாக இருக்கிறது வந்து லெஃப்ட் ரொட்டேஷன், அப்புறம் ரைட் ரொட்டேஷன். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் ரொட்டேஷனுடைய மீனிங் தான் ஏ. The new node is inserted in the left subtree of the critical node LL. அடுத்தது RR ரொட்டேஷனுடைய டெஃபினிஷனும் இதுதான். The new node is inserted in the right subtree of the critical node. இப்போ டபுள் ரொட்டேஷன்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன் எல்ஆர் ரொட்டேஷன் சொல்லுவோம், ரைட் லெஃப்ட் ரொட்டேஷன் ஆர்எல் ரொட்டேஷன் சொல்லுவோம். இந்த எல்ஆர் ரொட்டேஷன் என்ன காம்போவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ரொட்டேஷன் பிளஸ் எல்எல் ரொட்டேஷனாக இருக்கும். இந்த ஆர்எல் ரொட்டேஷன்ன்றது எல்எல் ரொட்டேஷன் பிளஸ் ஆர்ஆர் ரொட்டேஷனாக இருக்கும். இட் மீன்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் ரைட் மூவ் ஆகிட்டு அப்புறம் லெஃப்ட் மூவ் ஆகும், இதில் லெஃப்ட் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இது ரைட் மூவ் ஆகும். எல்லாரில் என்ன சொல்லியிருக்குன்னா the new node is inserted in the right subtree of the left subtree, right of the left. It is correct. அடுத்தது the new node is inserted in the left subtree of the right subtree of the critical node. இதை தான் லெஃப்ட் ஆஃப் த ரைட்டுன்னு இதுவும் கரெக்டாக தான் சொல்லியிருக்கு. ஸோ எல்லாரும் ஆர்எல்லும் கரெக்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி நாலுமே கரெக்டு தான், அதனால தான் இந்த கொஸ்டினுக்கு கீ கொடுக்கல. ஏஎன்பி மட்டும்தான் கரெக்ட், இதை இவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கீ மார்க் பண்ணியிருக்கலாம், ஏஎன்பி வரைக்குமே வச்சு மார்க் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் ஏஎன்பி ஆர் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஆனால் சிஎன்டியும் அது கரெக்டாக தான் இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆப்ஷனில் ரெண்டுத்துக்கு மேலே கொடுக்கல. மேபி சிஎன்டியை அவங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் இன்க்ளூட் பண்ணியிருந்தா ரெண்டுமே வந்து கீன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கலாம். தட்ஸ் வை இந்த கொஸ்டினுக்கு தேர்ஸ் நோ கீ. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் அ ஹாமில்டோனியன் ப்ராப்ளம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் கரெக்ட்? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இன்ட்ரோடக்ஷன் டு அல்காரிதம்ஸ் புக் 3rd edition பை கார்மென் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் இருக்கும். அந்தந்த டாபிக்கு கீழே போய் நீங்கள் பார்க்கணும். Since the Hamiltonian path problem is an NP-complete problem, Hamiltonian cycle problem is an NP-complete problem. இதில் என்ன தெரியுது? A statement ட்ரூன்னு தெரியுது. ஏவை இன்க்ளூட் பண்ணாத 2வை வெளில எடுத்துரும். அடுத்தது if G is an undirected bipartite graph with an odd number of vertices, then G is non-Hamiltonian சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஹாமில்டோனியன்னு கொடுத்துருக்கிறதுனால இட் இஸ் ஃபால்ஸ். டி இன்வால்வ் பண்ணுற இன்னொரு ஆப்ஷனையும் வெளில எடுத்துரும். அடுத்தது சி. த ஹாமில்டோனியன் பாத் ப்ராப்ளம் கேன் பி வெரிஃபைடு இன் பாலினாமியல் டைம் ஆன் டிரெக்டட் ஏசைக்ளிக் கிராஃப்ஸ். ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது உங்களுக்கு இந்த என்பி ப்ராப்ளம்ஸ்ன்னு வரக்குள்ள. ஒன்று வந்து சால்வ் பண்ணக்கூடியது, இன்னொன்று வந்து வெரிஃபை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. எப்போ வெரிஃபிகேஷன் உள்ளே வரும்னா when you cannot solve it in polynomial time, அது அட்லீஸ்ட் பாலினாமியல் டைமில் வெரிஃபை ஆகுது பண்ண முடியுமான்னு ஒரு கான்டெக்ஸ்ட் வரும். அப்போ இந்த இடத்துல இட் கேன் பி வெரிஃபைடு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இட் cannot be solved in polynomial time. அதனால தான் இட் கேன் அட்லீஸ்ட் பி வெரிஃபைடு இன் பாலினாமியல் டைம் ஆன் டிஏஜின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது டிரெக்டட் ஏசைக்ளிக் கிராஃப்ஸ். அப்படி இருக்கிறப்ப திஸ் ஸ்டேட்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ் ட்ரூ. A and C include பண்ற option number 4 will be the right answer. இதுவும் கிடையாது. But we will just check what is wrong with D. If G is a connected undirected
graph அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க with at least 3 vertices. G cube is the graph obtained by connecting all pairs of vertices that are connected by a path in G of length at most 3. இப்போ இந்த ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் அந்த புக்ல எப்படி இருந்ததுன்னா let G be a connected undirected graph with at least 3 vertices and let G cube be the graph obtained by connecting all pairs of vertices that are connected by a path in G of length at most 3. G cube is Hamiltonian சொல்லிட்டு prove using an inductive argument முடியுது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சிச்சுவேஷன் லெட்டுன்னு கொடுத்துட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. இஃப் இப்படி இருந்ததுன்னா இதுதான்றதை அவங்க சொல்லலை. இது ரெண்டுமே லெட்டில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் படிச்சீங்கன்னா இஃப் இட் இஸ் அ கனெக்டட் கிராஃப் வித் வெர்டிசஸ் அண்ட் இதுதான் அந்த கிராஃப் அப்டைன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா என்ன கதைன்றதே இங்கே இன்கம்ப்ளீட் ஆகுது. மேபி சரி கிராமட்டிக்கலாக நம்ம பார்க்க வேணாம்னு பார்த்தீங்கனாலும் இது ரெண்டுமே நம்ம லெட்டுன்னு எப்போ சொல்லுவோம், லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்றத நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறப்ப நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம். இது இப்படி இருந்தால் இப்படிதான்றதை அவங்க சொல்லலை. இப்படி எடுத்துக்கோங்க, இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் இது ஒரு ஹாமில்டோனியன் கிராஃப். அப்படி இருந்ததுன்னா இதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க, இண்டக்டிவ் ஆர்குமெண்ட் மூலியமாக அந்த புக்கில் வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க இஃப்னு மாற்றுறதுனால இது ஃபால்ஸ் தான். இந்த கான்டெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டே ஆகலை உங்களுக்கு, இட்ஸ் ஃபால்ஸ். இப்போ பார்ப்போம். If any NP complete problem is polynomial times solvable, then P is equal to NP ன்னு கொடுத்துருக்காங்க. If any NP complete problem can be solved in polynomial time, then every problem in NP has a polynomial time solution. It means P is equal to NP. So P என்றது வந்து solvable in polynomial time. This is true. Next question. For matrix multiplication, if we use divide and conquer algorithm, then running time என்னன்றத ரெண்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதோட ரெக்கரன்ஸை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த ரெண்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர்ஸ் தியரமில் ஒன் ஆஃப் த கேஸை நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றத லாஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. ஏ அண்ட் பிக்குள்ளே ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்கணும். அண்ட் ரெக்கரன்ஸ் கேன் பி டிஃபைன்னாலும் ரெக்கரன்ஸ் ரிலேஷன்னாலும் ஒன்று தான். சி அண்ட் டிக்கு நடுவில் ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்கணும். இந்த ஏ அண்ட் பியை இன்க்ளூட் பண்ணுற ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆப்ஷன் நம்பர் 4 வந்து நம்ம இப்போவே ரூல் அவுட் பண்ணிடலாம். இது ரெண்டுத்தையுமே இன்க்ளூட் பண்ணுற விஷயம் வந்து இட் கேனாட் ஹேப்பன். பை ஆல் மீன்ஸ் வந்து ட்ரூவாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த செட்டில். ஏன்னா மாஸ்டர்ஸ் தியரமில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் நம்ம பார்த்துருக்கோம். The matrix multiplication problem can be solved with divide and conquer technique. To implement this algorithm, we need to break the given problem into several subproblems that are similar to the original one. So, இருக்கிற ப்ராப்ளத்தை டிவைட் பண்ணுறதான் divide and conquer technique. In this instance, we view each of the n cross n matrices as a 2 cross 2 matrix. Original matrix multiplication C is equal to A into B can be written as இப்படி 2 cross 2 மேட்ரிக்ஸாக இதை மாற்றி வச்சுருக்காங்க. எவ்ரி மேட்ரிக்ஸ் இஸ் n/2 into n/2ன்னு சொல்கிறாங்க. இருக்கிறது எல்லாத்தையும் 2 cross 2ன்னு மாற்றினதுனால இந்த ஃபார்மேட்டுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. In order to compute the original n cross n matrix multiplication, we must compute 8 matrix products, divide followed by 4 matrix sums, conquer. So, இது 8 matrix products, இது வந்து 4 matrix sums. Since matrix addition is big O of n square operation, the total running time for the multiplication operation is given by the recurrence. அந்த recurrence format என்னன்றதை கொடுத்துருக்காங்க. n is equal to 1 O of 1 தான். பட் ஃபார் கிரேட்டர் தென் 1 என்ன நடக்கும்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் அடிஷன் கொடுத்துருக்காங்க. அடிஷனோடது வந்து உங்களுக்கு big O of n ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. இப்போ மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா 8 மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட்னு மாற்றிருக்காங்க. ஸோ 8 இன்ட்டு அந்த n/2 இந்த பார்ட் இருக்கிறது எல்லாத்தையும் 2/2 மாற்றுறது இந்த பார்ட்டுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. திஸ் இஸ் வாட் திஸ் பர்டிகுலர் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் இஸ் டெல்லிங் அஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சியில் இருக்குது. T of n is equal to 8tn/2 plus theta of n square இதில் இருக்குது. ஸோ C is correct. அப்போ இதுலேருந்து நமக்கு D தப்புன்னு தெரிஞ்செடுத்து அதனால் இதில் இது ரெண்டுமே நமக்கு வெளில வந்துட்டு we will go with option number 1, A, C, E only will be the right answer. So by Master's theorem நமக்கு என்ன கிடைக்குதுன்னா T of n is equal to big O of n cube னு கிடைக்குது.
So running time T of n is equal to theta of n cube is also correct. And by what theorem? By Master's theorem. So Master's theorem la one of the cases is applicable என்றது A is applicable in Master's theorem. அதனால this is also correct. அப்ப A, C, E மூணுமே correct. Next question, match list 1 with list 2. இது எங்க இருந்து எடுத்திருக்காங்க? Data Structures and Algorithm ADC by நரசிம்மா. ஒரு டெக்னிக் கீழேயும் வந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ப்ராப்ளம்லாம் இதில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் டிவைட் அண்ட் கான்கர் ஸ்ட்ராட்டஜி பார்க்குறப்ப என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இதில் நீங்கள் சால்வ் பண்ணலாம், டைனமிக்கில் என்னென்னலாம் சால்வ் பண்ணலாம் அப்ளிகேஷன்ஸோடு கொடுத்துருப்பாங்க. ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் ஒரு டெக்னிக் கீழே வருதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The divide and conquer algorithm works by recursively breaking down a problem into two or more subproblems of the same type until they become simple enough to be solved directly. So, இதோட அப்ளிகேஷனா இந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம எடுக்கிறது closest pair problemனு சொல்லப்படுற B ல இருக்க closest pair of points. B is mapping to 1, D and C. B 1 ல இருக்கிற ஒரே ஆப்ஷன் number 3. So, option number 3 will be the right answer. அடுத்தது பார்ப்போம். The greedy technique makes a decision that looks right at the moment gives the best solution. இந்த இடத்துல இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சூஸ் பண்ணுறது தான் greedy method. அதோட அப்ளிகேஷனாக வந்து நம்ம fractional knapsack problem பார்க்குறோம். knapsack problem we can map to greedy method. Dynamic programming is recursion and memoization னு சொல்லுவாங்க. recursion என்றது it solves subproblems recursively. Memoization என்றது it stores already computed values. ஸோ ஃபிபானசிலே நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்துருந்தோம் அவுட்லைன் வீடியோவில் தேவைப்படுறத காம்ப்யூட் பண்ணிட்டு அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுன்ட்டு. இதோட அப்ளிகேஷன்ஸில் வந்து ஸ்ட்ரிங் அல்காரிதம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸ், லாங்கஸ்ட் காமன் சப்ஸ்ட்ரிங், லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸ், எடிட் டிஸ்டன்ஸ்ன்னு எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங் எடிட் ப்ராப்ளம் C will be mapping to 2, dynamic programming. Then backtracking systematically searches for a solution to a problem among all available options. அது மாட்டின ஒரு சொல்யூஷனை நிறைய ஆப்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குது. இதோட அப்ளிகேஷனில் n queens ப்ராப்ளம் வருது. ஸோ A will be mapping to 4, backtracking. Next question, arrange the following search and sort algorithms in ascending order of their worst case complexities. Sorting உடைய காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்ப்போம். தீட்டா ஆஃப் n log n கொடுத்துருக்கு. இந்த இடத்துல big O of n squareன்னு கொடுத்துருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் அரேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு n log n தான் வரும். ஸோ A வந்ததுக்கு அப்புறம் தான் C வரணும். ஏக்கு அப்புறம் தான் ஆர்டரில் உங்களுக்கு C இருக்கணும். அடுத்தது லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச் பார்ப்போம். வேர்ஸ்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் வந்து O of log n தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் லீனியர் சர்ச் வந்து O of n தான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் லீனியராக தேடிக்கிட்டு போகிறப்ப அது கடைசி எலமெண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கடைசியாக தான் போய் அதை ஃபெச் பண்ணுற மாதிரி இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 எலமெண்ட்டில் நீங்கள் 10வது எலமெண்ட்டை தேடினீங்கன்னா லீனியர் சர்ச்சில் அது போய் நீங்கள் 10 எலமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் பைனரியில் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாதி தான் சர்ச் பண்ண போகிறீங்க. ஒன்று அந்த மிட்டுக்கு உள்ளே இருக்கும், இல்லை அந்த மிட் வேல்யூக்கு மேலே இருக்கும். ஸோ லோ டு மிட்டாக இருக்கணும், இல்லை மிட் டு ஹையாக இருக்கணும். அதை டிவைட் பண்ணி தான் சர்ச் பண்ணுவீங்க. அந்த டிவிஷன்னால இது லாக் ஆஃப் n மாறுது. ஆக்சுவல் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா log n தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் n வரும். ஏன்னா என்னுடைய பாதி தான் வந்து log n. அதுக்கப்புறம் உங்களுக்கு n இன்ட்டு log n வரும், தென் n ஸ்கொயர் வரும். ஸோ ஹையஸ்ட் வந்து உங்களுக்கு n ஸ்கொயரில் தான் இருக்கும். இது நீங்கள் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு Dயில் ஆரம்பிக்கணும், அப்புறம் B போகணும், அதுக்கப்புறம் A வரணும், அப்புறம் C வரணும். ஸோ இந்த ஆர்டர் கரெக்டாக இருக்குது. டிபிஏசின்னு ஒரு ஆப்ஷனே இல்லை. கீழே என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 2 BDAC வில் பி த ரைட் ஆன்சர்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏசி ஃபைனலாக இருக்கிற ரெண்டுமே வந்து இது ஒன்று தான். ஸோ அந்த விதத்தில் நம்ம இதையும் எடுத்துடலாம், இதையும் எடுத்துடலாம், இந்த சிஏவியும் எடுத்துடலாம். இதை இப்படி பிடின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லீனியர் சர்ச்சில் ஒருவேளை நீங்கள் தேடக்கூடிய எலமெண்ட் நீங்கள் சர்ச் பண்ண உடனே கிடைச்சிருச்சுன்னா அப்போ உங்களுக்கு காம்ப்ளெக்சிட்டி O of 1 இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி அந்த பாசிபிலிட்டியில் 1 less than log n less than n log n less than n square இப்படி ஒரு வேளை எடுத்துக்கிட்டிங்கன்னா the order will be BDAC that matches the key.
worst case complexity பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா இதுதான் கதை. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், read the passage carefully and answer the question that follows. For an abstract problem, P and W are profits and weights for a set of 7 items as given below. 7 ஐட்டம் இருக்கு, அதோட profit value கொடுத்திருக்காங்க, weight value கொடுத்திருக்காங்க. knapsack problemனா என்னன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். சப்போஸ் உங்ககிட்ட ஒரு knapsack or a bag with limited weight capacity கொடுக்குறாங்க and each item has some weight and value. இப்போ knapsack problemன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா which item is to be placed in the knapsack such that அந்த weight limit அது exceed பண்ணிட்டு போகக்கூடாது. இப்போ இதில் ஒரு 10 கிலோ தான் தாங்கும் அப்படின்னா அந்த 10 கிலோக்குள்ளே நீங்கள் போடணும். and what is the total value of the items as large as possible. நான் சூஸ் பண்ணுறது அந்த வெயிட்குள்ளேயும் இருக்கணும், அதே சமயத்தில் எனக்கு அது ஒரு ஹையர் ப்ராஃபிட்டும் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்விங்கை தான் வந்து நம்ம knapsack ப்ராப்ளம்னு சொல்கிறோம். இப்போது knapsack ப்ராப்ளமில் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 0-1 knapsack ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா ஒன்று அந்த ஐட்டத்தை நீங்கள் எடுங்க இல்லை அப்படியே விட்டுருங்க. எய்தர் டேக் த ஐட்டம் கம்ப்ளீட்லி அண்ட் கீப் இன் த knapsack ஆர் லீவ் த ஐட்டம் கம்ப்ளீட்லி. இப்போ ஒரு ஐட்டத்துக்கு வந்து வெயிட் வந்து ஒரு 10ன்னு வச்சுப்போம். உங்களுக்கு 10 கெப்பாசிட்டி கொள்ளுன்னா அதை ஃபுல்லாக எடுத்து உள்ள 10ஆக போடுங்க, இல்லையா அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு வேற ஏதாவது ஒரு ஐட்டம் பாருங்கன்னு சொல்லுவாங்க. தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி டு கீப் சம் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஐட்டம் இன் த knapsack. எனக்கு இதில் 5 கொள்ளும் 10 இல்லைன்னா என்ன நான் ஒரு 5 போட்டுக்கிறேன்ற ஆப்ஷன் வந்து 0-1ல நடக்காது. 0 மீன்ஸ் we are not taking that item. 1 means we are taking the item completely. முழுசா எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். This type of problem is solved using the dynamic programming approach. அடுத்த வேரியன்ட் வந்து fractional knapsack problem. Any fraction of an item can be taken. எனக்கு 10ல் இதில் 7 தான் கொள்ளும்னா நான் 7 எடுத்துக்க போகிறேன். This problem is solved by using a greedy approach. greedy approachனா அந்த மொமெண்ட் கால்குலேட் பண்ணி எது கரெக்டாக வருதோ அதை யூஸ் பண்ணிக்கிறது. இதில் நமக்கு கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்றதை பார்ப்போம். Find the optimal solution for fractional knapsack problem when its maximum capacity is 15. அப்படின்னா நீங்கள் வெயிட்டை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு அது 15 தாண்டி போகக்கூடாது. மேக்ஸிமம் வெயிட் வந்து 15 தான் இருக்கணும். இது வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் knapsack ப்ராப்ளம்ன்றதுனால இதை வந்து நம்ம greedy approach யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஸ்டெப்ஸாக பார்ப்போம். Calculate the profit by weight ratio and sort it by decreasing order. அப்படின்னா அந்த ரேஷியோ எடுக்கிறோம்ல profit divided by weight, அதை வந்து decreasing orderல வைக்கணும். Start filling the knapsack by putting the object into it one by one. Based on this, calculate the total profit and total weight of the knapsack. 15 வரைக்கும் தான் நீங்கள் அந்த வெயிட் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்றது தான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்டிமல் சொல்யூஷன். Now we will solve this. மொத்தம் 7 ஐட்டம் இருக்கு. அந்த 7 ஐட்டத்தோடைய ப்ராஃபிட் அண்ட் வெயிட் இங்கே கொடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 9 and 2, அடுத்தது 5 and 5, then we have 2 and 6, then we have 7 and 11, then we have 6 and 1, then 16, 9, then 9 and 3. So profit by weight, 9 by 2 will give 4.5, 5 by 5 will give 1, 2 by 6 will give 1 by 3 which is equal to 0.3, 7 by 11 will give 0.636 இந்த மாதிரி போகும். Then 6 by 1 will be 6, 16 by 9 will be 1.77 போயிட்டே இருக்கும். Then 9 by 3 is equal to 3. இப்போ நமக்கு இருக்கிற வேல்யூஸை அப்படியே டிக்ரீசிங் ஆர்டரில் நம்ம சார்ட் பண்ணணும். அந்த சார்ட்டட் வேல்யூவோடு இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 6. அதனால் 5, 6, 1 அந்த ரேஷியோ 6ஓட நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஐட்டம் நம்பரோடு நான் எடுத்து ஷஃபிள் பண்ணியிருக்கேன். இதில் அடுத்த வேல்யூ வந்து 6க்கு அப்புறம் என்ன இருக்குன்னா 4.5, அதுக்கப்புறம் 3 அந்த செட் இருக்குது. தென் 1.77 இருக்குது, அதுக்கப்புறம் 1 இருக்குது, தென் 0.63 இருக்குது, தென் 0.3 இருக்குது. எல்லாத்தையுமே இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 15ன்னு எடுக்கிறோம். இப்போ நம்ம பேகுக்குள்ளே ஃபில் பண்ணுறோம். இன் knapsack பேக்
அதோடைய ப்ராஃபிட்டையும் இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஹையர் வேல்யூ வந்து இந்த ஐட்டத்துக்கு இருக்குன்றதுனால நம்ம இந்த வெயிட்டை சூஸ் பண்ணுறோம். ஐட்டம் நம்பர் 5 சூஸ் பண்ணுறோம். இதில் வெயிட் வந்து 1. ஸோ இந்த பேக்கில் 1, இதோட ப்ராஃபிட் வந்து 6 அப்படியே எடுத்துக்கிறோம். அடுத்த வெயிட் வந்து 2. ஸோ 1 + 2 is 3. அதனால் அதோட ப்ராஃபிட் 9 அப்படியே ஆட் பண்ணுறோம். அடுத்தது we have 3. 3 + 3 will give you 6. ஸோ இன்னும் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. மறுபடியும் ப்ராஃபிட்டோட வேல்யூ 9. அடுத்தது வெயிட் வந்து 9. இப்போ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 12, 13, 14, 15ன்னு வந்துடும். ஸோ இது ரெண்டும் 3. 3 + 3 இது ரெண்டும் 6. 6 + 9 will give you 15. இப்போ இதை வரைக்கும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதோட ப்ராஃபிட் வந்து 16. எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 + 6 22. 22 + 9 31. 31 + 9 40. இதோடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 15 இருந்ததுன்னா ப்ராஃபிட் பை வெயிட் ரேஷியோ படி நமக்கு 40 will be the optimal solution. 40 தான் அதோடைய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஆப்ஷன் நம்பர் 2 will be the right answer. ஸோ நான் வெயிட்டை இங்கே கவுண்ட் பண்ணிவிட்டு இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 15 வச்சுருக்கேன். இப்போ இது நாலுத்தையும் நான் கேல்குலேட் பண்ணி இதை நான் 14 கண்டுபிடிக்கிறேன். இதோட சம் சிம்பிள் அடிஷன் தான் பண்ணுறோம். ஆனால் இந்த பார்ட் வந்து 15 எக்ஸீட் பண்ணக்கூடாதுன்ற கண்டிஷனோட பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஐட்டம்ஸ் யூ கேன் கேரி இஃப் maximum weight allowed is 25 with a fractional knapsack. ஸோ கேட்கறது எல்லாமே ஃப்ராக்ஷனல்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம ஒரு ஐட்டத்தை தேவைன்ற அளவு கூட எடுத்துக்கலான்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஆர்டர் படி எடுத்துப்போம். இப்போ எது வரைக்கும் வந்திருந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லிஸ்ட்டில் 4 ஐட்டம் வரைக்கும் எடுத்திருக்கோம். ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு 1 + 2 + 3 + 9 which is equal to 15. இப்போ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, அந்த வெயிட்னா 25 மாற்றிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அதில் ஆல்ரெடி 15 போட்டாச்சு, இன்னும் 10 தாங்கும் அதில். இப்போ அதோட ப்ராஃபிட் இது வரைக்கும் என்னன்னு பார்த்துருக்கோன்னா 6 + 9 + 9 + 16 40 பார்த்துருக்கோம். இனிமேல் இதில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஃபிட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு வரணும். சரி, அடுத்தது நம்ம என்ன ஐட்டம் ஆட் பண்ணலான்னு பார்த்தோன்னா 5 ஆட் பண்ணலாம்னான்னு பார்த்தா இன்னும் 10 ஸ்பேஸ் இருக்குது. அதனால் நம்ம 5 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் 5 ஆட் பண்ணனா அதோடைய ப்ராஃபிட்டையும் நான் இங்கே ஆட் பண்ணணும். ஸோ இப்போ என்னோடய ப்ராஃபிட் வந்து 45. என்னுடைய கெப்பாசிட்டி வந்து இப்போ 20. அடுத்த ஐட்டம் வந்து 11 இருக்குது. ஆனால் நமக்கு எவ்வளோ இன்னும் ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 போயிடுச்சு, இன்னும் ஒரு 5 தான் நான் வைக்கலாம். ஸோ ஆனால் 11 இருக்குது. ஃப்ராக்ஷனில் என்ன பண்ணலாம், தேவைன்ற அளவுக்கு எடுத்துக்கலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. 0/1 தான் நீங்கள் எடுத்தால் ஃபுல்லாக எடுக்கணும், இல்லை அப்படியே வச்சிடணும். இதில் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்றதுனால நான் இந்த 11ல் ஒரு 5 மட்டும் எடுத்துக்கிறேன் வெயிட்டில். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் 5 ஃப்ரம் 11 அண்ட் மேக்கிங் இட் 25. பட் இதோட ப்ராஃபிட்டை நான் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 11 வெயிட்டுக்கு தான் ப்ராஃபிட் வந்து 7. ஃபார் W is equal to 11, P is equal to 7. If W is equal to 5, ப்ராஃபிட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்னா, இப்போது நம்ம அவுட் ஆஃப் 11 எவ்வளோ எடுத்திருக்கோன்னா 5 எடுத்திருக்கோம். இதில் இன்ட்டு நான் 7ன்னு போட போகிறேன். ஸோ திஸ் வில் கிவ் மீ 35 divided by 11. What is 35 divided by 11? 3.18ன்னு வருது இதோட வேல்யூ. 35 3 33 2 1 9 so 8 88 again 20 திருப்பி 1818 வருது. we can stop with 3.18. இப்போ இந்த 45 கூட இப்போ நான் எதை ஆட் பண்ண போகிறேன்னா இந்த 5/11 உடைய ப்ராஃபிட் மட்டும் ஆட் பண்ண போகிறேன், which is 3.18, which makes a profit of 48.18. ஸோ இதை அப்ராக்சிமேட் பண்ணால் 48.1ன்னு சொல்கிற ஆப்ஷன் நம்பர் 1 will be the right answer. ஸோ இது எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். 15 ஆல்ரெடி நம்ம அந்த பேக்கில் வச்சுருக்கோம், அதோட வேல்யூ வந்து 40. இது கூட நம்ம ஒரு புது ஐட்டம் நம்பர் 2 சேர்க்குறோம். ஐட்டம் நம்பர் 2னால நமக்கு ஒரு +5 வெயிட்டில் ஏறுது. ஐட்டம் நம்பர் 2னால +5 நமக்கு ப்ராஃபிட்லேயும் ஏறுது. 20 தான் வருது இது வரைக்கும். இன்னும் ஒரு 5 இருக்குன்றப்ப என்கிட்ட அடுத்த ஐட்டம் 11ல் இருக்குது.
ஸோ அந்த 5 என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த 11லேருந்து எடுத்துடுறோம். பட் அதோட ப்ராஃபிட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்காக 5 டிவைடட் பை 11 இன்ட்டு அந்த ப்ராஃபிட்டோடைய வேல்யூ என்னன்றதை இங்கே போட்டு ஃப்ராக்ஷனில் ஒரு வேல்யூ எடுக்கிறோம். அந்த வேல்யூவை மட்டும் நம்ம ஆல்ரெடி இருக்கிற அந்த ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணி வி ஆர் பிரிங்கிங் இட். ஸோ ஒரு வெயிட் வந்து நம்ம ஈஸியாக எடுத்து கழிச்சிடலாம். 11லேருந்து நான் 5 மட்டும் எடுத்துக்கிறேன். பட் 11க்கு தான் ப்ராஃபிட் 7ன்னு கொடுத்துருக்காங்க. 5/11க்கு என்ன ப்ராஃபிட்ன்றதை நாம தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் நியூ ஐட்டம் P is equal to 5, W is equal to 2 is added to the list. Total items is 8 and capacity is 25. Then the best case time of fractional knapsack for this case is. Time complexity is big O of n log n, where n is the number of items given. இந்த இடத்துல வந்து n is equal to 8. இதுதான் total number of items. ஏன்னா நம்ம ஒரு புது ஐட்டத்தை வந்து உள்ள கொண்டு வந்திருக்கோன்றதுனால. இப்போ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியே பார்த்தீங்கன்னா big O of n log n is for sorting it and O of n is for greedy selections. ஸோ ஓவரால் இதில் இதுதான் அதிக டைம்ன்றதுனால நம்ம இதை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இது ஜஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன், எப்படி அது பிரேக் ஆகுதுன்றதுக்காக கொடுத்துருந்தது. இதை மட்டும் நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஈக்குவல் டு big O of 8 log 8. This is 8 into log 8 actually. So big O of 8 into நம்ம log 8 வந்து எப்படி சொல்லலாம்னா log 8 to the base 2. இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்னா log 8 to the base 2 is equal to xன்னு எடுத்துப்போம். இதை நம்ம சால்வ் பண்ண 2 power x is equal to 8ன்னு இப்படி கொண்டு வரணும். என்ன பவருக்கு 8 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 power 3க்கு வந்து நமக்கு 8ன்னு கிடைக்கும். அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னா 3. அப்படின்னா என்ன அர்த்தம், log 8 to the base 2ஓட வேல்யூ வந்து 3. இப்போ 8 into இந்த இடத்துக்கு பதில் I am substituting it as 3. So big O of 8 into 3 is 24. Option number 3 will be the right answer. So I give you the formula log x to the base b equal to y. இப்படின்னு இருந்ததுன்னா this can be written as b power y is equal to x. Next question, the most efficient solution for the fractional knapsack problem with maximum capacity 15 can be obtained by using என்ன மெத்தட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லிட்டோம், 0/1 knapsackக்கு டைனமிக் ப்ரோக்ராமிங்னோ ஃப்ராக்ஷனல் knapsackக்கு greedy algorithm தான் பெஸ்ட்டு. ஜென்ரல் knapsack ப்ராப்ளம்க்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதை வந்து நம்ம பேக் ட்ராக்கிங் அப்ரோச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ராக்ஷனல், இந்த 0/1 இந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக ஒரு knapsack ப்ராப்ளம்னு இருக்கப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஐட்டம் எடுத்து உள்ளே போடுவோம், அதை ப்ராஃபிட் கேல்குலேட் பண்ணி பார்ப்போம். நிறையா வரலன்னா வேற ஒரு ஐட்டத்தை எடுத்து உள்ளே போட்டுட்டு எதுக்கு அதிகமான ப்ராஃபிட் வருதுன்றதை பேக் ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறதும் இருக்குது. இதே நம்ம ஒரு ஃப்ராக்ஷன் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலான்றப்ப கிரீடி அப்ரோச்சில் அந்த ப்ராஃபிட் பை வெயிட் ரேஷியோவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதும் இருக்குது. அண்ட் டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் 0/1 அதை எடுக்கலாமா வேணாமான்னு கண்டுபிடிக்கிற அப்ரோச்சும் இருக்குது. மோஸ்ட் எஃபிஷியன்ட் சொல்யூஷன் ஃபார் ஃப்ராக்ஷனல் என்னன்னு கேட்டால் இட் இஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 3 greedy algorithm தான். greedy algorithm will be the right answer. Next question, which of the following statements is correct for a knapsack? 0/1 knapsack can be applied for all kinds of problems, but fractional knapsack can be applied only if the problem meets certain conditions. There is no difference between the two. They give the same solution for any problem. இது டெஃபினட்டாக தப்பு. ஒரு ஐட்டமை ஃபுல்லாக எடுத்து போடணும், இல்லைனா அதை எடுக்கவே கூடாதுன்றதுக்கும் அதை நான் பார்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ 5/11ன்றது ஃப்ராக்ஷனல் knapsackல பாசிபிள் தான். ஆனால் 5/11ன்ற ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு 0/1 knapsackல வரவே வராது. ஸோ அதனால் இது தப்பு. We use greedy algorithm for 0/1 knapsack and dynamic programming for fractional knapsack. This is totally wrong. ஸோ நான் திருப்பி இதை ரிமைண்ட் பண்ணுறேன், இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இந்த ப்ராப்ளம் எக்ஸ்பிளனேஷனில். 0/1 knapsackல we either take the item completely or we leave it. இதில் 0னா we are not taking, 1னா we are taking அர்த்தம். and it is solved using dynamic programming and fractional is solved using greedy. ஸோ இதுவும் தப்பு. In 0/1 knapsack problems, items cannot be divided into smaller portions, and in fractional knapsack,
we can divide the item into required portions of weight. So இப்போ 5 by 11 பண்ணோம்ல, so it is possible we can divide, it is true. 0 1ல we cannot divide the item into smaller portion. அதுதான், there is no possibility to keep some fraction. அதனால this statement is perfectly correct. Option number 4 will be the right answer. இப்போ first one பார்ப்போம். இது எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ராக்ஷனல் வந்து சில கண்டிஷன் இருந்தால் தான் யூஸ் பண்ணலான்றது இட்ஸ் ராங். நமக்கு வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் வேணும். நான் தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கலாம்ன்ற இடத்துல நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். எடுத்தா முழுசாதான் எடுக்கணுன்ற இடத்துல நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். With this we are completing Unit 7 solutions. Unit 8 Theory of Computation and Compilers. Solutions பார்க்கலாம். In pumping lemma for context-free languages. To say a language is satisfying pumping lemma, what is the minimum length of Vx together if you consider the string as U, V, W, X, Y? The pumping lemma for context-free language. There exists a constant n such that if Z is any string in L such that the length of Z is at least n, then we can write Z is equal to U, V, W, X, Y subject to the following conditions. இதில் வந்து VWX உடைய length வந்து it should be less than or equal to n. Middle portion is not too long என்றதை கொடுத்திருக்காங்க. அடுத்தது VX. If V and X are pieces to be pumped, this condition says that at least one of the strings we pump must not be empty. When we say Vx not equal to epsilon, it means இதோட length வந்து it cannot be 0. Vx not equal to 0 னு எடுத்துப்போம். Then what is the minimum length of Vx together னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் 0வா இருக்கக்கூடாதுன்னா at least one of the strings we pump must not be empty அப்படின்னு கொடுத்துருக்குறாங்கன்னா, அப்போனா அதோட மினிமம் லென்த் என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1ஆவது இருக்கணும். ஆப்ஷன் நம்பர் 2 1 will be the right answer. அடுத்தது மூணாவது கண்டிஷன் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபார் ஆல் I greater than or equal to 0, இந்த Vக்கும் இந்த Xக்கு பவர் I இருக்கும். ஸோ the two strings V and X may be pumped any number of times including 0 and the resulting string will still be a member of L னு கொடுத்துருக்காங்க. Next question, which of the following is epsilon free grammar அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலி வந்து நம்ம எப்சிலான் ரெகுலர் லாங்குவேஜஸில் நம்ம சொல்லலாம், பிகாஸ் க்ளோஷர் யூஸ் பண்ணுறப்ப when you use ஸ்டார் அது வந்து எப்சிலான்க்கு ஈக்குவலன்ட் தான். சிமிலர்லி நீங்கள் சிஎஃப்எல்ல பார்த்தீங்கன்னாலும் எப்சிலான் ப்ரொடக்ஷன்ன்றது உள்ளே இருக்கும். ஸோ ரெகுலர்லேயும் அது இருக்குது, சிஎஃப்எல்லையும் இருக்குது. ரெகுலரை வந்து நம்ம டைப் 3ன்னு சொல்லுவோம், சிஎஃப்எல்ல வந்து டைப் 2ன்னு சொல்லுவோம். கிராமர் இஸ் எப்சிலான் ஃப்ரீ இஃப் நோ ப்ரொடக்ஷன் பாடி இஸ் எப்சிலான், அதாவது எப்சிலான் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிராமர் டைப் எடுத்துப்போம். ஸோ இதை நான் டைப் 2வும் சொல்லிட்டேன், இது டைப் 3யும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. எப்சிலான் ப்ரொடக்ஷன்ஸ் அதில் பாசிபிள்ன்ட்டு. இப்போ டைப் 1 பார்த்தீங்கன்னா the productions must be in the form alpha non-terminal beta derives alpha gamma beta. இதில் இந்த கேபிட்டல் ஏன்றது நான் டெர்மினல்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆல்ஃபா பீட்டா காமான்றது they are strings of terminals and non-terminals together. The strings alpha and beta may be empty but gamma must be non-empty ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் எம்டியா இருந்தாலும் இது எம்டியா இருக்கக்கூடாதுன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு ப்ரொடக்ஷன் ஆவது இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா எப்சிலான் ப்ரொடக்ஷன் இதில் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 டைப் 1 கிராமர் வில் பி த ரைட் ஆன்சர். ஏன் இதில் எப்சிலான் ஃப்ரீன்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இதில் வந்து காமா நான் எம்டியாக தான் இருக்கணும். ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டா எம்டி ஆனாலும் ஓகே, பட் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் ஆஃப் டெர்மினல் அண்ட் நான் டெர்மினல் கண்டிப்பாக நான் எம்டியாக இருக்குன்ற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து எப்சிலான் இருக்கவே இருக்காது. ஸோ அது என்ன கிராமர்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமர். அதோட லாங்குவேஜ் இட் இஸ் கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அண்ட் அதோடைய ஆட்டோமேட்டான் வந்து லீனியர் பவுண்டட் ஆட்டோமேட்டான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், while processing a string by an LR parser, the reading of the given string by the parser is left to right or right to left எந்த சைட்லேருந்து வேணாலும் இருக்கலாமா இல்லை சென்டரில் இருந்தான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உண்மையாலே கம்பைலர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்களே மார்க் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸில் என்னென்னு பார்ப்போம். LR parsing, L is for left to right scanning of the input. ஸோ ரீடிங் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங்குன்னு சொன்னாலும் சரி,
scanning of input ன்னு சொன்னாலும் சரி, it is from left to right. Option number 2 will be the right answer. LRல L is for left to right scanning. அப்ப R எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா for constructing a rightmost derivation in reverse. K என்றது என்னன்னா number of input symbols of look ahead that are used in making parsing decisions. Next question. What is the minimum and maximum number of initial, dead, unreachable and final states in a valid n-state finite automaton where the language accepted is not phi? அப்படின்னா நல் ஸ்ட்ரிங் இல்லாமல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபை டப்பிள் ஆட்டோமேட்டான் என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுப்போம். ஸோ Q is a finite set called the states. ஸ்டேட்ஸ்க்கு அப்புறம் we have alphabet. ஆல்ஃபபெட்க்கு அப்புறம் we have transition function. And then we have start state. Start stateன்னு சொல்லிட்டு நமக்கு Q0 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ஸ்டார்ட் ஸ்டேட் இருக்கு. அண்ட் செட் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எய்தர் அதில் ஒரு ஸ்டேட்டாக இருக்கலாம் இல்லை மல்டிபிள் ஸ்டேட்டாக இருக்கலாம். இப்போ நமக்கு இதில் ரெண்டு டேர்ம் தெரியணும். இனிஷியல் ஸ்டேட்னா என்னன்னு தெரியும், அது ஸ்டார்ட் ஸ்டேட்டு. ஃபைனல் ஸ்டேட்னா அந்த இடத்துல வந்து முடிஞ்சாதான் அது வந்து அக்செப்ட் பண்ணதா அர்த்தம் அந்த லாங்குவேஜை. அதுவும் ஓகே. டெட் அன்ரீச்சபிள்னா என்ன? Dead states are the states from which no final state is reachable. அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகவே முடியாத ஒரு ஸ்டேட்டில் நம்ம இருக்கிறது தான் டெட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். அன்ரீச்சபிள் ஸ்டேட்ஸ் ஆர் த ஸ்டேட்ஸ் தட் ஆர் நாட் ரீச்சபிள் ஃப்ரம் இனிஷியல். ஸோ இது Q0ன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து QFன்னு எடுத்துக்கோங்க ஃபைனலுக்கு. இதுதான் இனிஷியல். இனிஷியல் ஸ்டேட்லேருந்து போக முடியாத ஸ்டேட்ஸை வந்து நம்ம அன்ரீச்சபிள்னு சொல்கிறோம். அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியாத ஸ்டேட்ஸை நம்ம டெட் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஜென்ரல் ஆட்டோமேட்டாவில் n நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஆல் ஆர் வேலிட் ஸ்டேட்ஸ். அப்படி இருக்கிறப்ப இனிஷியலோட மினிமம் கவுண்ட் என்ன, மேக்ஸிமம் கவுண்ட் என்ன, ஃபைனலோட மினிமம் கவுண்ட் என்ன, மேக்ஸிமம் கவுண்ட் என்னன்றதான் கேட்டிருக்காங்க. எந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டா எடுத்தாலும் யூ மஸ்ட் ஹாவ் ஒன் இனிஷியல் ஸ்டேட் டெஃபினெட்லி. ஒரே ஒரு இனிஷியல் ஸ்டேட் தான் இருக்க முடியும். அதுக்கு தான் அதை Q0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் சேஸ் மினிமம் கவுண்ட்டும் ஒன்று தான், மேக்ஸிமம் கவுண்ட்டும் ஒன்று தான். திஸ் இஸ் ஃபார் இனிஷியல் கேஸ். தென் லெட்ஸ் கம் டு ஃபைனல். ஃபைனலில் அட்லீஸ்ட் ஒரு ஃபைனல் ஸ்டேட்டாவது இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன் ஃபைனல் ஸ்டேட்ன்ற இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் கேன் பி மோர் தென் ஒன் ஃபைனல் ஸ்டேட் டூ. அப்போ இஃப் தேர் ஆர் n நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ், மினிமம் கவுண்ட் 1லேருந்து மேக்ஸிமம் கவுண்ட் n முடிய பாசிபிள். இப்போ ஒரு ஆட்டோமேட்டா எடுத்துக்கோங்க. இப்போ A ஸ்டார்னு நான் ஒரு ரெகுலர் லாங்குவேஜில் கொடுக்குறேன். எத்தனை ஏஸ் வேணாலும் நான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஏவாக இருக்கலாம், டபுள் ஏவாக இருக்கலாம், ட்ரிபிள் ஏவாக இருக்கலாம். இப்போ இது என்னோட இனிஷியல் ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கோங்க. நான் ஒரு லூப்பில் இந்த ஆல்ஃபபெட்டை வந்து கொடுத்துட்ருக்கேன்னா, திஸ் கேன் ஆல்சோ பி மை ஃபைனல் ஸ்டேட். இருக்கிற ஒரே ஸ்டேட்டும் எனக்கு ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுமே எனக்கு ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் வந்து மினிமம் கவுண்ட் வந்து டெஃபினட்டாக ஒரு ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து மினிமமில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இனிஷியல், அப்புறம் டெட்டு, அப்புறம் அன்ரீச்சபிள், அப்போ ஃபைனல். அதே தான் இனிஷியல், டெட், அன்ரீச்சபிள், ஃபைனல். மினிமம் எங்கெல்லாம் 1 வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் எல்லாத்துலேயுமே 1 வருது, மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே வந்து 1 வருது. இனிஷியல் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபைனல் வருவோம். ஃபைனலில் பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 1 எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் 1ல் இருக்குது, ஃபோர்த் 1ல் இருக்குது. அதனால் நம்ம வந்து 2 and 3 ரூல் அவுட் பண்ணிவிடுவோம். இப்போ அடுத்தது மேக்ஸிமம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1ல் n இருக்குது, ஃபோர்த் 1லையும் n இருக்குது. இப்போ ஒரு ஆட்டோமேட்டான்னு எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக இனிஷியல் ஸ்டேட் ஒன்று இருக்கணும், ஃபைனல் ஸ்டேட் ஒன்று இருக்கணும். டெட் ஸ்டேட் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் நாட் நீடட். அதனால் எந்த யூஸும் இல்லைன்றப்ப ஒய். அதே போல் அன்ரீச்சபிள் ஸ்டேட் இருக்கணுமான்னு கேட்டால் நாட் நீடடுன்னு தான் நான் சொல்லலாம். இது ரெண்டும் உங்களுக்கு என்ன இன்ஃபர் பண்ணுதுன்னா, டெட்லியும் மினிமம் ஷுட் பி 0, அன்ரீச்சபிள்லி இட் கேன் பி 0. இருக்கணும்னு அவசியமே இல்லைன்றது தான் 0ன்றது.
இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது ரெண்டுத்தையும் அட்லீஸ்ட் ஒரு டெட்டாவது இருக்கணும், ஒரு அன்ரீச்சபிளாவது இருக்கணும்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கண்டிஷனே தப்பு. அப்போ ஆப்ஷன் நம்பர் 1 ராங். இட் கேன் பி 0 தான். இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு ஸ்டேட்லேருந்து என்னால் ஒரு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போக முடியாதுன்ற ஸ்டேட்டை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அண்ட் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து என்னால் ரீச் பண்ண முடியாத ஸ்டேட்டை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஆப்வியஸ்லி அதனால வேலை கிடையாது. அது ரெண்டுமே 0வா இருக்கிறது தான் கரெக்ட்ன்றதுனால we'll take option number 4 to be the right answer. இப்போ நமக்கு மேக்ஸிமம்கான ஜஸ்டிஃபிகேஷன் வேணும். ஸோ இனிஷியலில் வந்து மேக்ஸிமம் 1 இருக்குது, ஃபைனலில் மேக்ஸிமம் n இருக்குது. அந்த இனிஷியலும் ஃபைனலும் ஒன்றுனே வச்சுப்போம். எத்தனை ஸ்டேட்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது டெட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒன்றை தவிர, ஒன்று அது இனிஷியல் ஸ்டேட்டை தவறையாக இருக்கணும், இல்லை ஃபைனல் ஸ்டேட்டை தவறையாக இருக்கணும். மற்றது எல்லாமே வேறு என்ன ஸ்டேட்டாக வேணாலும் இருக்கலான்ற பாசிபிலிட்டியில் மேக்ஸிமம்மை நம்ம n-1னும் இதோடைய மேக்ஸிமமையும் நம்ம n-1னும் ரெண்டுத்துக்குமே நம்ம டிஃபைன் பண்ணலாம். திஸ் n-1 இஸ் நத்திங் பட் யூ ஆர் எக்ஸ்க்ளூடிங் த இனிஷியல் ஆர் த ஃபைனல் ஸ்டேட். இப்போ இதுலேருந்து Q2 அதுக்கப்புறம் இங்கேருந்து Q4 இப்படின்னு போட்டுட்டு நான் கடைசி வரைக்கும் ரீச் பண்ணாமல் ஒரு டெத் ஸ்டேட்டையும் கொடுக்கலாம். இல்லை நான் இங்கேருந்து தனியாக Q5 அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி ஒரு அன்ரீச்சபிள் ஸ்டேட்டையும் நான் கொடுக்கலாம். இதுக்கப்புறம் இதில் வேலையே இல்லை. அப்போ இதில் மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. 4ல் இது ஒன்றுத்தை கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 3 இருக்குல்ல. ஸோ தட் இஸ் n-1. மற்றதெல்லாம் தேவையில்லாத ஸ்டேட்ஸாக கூட நான் போட்டுக்கலாம். ஸோ அதனால் இந்த n-1 நம்ம ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணலாம். பட் இனிஷியல் டெஃபினட்டாக 1 மட்டும்தான் இருக்கும். ஃபைனலில் பாசிபிலிட்டி n வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following finite automata recognizes the language L is equal to A, B closureல கொடுத்துருக்காங்க. A, B closureனா you can have any number of A's, any number of B's. அது எப்படி சொல்லலாம்னா ஏக்கு நடுவில் B வரலாம், Bக்கு நடுவில் A வரலாம், இல்லை கம்ப்ளீட்டாக A வந்து அதுக்கப்புறம் கூட B வரலாம். எனி காம்போவில் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன டெஃபினிஷன் பார்ப்போம் ஏக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட்டும் Q0 தான், ஃபைனல் ஸ்டேட்டும் Q0 தான். ஸோ நம்ம அதை அப்படியே டயக்ராமேட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணிப்போம். இப்போ Q0லேருந்து நான் A டிரான்சிஷன் எடுக்கிறப்ப இட் கோஸ் டு Q0 அகெயின். ஸோ A அண்ட் Q0லேருந்து B போனாலும் இட் கோஸ் பேக் டு Q0 அகெயின். ஸோ செல்ஃப் லூப்பில் போயிட்டுருக்கு A, B. And this does the work of L. A-வை நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். அடுத்தது வந்து we'll get to B. B-ல வந்து நமக்கு இனிஷியல் ஸ்டேட் வந்து Q0, ஃபைனல் ஸ்டேட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. Q0ம் இருக்குது, Q1ம் இருக்குது. ஸோ Q0 and Q1. இப்போ டிரான்சிஷன் பார்க்கலாம். Q0லேருந்து A இருந்தால் Q0க்கும் போகலாம், Q1க்கும் போகலாம். இங்கே ஒரு லூப்பும் இருக்குது, இங்கே ஒரு டிரான்சிஷன் டு அதர் ஸ்டேட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் Q0லேருந்து B வந்தால் திருப்பி Q0க்கே போகலாம், இல்லைனா Q1க்கும் போகலாம். ஸோ சேம் டிரான்சிஷன். இப்போ Q1லேருந்து A வந்தால் திருப்பி Q1க்கே போகலாம். அண்ட் Q1லேருந்து B வர்றப்போ we can just move to Q1. இதை ஒரே ஒரு ஸ்டேட்டில் வச்சு பண்ணதை இப்போ இது 2 ஸ்டேட் வச்சு பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதுவும் காம்போ ஆஃப் ஏபி எடுக்கும். ஸோ நான் ஏ எடுத்துக்கிட்டே இருக்கலாம், திடீர்னு இந்த பக்கம் பிக்கு போகலாம், திரும்பி ஏ எடுத்துக்கிட்டே இருக்கலாம், பி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுவும் ஃபைனல் ஸ்டேட்டுன்றதுனால இங்கே லூப் பண்ணாலும் ஓகே, இங்கே லூப் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஸோ டியும் வந்து உங்களுக்கு இந்த லாங்குவேஜை ரெகக்னைஸ் பண்ணும். அடுத்தது சி வருவோம். இப்போ Q0 வந்து இனிஷியல் ஸ்டேட் and it is also the final state. அதுக்கப்புறம் we have Q1 also to be the final state. So Q1 இங்கே போட்டுக்கிறோம். இப்போ இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். Q0லேருந்து A அதே லூப்பிங் இல்லைனா Q1க்கு போகணும். Q0லேருந்து B வந்தால் Q0லேயே இருக்கணும். இப்போ அடுத்தது Q1லேருந்து Aக்கு எந்த டிரான்சிஷனும் கொடுக்கல. இதே Q1லேருந்து Bக்கு ஐ ஹாவ் டு கெட் இன்டு Q1 அகெயின். நான் இப்போ Q1 போயிட்டேன், நான் B மட்டும்தான் லூப் பண்ணேன், என்னால் திருப்பி A பண்ண முடியாது. பட் இட் ஹாஸ் எனி நம்பர் ஆஃப் A's அண்ட் Bஸ்ன்னு தான் கேட்டால் நமக்கு தான் இதிலே ஏவும் லூப் ஆகுது, பிவும் லூப் ஆகுது. நமக்கு ஏன் Q1 போகிற அவசியம்? இதுவும் இனிஷியல் ஸ்டேட்டு, இதுவும் ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கும் போது நமக்கு இது இங்கே போகணுன்ற அவசியம் இல்லையே. இந்த ஸ்ட்ரிங்கை இது ரெகக்னைஸ் பண்ணுவான்னு கேட்டால் இந்த செல்ஃப் லூப் இருக்குல்ல Q0 ஸ்டேட்,
அதை வச்சு அது ரெகக்னைஸ் பண்ணிடுமே. அது Q1 போய் தான் ரெகக்னைஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லையே. அப்படி இருக்கிறப்ப சியும் இதை ரெகக்னைஸ் பண்ணணும் தான் நம்ம மார்க் பண்ணணும். அடுத்தது டி பார்ப்போம். we have Q0 to be the initial state as well as the final state. So initial state na we should start with the arrow. Final state na you have to end with double circle. So எதுக்கு மார்க் பண்றேன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஆரோவையும் போட்டு 2 மார்க் பண்ணியிருந்தேன்னா இனிஷியல் ஸ்டேட்டும் அதே ஃபைனல் ஸ்டேட்டும் அதேன்றதை இதுக்கு சொல்றது. சரி, இப்போ நம்ம Q0லேருந்து ஏ செல்ஃப் லூப்பில் திருப்பி Q0கே போகுது, திருப்பி பியும் அதே தான். இப்போ வந்து Q1லேருந்து ஏ எடுத்தால் Q2க்கு போகும். அடுத்தது Q1லேருந்து பிக்கு எந்த டிரான்சிஷனும் இல்லை. இப்போ அடுத்து Q2லேருந்து ஏனா Q0க்கு போகும். Q2லேருந்து பினா Q2லே இருக்கும். Q1 and Q2 இனிஷியலும் கிடையாது, ஃபைனல் ஸ்டேட்டும் கிடையாது. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன எக்ஸ்பிளனேஷன் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, Q2வை வந்து அன்ரீச்சபிள் ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அது இனிஷியல்லேருந்து வர்றதுக்கு வழியே இல்லை. Q1 வந்து நம்மள ஃபைனல் ஸ்டேட்டுக்கு கூப்பிட்டு போகல, அதனால அதை டெட் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கு டெட் அண்ட் அன்ரீச்சபிளோட யூஸ் என்னன்றது தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனல் ஸ்டேட்டுக்கு கூட்டு போகாத நான் டெட் ஸ்டேட்னு சொல்லலாம். இதுவும் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட்லேருந்து வரல, அப்போ இதை நான் அன்ரீச்சபிள்னு சொல்லலாம். இந்த 2 ஸ்டேட்னால ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது செல்ஃப் லூப் ஆகிறதுனால எனி நம்பர் ஆஃப் ஏஸ் எனி நம்பர் ஆஃப் பீஸ் நான் இந்த Q0 வச்சே எடுத்துடலாம். அப்போ இதில் என்னால் இதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த 2 ஸ்டேட்டை பற்றி நமக்கு கவலை இல்லை, ஏன்னா எல்லா ஒர்க்குமே நமக்கு Q0லே முடியுது. ஆக மொத்தம் 4 ஆட்டோமேட்டாவுமே Q0லே உங்களுக்கு இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் இருந்து லூப்பிங்கில் ஏ அண்ட் பி இருக்கிறதுனால இதுலேயும் இருக்கு, இதுலேயும் இருக்கு, இதுலேயும் இருக்கு, இதுலேயும் இருக்கு, 4த்துலேயும் இருக்கிறதுனால ஆல் த 4 ஆப்ஷன்ஸ் will recognize the language L is equal to A, B closure. Option number 4, A, B, C and D will be the right answer. Next question, which of the following statements are correct? Syntax directed translation பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட மெயின் அப்ளிகேஷன் வந்து construction of syntax trees. It is used in construction of syntax tree is correct. அடுத்தது, the techniques will be applied to type checking and intermediate code generation. So it can be applied in type checking and it can be used in 3 address code என்றதா அந்த intermediate code generation. ஸோ அது இன்டர்மீடியேட்டில் நீங்கள் போனீங்கன்னா 3 address code எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இதுவும் கரெக்டு தான். இந்த இடத்துல they can be used to recognize valid tokens, இதுக்கு applicable கிடையாது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 A, B and C will be the right answer. Next question, initial configuration of stack, final configuration of stack, input in LL and input in LR. ஸோ 2 parsing இருக்கு. அதில் இன்புட் என்ன இருக்கு, அதோட இனிஷியல் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஸ்டாக் என்னன்றதை கேட்டிருக்காங்க. அதே சமயத்தில் அந்த இன்புட் அண்ட் ஃபைனல் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஸ்டாக் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு பார்சிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க, ஃபைனலாக இதான் ஸ்டாக் கான்ஃபிகரேஷன், இனிஷியலாக ஸ்டாக் கான்ஃபிகரேஷன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து ஒரு செட் தான் உங்களுக்கு நான் இப்போ எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கிறது வந்து LL parsing. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ். Initially the parser is in a configuration with and the string dollar in the input buffer. So input la idu irukku and the start symbol yes on top of the stack above dollar. Above dollar na உங்களுக்கு stack இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டாலருக்கு மேலே எஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும் on top of the stack. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்புட் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ப்ரெடிக்டிவ் பார்சிங் ப்ரோக்ராம்ன்றது LL பார்சிங்கில் வர ஒரு அல்காரிதம் தான். ஸோ அதுலேருந்து நான் அப்படியே எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே கொடுத்துருந்த இடத்துலேருந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாலர் கூட உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் சிம்பிளாக அவங்க எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல அது ஈன்னு போட்டிருக்கு. அதே போல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து இனிஷியல், இது நேராக உங்களுக்கு ஃபைனல். ஸோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்றதுக்காக இனிஷியல் அண்ட் ஃபைனலை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு ஒன்றா கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டாக் இப்படி தான் இருக்கும். ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு டாலர் இருக்கும், டாலர் மேலே இப்போ ஒரு எஸ் சிம்பிள் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எழுதுறப்ப என்ன செய்வோம்னா ஃபஸ்ட்டு டாலர் மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸ்டாக்கோட ஓரத்துக்கு, அதுக்கப்புறம் வி வில் மென்ஷன் எஸ். ஸோ உங்களுக்கு என்ன இருக்கணும்னா ஆன் டாப் ஆஃப் ஸ்டாக்குன்னு வர்றப்போ உங்களுக்கு டாலர் எஸ்ன்னு உங்களுக்கு டினோட் ஆகிருக்கணும். இந்த இடத்துல டபிள்யூ டாலர்னு இன்புட் பஃபரில் இருக்கணும். ஸோ இனிஷியல் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஸ்டாக் அண்ட் இன்புட் அப்படின்னு வர்றப்ப இனிஷியல் கான்ஃபிகரேஷனில் டாலர் எஸ்ன்னு வர்றது
2 ஆப்ஷன் 3 and 4 அதில் $ன்னு வர்றது தேர்ட் ஆப்ஷனில். ஸோ A is mapping to 3. இந்த பார்ட்டு தான் LLோடைய இனிஷியல் பார்ட். இந்த இடத்துல A3ன்னு போட்டுடுறேன். A3 2 ஆப்ஷன் வருது. ஸோ 3 and 4 வந்து நம்ம எடுத்துடலாம். ஃபைனல் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஸ்டாக் அண்ட் இன்புட் இன் LL பாசிங் ப்ராசஸ். இதில் வந்து ஃபைனலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல வந்து நமக்கு வெறும் டாலர் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இன்புட்லேயும் வந்து நமக்கு வெறும் டாலர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒன்று ஸ்டாக் இன்னொன்று இன்புட். ரெண்டுமே டாலர் எங்கே எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2ல் எண்ட் ஆகுது. அதனால் B will be mapping to 2. அதுக்கு நேராகவே இருக்குது. A3 B2ன்றது ஆப்ஷன் 2ல் தான் வருது. ஸோ ஆப்ஷன் 1 நம்ம ரூல் அவுட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் நம்பர் 2 will be the right answerன்னு நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ அடுத்தது நம்ம LR parsingக்கு போகும். LR parsing ப்ரோக்ராமில் இன்புட் அண்ட் ஸ்டாக் பார்த்தாச்சு. இனிஷியலி the parser has S0 on its stack where S0 is the initial state and $$ in the input buffer. இன்புட் பஃபரில் $ன்னு இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் இனிஷியல் அண்ட் இது அக்செப்ட்னு கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஃபைனல் ஸ்டெப். எடுத்தோடனே இன்புட்டில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங்கு ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்கு ஃபுல்லாக இருந்தால் என்ன அர்த்தம்? அதை நம்ம டபிள்யூன்னு மென்ஷன் பண்ணணும்னு அர்த்தம். இதான் அந்த $. ஸோ $. வந்து உங்களுக்கு இன்புட்டில் வரும், செகண்டில் வரணும். இங்கே வெறும் டாலர் இருக்குது, இங்கே $. இருக்குது. இதுக்கு முன்னே உங்களுக்கு த பார்சர் as S0, அதாவது S0 இஸ் த இனிஷியல் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து வெறும் டாலர் சிம்பிளாகவே ட்ரீட் பண்ணிக்கலாம். C will be mapping to 1. அடுத்தது ஃபைனல் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து ஈன்னு முடியுது. இன்புட் வந்து வெறும் $ன்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்புட் வெறும் $ன்னு இருக்கு. இந்த இடத்துல ஈக்கு பதில் நமக்கு ஸ்டாக்ல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா இந்த ஈக்கு பதில் இங்க எஸ்ன்னு வந்துடும். ஸோ நம்ம இந்த பாசிங் ப்ரோக்ராம்ல எஸ் வச்சு தானே பார்த்தோம். ஸோ சிமிலர்லி இந்த ஈக்கு பதில் இங்கே நம்ம எஸ்ன்னு எடுத்துட்டு வந்துடுவோம். ஸோ இங்கே நம்ம ஸ்டாக்குக்கு 0 1 அப்படின்லாம் போட்டிருக்காங்க. பட் நம்ம இந்த டீட்டெயிலுக்குள்ளே போக வேணாம். இங்கே என்ன சிம்பிள் இருக்குன்றதை மட்டும் இப்போதைக்கு பார்த்துப்போம். ஸோ இதில் ஈன் மட்டும்தான் இருக்குது இந்த பார்சிங் ப்ரோக்ராமில். இதை நம்ம $Sன்னு எடுத்துப்போம். ஸோ $S ஸ்டாக் கான்ஃபிகரேஷன் ஆகும். இதை வெறும் டாலரை இன்புட்டுக்கு எடுத்து மேப் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இன்புட் பஃபரை வச்சு தான் இதை நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. D will be mapping to 4. அதுக்கு நேராகவே இருக்குது. So C1 and D4. Option number 2 will be the right answer. Next question. The precedence of regular expression operators from lowest to highest precedences. First நம்ம precedence order என்னன்னு பார்த்துருவோம். A set of precedence rules for evaluation. Star closure precedes concatenation. Star greater than concatenation. Precedes na அதுக்கு தான் first importance. And concatenation precedes union. இது by precedence order. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா lowest to highest ன்னு கேட்டிருக்காங்க. அப்பனா lowest to highest ன்னு வர்றப்ப நமக்கு இந்த ஆர்டர் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். யூனியன் concatenation star. Option number 3 will be the right answer. Next question. Consider the following statements. For every regular language we can design Turing machine. For every context-free language, we can design Turing machine. First, நம்ம அந்த grammar types பார்த்துப்போம் and இந்த hierarchyயும் பார்த்துப்போம். So, regular language becomes a subset of CFL. CFL becomes a subset of context sensitive. That becomes a subset of recursively enumerable language. அப்போ நம்ம இதை ஒரு டியூரிங் மிஷின் கன்சிடர் பண்ணுவோம். இந்த டியூரிங் மிஷினோடைய சப்செட்டில் தானே உங்களுக்கு ரெகுலரும் இருக்குது, சிஎஃப்எல்லும் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ரெகுலர் லாங்குவேஜுக்கு நம்மளால ஒரு டியூரிங் மிஷினும் டிசைன் பண்ண முடியும், சிஎஃப்எல்க்கு நம்மளால ஒரு டியூரிங் மிஷினும் டிசைன் பண்ண முடியும். We can simulate the finite automata using Turing machine. இந்த finite automataன்றதா அந்த ரெகுலர் லாங்குவேஜ் உடைய ஆட்டோமேட்டான். This shows that regular languages are accepted by Turing machines. அப்படின்னா என்ன அர்த்தம்? We can design Turing machine அர்த்தம் for every regular language. அடுத்தது every CFL can be recognized by some Turing machine. இப்போ CFLனு வரக்குள்ள உங்களுக்கு push down automata உள்ள வரும். If a language is context free, then there exists an NPDA that can recognize it. Non-deterministic push down automata தான் அந்த NPDA.
We can use two-tape Turing machine to easily simulate an non-deterministic push-down automata. ஸோ நீங்கள் ஃபைனைட் ஆட்டோமேட்டா எடுத்தாலும் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா டிஎஃப்ஏன்னு சொல்லுவோம், அப்புறம் நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா என்டிஎஃப்ஏன்னு சொல்லுவோம். Similarly, push-downly you have deterministic push-down automata DPDA and non-deterministic push-down automata NPDA. ஸோ இதில் இவங்க NPDAவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. டூ-டேப் டியூரிங் மிஷின் யூஸ் பண்ணி NPDAவை சிமுலேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறதுனால for every context-free language we can design Turing machine என்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். which of the following is correct ன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ட்ரூன்றதுனால ஆப்ஷன் நம்பர் 4 statement A and statement B both are true நம்ம மார்க் பண்றோம். with this we are completing unit 8 solutions. unit 9 data communication and computer network solutions பார்க்கலாம். which protocol is used to acquire the MAC address of a host whose IP address is known? An example of physical address is the 48-bit MAC address in the Ethernet protocol. Anytime a host or a router has an IP datagram to send to another host or router, it has the logical, அதாவது IP address of the receiver. இப்போ இந்த 4 ப்ரோட்டோகாலும் என்னென்ன பண்ணுதுன்றதை பார்ப்போம். Address resolution protocol is used to find the physical address of the node. Physical addressனா இந்த இடத்துல அந்த MAC address when its internet address is known, when the IP address is given. இதுதான் எக்ஸாக்டாக இந்த கொஸ்டினில் கேட்டிருக்க விஷயம். IP address தெரிகிறப்ப MAC address அக்வயர் பண்ணுற ப்ரோட்டோகால் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ address resolution protocol ஆப்ஷன் நம்பர் 2 will be the right answer. இதில் தான் உங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது. இப்போ மற்ற ப்ரோட்டோகால்ஸ் என்னென்னு பார்ப்போம். The reverse address resolution protocol RARP allows a host to discover its internet address when it knows only its physical address. அப்போ MAC வச்சுட்டு IP address கண்டுபிடிக்கிறது வந்து reverse ARP protocol-ஓடையது. Dynamic host configuration protocol DHCP. This provides static and dynamic address allocation that can be manual or automatic. The user datagram protocol is called a connectionless unreliable transport protocol providing process-to-process communication. Just a line about the options, அதுக்காக தான் இது explain பண்ணது. Next question, in CRC coding, if the data word is என்னன்னு கொடுத்துருக்காங்க, divisor is 1010 and the remainder is 110. Which of the following code is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. CRC is an error detecting code that is used to determine if the bits of the frame have been received correctly. Usually இதில் கோஷன்ட்டை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா வேர்டோட அந்த ரிமைண்டரை அப்பெண்ட் பண்ணி கோட் வேர்டை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ எது கரெக்டான கோட் வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. கோட் வேர்ட் இஸ் ஈக்குவல் டு டேட்டா வேர்ட், அது கூட ரிமைண்டரை அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா வேர்ட் இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 6 பிட்ஸ் ஆஃப் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ 1111111. அடுத்தது இதோட ரிமைண்டர் வந்து 110, அப்படியே அப்பெண்ட் பண்ணணும் 110. இது எந்த ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 111 111 110. ஆப்ஷன் நம்பர் 3 வில் பி த ரைட் ஆன்சர். இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ரிமைண்டரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட்டா வேர்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு தான். ஸோ ரெஸ்ட் 3 ஆர் ராங். ஆப்ஷன் 3 இஸ் அலோன் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் கோ பேக் என் ப்ரோட்டோகால் த வேல்யூஸ் ஆஃப் சென்ட் விண்டோ த ஃபர்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் பேக்கெட் இஸ் ஈக்குவல் டு 3. SN send window the next packet to be sent is equal to 7. After receiving the packet with acknowledgement number 6, the value of SN, அதாவது next packet என்னன்றதை கேட்டிருக்காங்க. Go back and protocol வந்து நம்ம several frames அனுப்பலாம். acknowledgements வர்றதுக்கு முன்னாடியே we keep a copy of these frames until the acknowledgements arrive. அது சேஃபாக வந்துருச்சுன்னு சொல்கிற வரைக்கும் அந்த ஃப்ரேம்ஸோட காப்பியை வந்து வச்சுருப்பாங்க. The receiver sends an acknowledgement for the last correctly received packet. இந்த இடத்துல கடைசியாக ரிசீவ் ஆன பேக்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 6. அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம்ஸ் ஃப்ரம் அ சென்டிங் ஸ்டேஷன் ஆர் நம்பர்ட் சீக்வென்ஷியலி இஃப் த ஹெடர் ஆஃப் த ஃப்ரேம் அலவுஸ் m bits for the sequence numbers. The sequence numbers range from 0 to 2 power m minus 1. இப்போ இந்த விண்டோவே வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்ட் தான்.
Three variables define its size and location at any time. First வந்து SF னு சொல்லுவோம். So we mention with subscript send window, அதாவது the first outstanding frame as explained here. அடுத்தது send window, the next frames to be sentன்றத வந்துட்டு உங்களுக்கு SN. So F for first, N for next ன்னு எடுத்துக்கோங்க. இதே S size ன்னு இருந்ததுன்னா அது வந்து send window ஓட size. SF ஓட வேல்யூ வந்து 3 இருக்கு, SN ஓட வேல்யூ வந்து 7 இருக்கு, acknowledgement number வந்து 6 வந்திருக்கு. The value of SN என்னன்னு கேட்டிருக்காங்க. acknowledgement 6க்கு அப்புறம் சீக்வன்ஸ் நம்பர் படி 7 தான் வரணும். அவங்க தான் SN is equal to 7ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ the value of SN என்னன்னு கேட்டால் it is 7 தான். சீக்வன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் பேக்கெட் வந்து 3ன்னு சொல்லிட்டாங்க, அடுத்து அனுப்ப வேண்டியது 7 சொல்லிட்டாங்க. ஸோ ரிசீவர் யூஸ்வலி சென்ஸ் அக்னாலஜ்மெண்ட் ஃபார் த லாஸ்ட் கரெக்ட்லி ரிசீவ் பேக்கெட், அதுதான் வந்து 6. அப்போ சீக்வென்ஷியல் நம்பராக இருக்குது, 6 வரைக்கும் வந்திருக்குன்னா அடுத்து நீங்கள் எதை அனுப்பணும்னு கேட்டால் 7 தான். ஏன் இந்த இடத்துல 7ன்னு கொடுத்துட்டு 7ன்னு கேட்குறாங்கன்னா 7 அனுப்புறதுக்கு அது ரெடியாக தான் இருக்குது, இருந்தாலும் இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் எதுன்றதை நம்ம பார்க்கணும். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் நீங்கள் 3, 4, 5, 6, 7 எடுத்துக்கிட்டப்ப உங்களுக்கு 6க்கு அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், 6 வர கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அடுத்து 7லேருந்து அனுப்புங்கன்றதான் அதோட மீனிங். Next question. What is the minimum Hamming distance in a block code if we want to be able to detect up to S errors? Hamming distance between two words is the number of differences between corresponding bits. The minimum Hamming distance is the smallest Hamming distance between all possible pairs in a set of words. If S errors occur during transmission, the Hamming distance between the sent code word and received code word is S. To guarantee the detection of up to S errors in all cases, the minimum Hamming distance in a block code must be S plus 1. Actually, sent code word க்கும் received code word க்கும் நடுவில் இருக்கிற Hamming distance வந்து S தான் when S errors occur during transmission. Able to detect up to S errors அப்படின்றது தான் இந்த லைனில் நம்ம பார்க்கறது. ஸோ அதில் மினிமம் ஹேமிங் டிஸ்டன்ஸ் இன் அ பிளாக் கோட் வந்து S plus 1. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 will be the right answer. Next question. Consider a computer network using the distance vector routing algorithm in its network layer. ஸோ ரூட்டிங் அல்காரிதமில் ஒன் ஆஃப் த அல்காரிதம் வந்து டிஸ்டன்ஸ் வெக்டார் ரூட்டிங் அல்காரிதம். ஸோ டிஸ்டன்ஸ் வெக்டார் ரூட்டிங்கில் the least cost route between any two nodes is the route with minimum distance. எந்த ரூட் வந்து கம்மியான டிஸ்டன்ஸில் இருக்கோ அதுதான் வந்து லீஸ்ட் காஸ்ட் ரூட்டாக அதை எடுத்துக்கும். The objective is to find the shortest cost path from router R to routers P and Q. ஸோ ஆர்லேருந்து P and Qக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். Assume that R does not initially know the shortest routes to P and Q. Assume that R has 3 neighboring routers, namely X, Y and Z. ஸோ X, Y, Z தான் வந்து R உடைய நெய்பர்ஸாக இருக்கும். அப்போ ஆர்லேருந்து எக்ஸ் போகும், எக்ஸ்லேருந்து பியும் போகும், கியூவும் போகும். சிமிலர்லி ஆர்லேருந்து ஒய் போகும், ஒய்லேருந்து பியும் போகும், கியூவும் போகும். ஆர்லேருந்து இசட் போகும், இசட்லேருந்து பியும் போகும், கியூவும் போகும். During one iteration, R measures its distance as 3, 2 and 5 from its neighbors X, Y and Z respectively. So 3 for X, 2 for Y and 5 for Z. Router R getting routing vectors from its neighbors that indicates a distance of 7, 6 and 5 from router X, Y, Z to router P respectively. அப்போ Xலேருந்து 7, Yலேருந்து 6 and Zலேருந்து 5 Pக்கு போகுது. The routing vector also indicates that the distance to router Q from routers X, Y and Z are 4, 6, 8 respectively. இப்போ இதோடைய distance வந்து 4, 6, 8. X to Q4, Y to Q6, Z to Q8. Which of the following statements are true with respect to the new routing table at router R after updation during this iteration? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு டேபிள் வச்சுப்போம். ஸோ ஆர்லேருந்து நான் பிக்கு எக்ஸ் மூலயமா போகலாம், ஒய் மூலயமா போகலாம், ஜெட் மூலயமா போகலாம். ஃபஸ்ட்டு ஆர்லேருந்து எக்ஸ் மூலயமா எப்படி பிக்கு போகிறதுன்னு பார்ப்போம். ஸோ 3, 7
3 plus 7 will give me 10. Rலேருந்து நான் Pக்கு X மூலியமா போனா the value is 10. இதே நான் Rலேருந்து Y மூலியமா Pக்கு போகணும்னா இந்த 2 இந்த 6 எடுக்கணும். So 2 plus 6 will give me 8. அடுத்தது Z மூலியமா நான் போனேன்னா 5 plus 5 will give me 10. அடுத்தது R to Q through X என்னன்னு பார்ப்போம். It is 3 and 4. 3 plus 4 will give me 7. அடுத்தது R to Q through Y. 2 plus 6 is equal to 8. இதுவும் 8 தான். அடுத்தது R to Q through Z. 5 plus 8. This is equal to 13. I am just adding up. 3 plus 7 add பண்றேன். 2 plus 6 add பண்றேன். 5 plus 5 add பண்றேன். அதே மாதிரி 3 plus 4 add பண்றேன். 2 plus 6 add பண்றேன். 5 plus 8 add பண்றேன். இது நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி இந்த டேபிள் நான் போட்டிருக்கேன். இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதில் எதெல்லாம் வந்து ட்ரூன்றதை தெரிஞ்சுப்போம். The distance from R to P will be stored as 10. Distance வெக்டாரை பொறுத்த வரைக்கும் least cost routeன்றது minimum distance route தான். Rலேருந்து Pக்கு நமக்கு 10ல் போகலாம், 8ல் போகலாம், 10ல் போகலாம். From X, Y, Z. அப்படி இருக்கப்ப எது minimum distanceனா 8 தான் distance. அப்போ R to P உடைய distance வந்து 8ன்னு தான் அது அப்டேட் ஆகுமே தவிர 10ன்னு அப்டேட் ஆகாது. அதனால A is false. எது மினிமம் டிஸ்டன்ஸோ அதை தான் எடுக்கும். ஸோ P வரைக்கும் பார்க்கறதுனால இந்த காலம் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அடுத்தது the distance from R to Q will be stored as 7 கேட்டிருக்காங்க. 7, 8, 13ன்னு இருக்கு. இதில் எது மினிமம் டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7 தான். ஸோ R to Qல 7 தான் மினிமம் டிஸ்டன்ஸாக இருக்கும். R to Q is equal to 7. It is perfectly right and B is true. B இன்வால்வ் ஆகிறத மட்டும் வச்சுட்டு மற்ற ரெண்டுத்தையும் எடுத்துடலாம். அடுத்தது the next hop router for a packet from R to P is Y கேட்டிருக்காங்க. இதுதான் மினிமம் டிஸ்டன்ஸ்னா R எது வழியாக போகணும், Y வழியாக தான் போகணுன்றது கரெக்ட். ஸோ Rலேருந்து ஃபஸ்ட்டு Yக்கு போகும், Yலேருந்து தான் Pக்கு போகும். ஃபார் 2 plus 6 is equal to 8ன்றதுக்கு இது வந்து பர்ஃபெக்ட்லி ட்ரூ. Y வழியாக தான் போகணும். அடுத்தது the next hop router for a packet from R to Q is Z கேட்டிருக்காங்க. இதோடைய மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 7ன்னு மார்க் பண்ணியிருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஹாப் வந்து R to X to Q தான் இருக்கும். ஸோ Rலேருந்து Xக்கு போகணும் ஃபார் 3 அண்ட் Xலேருந்து Qக்கு போகணும் ஃபார் 4. அப்போ தான் நமக்கு இந்த 7 கிடைக்கும். அதனால் இது மறுபடியும் தப்பு. R to Q ஓட நெக்ஸ்ட் ஹாப் இஸ் X. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ் அகெயின். B and C மட்டும்தான் இதில் கரெக்ட். அதனால் இதையும் நம்ம ரூல் அவுட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் நம்பர் 1 B and C only will be the right answer. ரவுட்டிங் டேபிளில் R to Pயை வந்து R, Y, Pன்னு எடுத்து அதை 8ன்னு ஸ்டோர் பண்ணிக்கும். சிமிலர்லி R to Q Rல X வழியாக Qன்னு சொல்லி 7ன்னு ஸ்டோர் பண்ணிக்கும். இதுதான் உங்களுக்கு ரவுட்டிங் டேபிளில் ஃபைனலாக யூஸ் பண்ணும் R to P ட்ராவல் பண்ணுறதுக்கும் R to Q ட்ராவல் பண்ணுறதுக்கும். ஸோ இது நமக்கு புரிகிற வெர்ஷனில் இந்த டேபிள் போட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ரவுட்டிங் டேபிள் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன்ஸ் ரவுட்டர் ஆஸ் ஷோன் இன் த டேபிள் கிவன் பிலோ. சப்நெட் நம்பர் கொடுத்துருக்காங்க, மாஸ்க்கு கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஹாப்னு கொடுத்துருக்காங்க. Which of the following prefixes in CIDR notation can be collectively used to correctly aggregate all of the subnets in the routing table? இப்போ அக்ரிகேட்ன்றது வந்து ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிற காமனான விஷயத்தை எடுக்கணும். ஸோ வாட் இஸ் CIDR notation? கிளாஸ்லெஸ் இன்டர்டொமைன் ரூட்டிங்னு சொல்லுவாங்க CIDR. இட்ஸ் an alternate method of representing a subnet mask. It is simply a count of the number of bits that are set to 1 in the subnet mask. இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு டேபிள் எடுத்துப்போம். இது 2 power 0, இது 2 power 1, இது 2 power 2, இது 2 power 3, இது 2 power 4, இது 2 power 5, இது 2 power 6, இது 2 power 7. எல்லா பிட்ஸுமே ஒன்னாக இருந்ததுன்னா இஃப் ஆல் பிட்ஸ் ஆர் 1, வேல்யூ வந்து 255 இருக்கும். So 128 plus 64 plus 32 plus 16 plus 8 plus 4 plus 2 plus 1 will give you 255.
இப்போ நமக்கு இதில் என்னன்னா 12 டாட் 20 டாட்னு இருக்குது. இதே மாதிரி 4த்துலேயுமே எல்லாமே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 164 மட்டும் நம்ம வெளில எடுப்போம். அடுத்தது 170 எடுப்போம், 168 எடுப்போம் அண்ட் 166 எடுப்போம். இப்போ இதை வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ 164 வந்து நீங்கள் இந்த மாதிரி எங்கெல்லாம் 1 போடுறீங்களோ அதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 164ன்னு வரணும். இப்போ 128ல் 32ல் 4ல் இப்போ 128 + 32 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 116 வந்துடும். ஸோ இப்போ 160ல் நமக்கு 4 சேர்ந்ததுன்னா 164. ஸோ இப்போ மீதி இடத்தெல்லாம் வந்து நம்ம ஜீரோஸால் மார்க் பண்ணிவிடுவோம். இப்போ அதே 160க்கு நான் இது ரெண்டுத்தையும் மார்க் பண்ணுறேன். 170க்கு இன்னும் 10 தேவை, அதனால் 8லேயும் 2லேயும் ஒரு 1 போட்டு இதை 170ஆக மாற்றுறேன். மீதி இடத்த ஜீரோஸாக ஃபில் பண்ணுறேன். 168. ஸோ அகெயின் 160க்கு நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். 8ல் மட்டும் ஒரு 1 போடுறேன். ரிமைனிங் பிளேசஸ் கேன் பி filled with zeros. 166. ஸோ அகைன் 160க்கு இது ரெண்டும் தேவை. 6க்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 4 2 மட்டும் நான் 1 1 மாற்றினா போதும். ரிமைனிங் பிளேசஸ் கேன் பி filled with zeros. எனக்கு இந்த 128 2^7லாம் சரி வரலன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான், 164 டிவைட் பை 2 எல்லா ரிமைண்டர்ஸையும் ரிவர்ஸில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இந்த ஃபார்ம் வந்துடும். we have to correctly aggregateன்னு சொல்லியிருக்காங்க. சப்நெட்டை ஒரே மாதிரி இருக்கிறத பார்ப்போம். 164ஐயும் 166ஐயும் கவனிச்சிங்கன்னா யூ ஹேவ் 10100 இது வர கரெக்டாக இருக்குது. 10100 இது வரவும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அண்ட் இந்த 1 வர கரெக்டாக இருக்குது. லாஸ்ட் டிஜிட் இங்கே 00ன்னு இருக்குது, இங்கே 10ன்னு இருக்குது. அப்போ இந்த 164ஐயும் 166லையும் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 101001 இது காமனாக இருக்குது. லாஸ்ட்டில் ஒன்றுத்தில் 00 இருக்குது, இன்னொன்றுத்தில் 10 இருக்குது. நம்ம 164 166 மட்டும்தானே இப்போ கம்பைன் பண்ணியிருக்கோம். இதில் இந்த டாட் 0ன்றது டாட் ஒரு 8 பிட்ஸ் ஆஃப் 0 நம்ம இங்கே கொண்டு வரணும். இது வரைக்கும் தானே நம்ம அக்ரிகேட் எடுத்திருக்கோம் 164ல். இது மட்டும் தானே நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த பார்ட்டும் சேஞ்ச் ஆகுது, இந்த பார்ட்டும் சேஞ்ச் ஆகுது. இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸை மட்டும் எடுத்துட்டு 128 + 32 160, 160 + 4 164. ஸோ இதுலேருந்து இது முடிய 164 அதில் காமனாக இருக்குது. இதில் வந்து 0ன்னு இருக்குது, இதில் எக்ஸ்ட்ரா 2 இருக்குது. அப்படி ஆட் பண்ணாதானே உங்களுக்கு 166 வரும். ஸோ இதில் அக்ரிகேட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12.20.164 இதில் அக்ரிகேட் ஆயிருக்கு. இந்த ரெண்டுத்துலேயும் வந்து 164 அக்ரிகேட் ஆயிருக்கு. இந்த பார்ட்டை பற்றி நம்ம கவலைப்படாமல் அக்ரிகேட் எடுக்கணுன்றப்ப இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது 164ன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். 12.20.164.0ன்னு எடுத்துப்போம். அடுத்தது 170 168ல் இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ் இட் இஸ் தேர். ஸோ 170ல் we have 101010 and 168ல we have 101010. எங்கே சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10ன்னு வருது, இங்கே 00ன்னு வருது. அண்ட் இதுக்கு பக்கத்தில் நம்ம அந்த 8 ஜீரோஸை மென்ஷன் பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கே டாட் ஜீரோஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால. எப்படி மென்ஷன் பண்ணாலும் ஒரு 0 இருந்தாலே போதும். ஐ எம் ஜஸ்ட் ரெப்ரசென்டிங் திஸ் இன் 8 பிட் அண்ட் திஸ் இன் 8 பிட், அதுக்காக நான் சொன்னது. மறுபடியும் நீங்கள் இது வரைக்கும் தான் இதில் அக்ரிகேட் எடுக்கணுன்றப்ப என்ன கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 128 + 32 is 160, 160 + 8 is 168. ஸோ 170லையும் 168லையும் 168 தான் வந்து உங்களுக்கு காமனாக இருக்குது. இது வரைக்கும் வந்து யூ ஹேவ் 168. அப்போ இதோட அக்ரிகேட் எப்படி நீங்கள் எடுப்பீங்கன்னா 12.20.168.0. ஸோ இப்படி தான் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ 12 டாட் ஆக்சுவலி இட் இஸ் 20.168.0. இது வந்து நம்ம சப்நெட் நம்பர்லேருந்து எடுத்தாச்சு. இந்த ஸ்லாஷ்ன்னு போட்டு ஒன்று ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்களே, இதுக்கு தான் வந்து நம்ம சப்நெட் மாஸ்க்கை யூஸ் பண்ணுவோம். இப்போ 8 பிட்ஸுமே ஒன்றா இருந்துச்சுன்னா 255 அதோட வேல்யூன்னு சொல்லிடணும். அப்போ 255னா இங்கே 8 பிட்டு ஒன்ஸாக இருக்குன்னு அர்த்தம், இங்கே 8 பிட்ஸும் வந்து ஒன்றா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு 255ல் 8 பிட்ஸ் ஒன்றா இருக்குது, இன்னொரு 255ல் 8 பிட்ஸ் ஒன்றா இருக்குது.
இப்போ அடுத்தது நம்ம 252லையும் 254லையும் எத்தனை 1 இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். We'll just have this 128, 64, 32, 16, 8, 4, 2, 1 இப்படி எடுத்துப்போம். இதில் எப்படி 252 கொடுப்போம்னா 1, 2, 3, 4, 5, 6 160யோட ஒரு 80 சேர்ந்ததுன்னா 240, 240யோட ஒரு 12 சேர்ந்ததுன்னா 252. அப்போ 252ன்றது வந்துட்டு உங்களுக்கு இப்படி நின்றுடும். ஸோ இதில் எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6 இதில் வந்து உங்களுக்கு 6 ஒன்ஸ் வருது. 252ல் 6 ஒன்ஸ் இருக்குது. அடுத்தது 254ல் வந்து 1, 2, 3, 4, 5, 6 இதை விட ஒரு 2 எக்ஸ்ட்ரா இருக்கணுன்றதுனால இங்கே சேஞ்ச் ஆகுது. 7 ஒன்ஸ் இங்கே இருக்குது. அக்ரிகேட் தான் மறுபடியும் கண்டுபிடிக்கணும். அதாவது 164 அண்ட் 166 இருக்குல்ல, அதோட இதில் நம்ம எடுக்கணும். ஏன்னா நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணியிருக்கோம், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணியிருக்கோம். அப்போ அதோடைய சப்நெட் மாஸ்க்கை தான் எடுக்கணும். 255.255.252.0ன்னு இருக்குது. இதில் 8 பிட்டு ஒன்றா இருக்குது, இதில் 8 ஒன்று இருக்குது, இதில் வந்து 6 ஒன்று உங்களுக்கு ஒன்றா வருது 252ல். 255.255.254.0ன்னு இருக்குது இந்த இடத்துல. This is for இந்த part. அப்போ இந்த இதில் வந்து 8 + 8 + இதுலேயும் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா இந்த அக்ரிகேட் மட்டும்தான் எடுக்கணும். இதில் காமனாக இருக்கிறது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 6 தான் காமனாக இருக்குது. ஸோ 7th டிஜிட் வந்து இது ஒன்றுத்தில் மட்டும்தான் வருது. அக்ரிகேட் எடுக்கிறப்ப காமனாக இருக்கிறது வரைக்கும் எடுக்கணும். எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 + 8 16 + 6 22 ஒன்ஸ் இருக்குது. இதில் ஆக்சுவலி 23 ஒன்ஸ் இருக்கணும், ஆனால் காமனாக இருக்கிறது 16 + 6 22 ஒன்ஸ் இருக்குது. ஸோ 164க்கும் 166க்கும் நம்ம 164ன்னு கண்டுபிடிச்சோம்ல, இதில் காமனாக இருக்கிறது 22 ஒன்ஸ். இதை தான் நம்ம இங்கே சப்நெட் மாஸ்க்குன்ற இடத்துல மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ பி வந்து உங்களுக்கு ஆன்சரில் வருது. அப்போ 164ல் இருக்க 21ஐயும் 20யும் நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். ஏ அண்ட் சியை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா இப்படி போயிடும். பி இன்க்ளூட் ஆகிருக்கு, இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இப்போ இருக்குது. இப்போது டி எப்படி வருதுன்னு மட்டும் பார்த்துருவோம். ஸோ 254 அண்ட் 254ல் உங்களுக்கு 7 ஒன்ஸ் ஒன்றா இருந்தாலும் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா they have given only 6. ஸோ we go with 6. 16 + 6 will give you 22. ஸோ இதோட இதுலேயும் வந்து you have 22 for 170 and 168. இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கும் அதே தான். ஸோ இதுக்கும் 22 தான். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கும் இந்த ஃபைனல் ஒன்றுக்கும் 22 தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா நமக்கு டியும் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ பி அண்ட் டி ஒன்லின்னு சொல்கிற ஆப்ஷன் நம்பர் 4 will be the right answer. பட் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இதில் காமனாக எத்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா இதில் 7 ஒன்ஸ் வரும். 16 + 7 23 தான் வரும். Next question. Consider two hosts P and Q are connected through a router R. This question has been repeatedly been asked. அதாவது இந்த question நான் திருப்பி ஒரு 2-3 question paperல இதோட பார்த்தாச்சு. The maximum transfer unit MTU value of the link between P and R is 1500 bytes and between R and Q is 820 bytes. A TCP segment of size of 1400 bytes is transferred from P to Q through R with IP identification value அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. Assume that the IP header size is 20 bytes. Further, the packet is allowed to be fragmented, that is, don't fragment flag in the IP header is not set by P. ஸோ அதை fragment பண்ணலாம். இப்போ நமக்கு பேக்கெட் சைஸ் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் சைஸோட அந்த ஐபி அட்ரஸ் சைஸையும் நம்ம சேர்த்து தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். பியிலேருந்து ஆருக்கு 1400 அப்படியே போயிடும். ஆர்லேருந்து கியூக்கு போகிறப்ப நமக்கு இது பிரியும். ஃபஸ்ட்டு வந்து 800 தான் அனுப்ப முடியும். ஏன்னா 800ஓட ஐபி அட்ரஸ் 20யும் சேர்த்து 820 அனுப்பணும். இப்போ 1400ல் 800 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 600. ஸோ அடுத்த ஃப்ராக்மெண்ட்டில் வந்து இந்த 600ஓட இந்த ஐபி ஹெடர் 20யும் சேர்த்து நமக்கு 620 போகும். இப்போ P2R போகிறப்ப எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா 1400ஓட அந்த ஐபி ஹெடரும் சேர்ந்து 1420 தான் போகும். பட் அதோட கெப்பாசிட்டி 1500ன்றதுனால 1420 இஸ் நாட் கோயிங் டு டூ எனி இஷ்யூ. பட் இது போகிறப்ப ஃபஸ்ட்டு 820 போகும், அடுத்தது 620 போகும். Which of the following statements are not true கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும், அப்போ தான் தப்பு எதுன்னு தெரியும். 2 fragments are created at R
An IP datagram size carrying the second fragment is 620 ஆன்னு கேட்டால் it is true. A இன்வால்வ் பண்ணுற ரெண்டுத்தையும் எடுத்துருங்க, ஏன்னா நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க. அடுத்தது if the second fragment is lost, then R resends the fragment with IP identification value அப்படின்னு கொடுத்துருக்காங்க. When sending an identical copy of an earlier datagram, a host may optionally retain the same ID field in the copy. ஸோ அது கண்டிப்பாக இந்த ஐடி வேல்யூவோட தான் போகும், நம்மளால சொல்ல முடியாது. அதனால B is false. இதுலேருந்தே நமக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது C. If the second fragment is lost, then P is required to resend the entire TCP segment ஆன்னு கேட்டால் for any lost fragment, it will resend the whole TCP segment, so it is true. அடுத்தது TCP destination port can be determined by analyzing the second fragment only. TCP destination port can be determined by analyzing any of the fragments. Second fragmentல தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால D வந்து false. Option number 4, B and D only will be the right answer. They are the wrong statements. Next question, match list 1 with list 2. So physical layerல வந்து நமக்கு bits over communication channel போகும் A to 3. Then data link layerல we have frames for transmission. So transform the raw bits in the form of frame B to 1. இங்கே இருக்கு, ஸோ இதுவும் கிடையாது. நெட்வொர்க் லேயரில் வந்து கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் சப்நெட் இருக்கு C to 2. Then transport layerல datagrams transmission data through connection oriented or connectionless using datagrams. D is mapping to 4. டைரக்டாவே இருக்கு. Option number 3 will be the right answer. Next question, arrange the following in the correct order with respect to key generation for RSA algorithm. So ரெண்டு large prime numbers நம்ம choose பண்ணணும், P and Q, அதான் first step. அதனால D will be the first one. Then we are multiplying the above two primes to find n. N is equal to P into Q ன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். So compute key length, it is B. D, B ன்னு வர்றது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். So option number 3 will be the right answer. அடுத்தது we have to find phi, which is equal to P minus 1 into Q minus 1. இந்த phiக்கு பதில் இந்த இடத்துல compute lambda calculation எடுத்துப்போம். So P minus 1 into Q minus 1. So D, B அப்புறம் we are placing E. We choose a random integer E. Then calculate D into E equal to 1 mod phi ன்னு கொடுத்துருக்காங்க. So இந்த இடத்துல வந்து we have to choose a random integer E such that 1 is less than E is less than that phi value. அதாவது இந்த lambda value இருக்கிறதுனால அடுத்தது A we are placing here. Find D ன்றது இந்த இடத்துல. Then calculate D. So இந்த இடத்துல வந்து D into E is equal to 1 mod phi ன்றதை வந்து இவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா D is equal to 1 by E ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த E இங்கே கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாடை பற்றி கொடுக்காம. Find D which is equal to 1 by E ன்னு சொல்லி, அதனால அடுத்தது C தான் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ D, B, E, A, C. Option number 3 is the right answer. With this we are completing Unit 9 solutions. Unit 10 Artificial Intelligence Solutions பார்க்கலாம். Which search technique is complete and optimal where H of n is consistent? G of n வந்து நம்ம cost from initial state to current state ன்னு சொல்லுவோம். H of n வந்து the estimated cost of the cheapest path from node n to goal node ன்னு சொல்லுவோம். So H of n consistent இருக்கிறப்ப எந்த search technique வந்து complete and optimal கேட்டிருப்பாங்க. யூஸ்வலாகவே ஒரு ஹியூரிஸ்டிக் கால்குலேஷன் இன்வால்வ் ஆகிறப்ப அதில் A ஸ்டார் சர்ச் தான் மெயினாக இருக்கும். அண்ட் அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப அது கம்ப்ளீட் அண்ட் ஆப்டிமலாக இருக்கிறது A ஸ்டாருக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இது அவுட் ஆஃப் ஆர் நாலேஜ் டுவர்ட்ஸ் A ஸ்டார். பட் லெட்ஸ் லுக் இன் டு எவ்ரி அதர் சர்ச். பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபைன்ட் பை பிக்கிங் த ஆர்டர் ஆஃப் நோட் எக்ஸ்பான்ஷன் பை எக்ஸ்பாண்டிங் லோவஸ்ட் காஸ்ட் நோட் ஃபர்ஸ்ட். It is incomplete even in finite state space. So அந்த complete and optimal ஒரு characteristic போயிடுச்சு. Its search cost is minimal. However, it is not optimal. ரெண்டு கேரக்டருமே இதில் போயிடுச்சு. So best first search இல்லை. அடுத்தது depth first search. Strategy என்னன்னு பார்த்தீங்கன்னா it expands the deepest node in the current frontier of the search tree.
Graph search version is complete in finite state space. ஏன்னா it will eventually expand every node. ஆனால் tree search version is not complete in கொடுத்திருக்காங்க. ரெண்டு வெர்ஷன்ஸுமே they are non-optimal. அப்படின்னா they are not optimalனு அர்த்தம். அதனால இதுவும் இல்லை. அடுத்தது A star search பார்த்தீங்கன்னா they try the node with the lowest g of n plus h of n value. And A star is complete. The tree search version is optimal if h of n is admissible, while the graph search version is optimal if h of n is consistent. So it is complete and optimal. அப்படின்றது இதிலிருந்து நமக்கு நல்லா தெரியுது. So option number 3 will be the right answer. So ரெண்டு வெர்ஷன் இருக்கு. ட்ரீ வெர்ஷனுக்கு வந்து h of n admissibleனு சொல்லணும். கிராஃப் வெர்ஷன்ல வந்து அதை கன்சிஸ்டன்ட்னு சொல்லணும். Both are optimal solution. அடுத்தது வந்து breadth first search. The root node is expanded first, then all the successors of the root node are expanded next, then they are successors னு போகும். It is complete தான். BFS is optimal if the path cost is a non-decreasing function of the depth of the node. அதாவது shallowest goal node is not necessarily the optimal one கொடுத்திருக்காங்க. If ஒரு condition கொடுத்து அந்த optimality பத்தி கொடுத்திருக்காங்க. It has not mentioned anywhere about the consistency of h of n value. So இதுவும் வந்து அந்த ஆப்ஷன்ல இல்லை. Next question. What is the process of capturing inference process as a single inference rule? Inference process that can be captured as a single inference rule is called generalized modus ponens. So generalized modus ponens எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா they combine 3 steps of deduction, அதாவது universal elimination and introduction, modus ponens. இது எல்லாத்தையும் ஒண்ணா வந்து கம்பைன் பண்றதா சொல்லியிருக்காங்க. It provides direction and simplification to the proof process for standard inferences. Example பார்ப்போம். For all x, y, parent of x, y and male of x இருந்தா, இப்போ y ஓட parent வந்து x, அந்த x ஒரு மேல் ஜெண்டரா இருந்தா அவங்க yக்கு ஃபாதரா தான் இருக்கணும். ஸோ ரெண்டு பேரண்ட்ல ஒருத்தர் வந்து மேல், ஒருத்தர் வந்து ஃபீமேல். ஸோ மேலா இருக்கிறவங்கள நம்ம ஃபாதர்னு சொல்லுவோம். அண்ட் ஃபீமேல் ஜெண்டரில் இருக்கிறவங்கள we call the person as mother. இப்போ parent of x, yனா x is parent of y. If male of x na x is மேலா இருந்தா then x is father of y ன்னு அர்த்தம். ஸோ parent of Tom, John ன்னு கொடுத்துருக்காங்க, male of Tom. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எக்ஸை டாமுக்குனும் ஒய்யை ஜான்க்குனும் போடணும். அப்போ ஜானோட ஃபாதர் தான் வந்து டாம் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். அதே போல் there is also another representation. In order to use generalized modus ponens, all sentences must be in the form of Horn sentences. எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா for all v1, v2, vn, p1 and p2 andன்னு சொல்லிட்டு அதை Qக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேரியபிள் 1, வேரியபிள் 2 and வேரியபிள் 3. ஸோ ப்ரொபோசிஷன் 1 and ப்ரொபோசிஷன் 2 அப்படி எடுத்துக்கோங்க. இதை வந்து எப்படி ரீரைட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா they can be rewritten as disjunctions with at most one non-negated literal. இப்போ p1 and p2 போட்டிருக்காங்களே, அதுக்கு பதில் negation of p1 or negation of p2 அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ஒரே ஒரு லிட்ரலாவது நான் நெகேட்டடாக இருக்கணும், அதாவது பாசிட்டிவ்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த கியூவையும் சேர்த்து இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு விதமான ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக எடுத்தது. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர், த ப்ராசஸ் ஆஃப் கேப்சரிங் இன்ஃபரன்ஸ் ப்ராசஸ் as a single inference rule will be option number 3, generalized modus ponens. Option 3 is the right answer. Next question. Fuzzy logic is a form of two-valued logica, binary set logica, crisp set logica, many-valued logicaன்னு கேட்டிருக்காங்க. Fuzzy logic is a method of reasoning with logical expression describing membership in fuzzy sets. Facts in fuzzy logic have a degree of truth between 0 and 1. So fuzzy logic is a form of many-valued logic in which the truth value of variables may be any real number between 0 and 1. It is employed to handle the concept of partial truth, where the truth value may range between completely true and completely false. Example,
இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்கா டெம்பரேச்சர்னு கேட்குறப்ப ஒன்று எஸ்ன்னு சொல்லணும், இல்லை நோன்னு சொன்னால் அது வந்து பூலியன் லாஜிக், அதாவது டூ வேல்யூட் லாஜிக். ஒன்று ஜீரோவாக இருக்கும், இல்லை ஒன்னாக இருக்கும். ஃபஸி லாஜிக்கில் கேட்குறப்ப இட் ஹேண்டில்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் பார்ஷியல் ட்ரூத். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹாட்டாக தான் இருக்குது அப்படின்றத ஒன் சொல்லலாம், கோல்டாக தான் இருக்குன்றத ஜீரோன்னு சொல்லலாம். ஹாட்டுக்கும் கோல்டுக்கும் நடுவில் ஒரு வார்ம் டெம்பரேச்சரை வந்து நான் 0.5 வேல்யூவோட சொல்லலாம். ஸோ தேர் ஆர் மெனி வேல்யூட் லாஜிக். இன்ஃபேக்ட் இதில் 3 தான் கொடுத்துருக்காங்க, பட் தேர் ஆர் பாசிபிலிட்டி ஆஃப் மோர் வேல்யூஸ் பிட்வீன் 0 and 1. அதுதான் இந்த இடத்துல எனி ரியல் நம்பர் பிட்வீன் 0 and 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4, மெனி வேல்யூட் லாஜிக் வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the 4W's problem canvas helps in identifying the key elements related to the problem. 4W's problem canvas is a part of எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ல. ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் அன் ஏஐ ப்ராஜெக்ட் சைக்கிளில் வரக்கூடிய டேர்ம்ஸ் இது. ப்ராப்ளம் ஸ்கோப்பிங், டேட்டா அக்விசிஷன், டேட்டா எக்ஸ்ப்ளரேஷன், மாடலிங் அண்ட் இவாலுவேஷன். இதில் அந்த 4W's ப்ராப்ளம் எதோட எதுன்னு பார்த்தீங்கன்னா, the 4W's problem canvas is the basic template while scoping a problem. ஸோ ப்ராப்ளம் ஸ்கோப்பிங்கில் இருக்குது. And using this canvas, the picture becomes clearer while we are working to solve it. So என்ன அது 4W's ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து who, find out the stakeholders to this problem and what you know about them. அடுத்தது what, determine the nature of the problem. What is the problem? How do you know that it is a problem ன்னு சொல்றது. அடுத்தது where, look at the situation in which the problem arises, the context of it and the locations where it is prominent. எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கறது. why, think about the benefits which the stakeholders would get from the solution and how would it benefit them as well as the society. ஏன் அப்படின்றதுக்கான கேள்வி. ஸோ யாரு, என்ன, எங்க, ஏன். கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸி, ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஆப்ஷன் நம்பர் 1, ப்ராப்ளம் ஸ்கோப்பிங் வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோவிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ். Choose the most appropriate answer from the options given below. Neural networks is essentially a machine learning algorithm ஆன்னு கேட்டால் கண்டிப்பாக இட்ஸ் அ மிஷின் லேர்னிங் அல்காரிதம் தான். அதில் கிளாசிஃபிகேஷனில் வரக்கூடிய ஒரு அல்காரிதம் தான் இந்த நியூரல் நெட்வொர்க். அதில் தான் இன்னைக்கு பெருசாக ஆகியிருக்கு. ஸோ இட் இஸ் கரெக்ட். இட் இஸ் யூஸ்ஃபுல் வென் சால்விங் த ப்ராப்ளம்ஸ் ஃபார் விச் த டேட்டா செட் இஸ் வெரி லார்ஜ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய டேட்டா கொண்ட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணதான் நமக்கு இந்த மாதிரியான நெட்வொர்க்ஸ் தேவைப்படும். அதனால் அதுலேயும் எந்த தப்பும் இல்லை. இட் இஸ் ரைட். They are able to extract features without input from the programmer. இந்த சேனல்லே உங்களுக்கு வந்து மிஷின் லேர்னிங் சீரீஸ் இருக்குது. அந்த சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு அந்த அல்காரிதத்தையே ட்ரெயின் பண்ணுறப்ப அதையே வந்து அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பான். டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸை வச்சுட்டு இதெல்லாம் ஒரு கிளஸ்டர், இதெல்லாம் ஒரு கிளஸ்டர்னு அதுவாகவே ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நாம் இதுதான் அப்படின்றத கொடுக்க தேவையில்லை. பட் இந்த ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி அதாலே அதை குரூப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. ஸோ தே ஆர் ஏபிள் டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபீச்சர்ஸ் வித்தவுட் இன்புட்ன்றதும் கரெக்டான பாயிண்ட் தான். அடுத்தது, தீஸ் ஆர் சிஸ்டம்ஸ் மாடல்ட் ஆன் த ஹியூமன் பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் இஸ் ஆப்சல்யூட்லி கரெக்ட். நியூரல் நெட்வொர்க்ஸ்ன்றதே நம்ம ஹியூமன் நர்வஸ் சிஸ்டமை வச்சு தான் பண்ணுது. நம்ம பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், நம்ம நர்வஸ் சிஸ்டம் என்னென்னலாம் பண்ணுமோ அதை தான் மிமிக் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே நம்ம ஹியூமன் இன்டெலிஜென்ஸோட ஒரு மிமிக் தான். ஸோ நியூரல் நெட்வொர்க்ஸ் கண்டிப்பாக தே ஆர் மாடல்ட் ஆன் நர்வஸ் சிஸ்டம் இஸ் அப்சல்யூட்லி ரைட். ஆக மொத்தம் 4மே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4, A, B, C and D will be the right answer. Next question, consider the following drawbacks of rule-based approach. Rule-based approach என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, they use a series of simple if-then statements that guide a computer to reach a conclusion or recommendation based on certain rules or logic. எடுத்தோடனே சில செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருவாங்க. இஃப் அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரூல்ஸ் இருந்தால் இந்த கன்க்ளூஷனுக்கு வாங்க, இந்த ரூல்ஸ் இல்லைனா இதை செய்யாதீங்க அப்படின்றத அந்த ரூல் பேஸ்ட் அப்ரோச்சில் இருக்கும். A rule-based system is built on two main components. ஒன்று வந்து a set of facts about a situation, a set of rules for how to deal with those facts. ஒரு சிச்சுவேஷனில் இந்த விஷயம் தான் இருக்குன்றதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்தை டீல் பண்ண இந்த ரூல்ஸ் இருக்குன்றதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன விஷயம்னா, ஆல்ரெடி இதை பற்றி ஒரு நாலேஜ் பேஸ் அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, ரூல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அது பேஸ் பண்ணி தான் எல்லா டிசிஷன்ஸ் ஆர் எல்லா கன்க்ளூஷன்ஸும் வந்து டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். A rule-based model
does what it has been taught once. ஸோ அந்த ரூலை பேஸ் பண்ணி தான் அது மறுபடியும் செய்யும். மிஷின் லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் அடாப்ட்ஸ் டு சேஞ்ச் இன் டேட்டா அண்ட் ரூல்ஸ் அண்ட் ஃபாலோஸ் த அப்டேட்டட் பாத் ஒன்லி. ஸோ ட்ரைனிங் எடுக்கிறப்ப மிஷின் லேர்னிங்கில் என்ன நடக்கும்னா அது தன்னுடைய தப்புகளை அதுவே மாடிஃபை பண்ணிவிட்டு இந்த இடத்த இப்படி மாற்றிக்கணும் போல இருக்குன்றதை அந்த அப்டேட் அது எடுத்துக்கும். ஆனால் ரூல் பேஸ்ட் மாடலில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா இதுதான் ரூல்னு கொடுத்துட்டா அது தப்போ அது ரைட்டோ அதை பற்றி அது கவலை இல்லை, அது மட்டும்தான் ஃபாலோ பண்ணும். இப்போ இந்த கொஸ்டினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ராபேக்ஸ் பற்றி தான் கேட்டிருக்காங்க. லேர்னிங் ஸ்டாட்டிக்காக இருக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக அது ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஏன்னா இங்கே அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு தடவை என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதை தான் திருப்பி செய்ய போகுது. எனி சேஞ்சஸ் மேட் டு த ஒரிஜினல் டேட்டா வில் நாட் பி கன்சிடரான்னு கேட்டால் அப்சல்யூட்லி கரெக்ட். அதால் வேற எதுவுமே பண்ண முடியாது. அப்டேட் பண்ணணும்னா அது மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸால் பண்ண முடியுமே தவிர ரூல் பேஸ்ட் சிஸ்டம்ஸால் பண்ண முடியாது. அடுத்தது ஒன்ஸ் ட்ரெயின் the model cannot improve on the basis of feedback. This is also correct. மிஷின் லேர்னிங் மாடல்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு அவுட்புட் கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். அது வந்து ஆக்சுவல் அவுட்புட். மிஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி நாம ஒரு அவுட்புட்டை கண்டுபிடிப்போம்ல, அது வந்து ப்ரெடிக்டட் அவுட்புட். ஒருவேளை ப்ரெடிக்டட் அவுட்புட் கரெக்டாக வரலன்னா அது திருப்பி லேர்னிங் எடுத்துக்கிட்டு அந்த ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு ஈக்குவேட் பண்ணுறதுக்கு அது ட்ரை பண்ணும். இதுதான் எம்எல்ஓடைய கதை. பட் ரூல் பேஸ்டை பொறுத்த வரைக்கும் நீ என்ன வேணாலும் ஃபீட்பேக் கொடுத்துக்கோ, கரெக்டாக இருக்குன்னு கூட தப்பாக இருக்குன்னு கூட, அதுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஆல் இட் டஸ் இஸ் இது ரூலில் இருந்தால் நான் இதை இப்படி தான் செய்வேன். ஸோ மூணுமே வந்து இதில் ட்ராபேக்கில் வருதுன்றதுனால ஆப்ஷன் நம்பர் 1 all the above statements are correct will be the right answer. ஸோ இங்கே நான் மறுபடியும் ஒரு ரிமைண்டர் கொடுக்குறேன். இதே சேனலில் மிஷின் லேர்னிங் சீரீஸ் இருக்குது, தமிழில் தான் இருக்குது. அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஸோ ஒரு சைடு வந்து உங்களுக்கு ரிக்ரெஷன், கே நியரஸ்ட் நெய்பர், கிளஸ்டரிங், டிசிஷன் ட்ரீன்ட்டு அல்காரிதம்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஒரு மாடல்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு அது சூப்பர்வைஸ்டா அன்சூப்பர்வைஸ்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கே நியரஸ்ட் நெய்பர்ஸ் அண்ட் டிசிஷன் ட்ரீயை எடுப்போம். இது ரெண்டுமே வந்து ஒரே டெக்னிக்கை சேர்ந்தது, கிளாசிஃபிகேஷனை சேர்ந்தது. கிளாசிஃபிகேஷன் எந்த லேர்னிங்க்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கு கீழே வருது. ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் வி ஹாவ் ரிக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன். அதில் கிளாசிஃபிகேஷனில் வரது தான் கேஎன்என் அண்ட் டிசிஷன் ட்ரீஸ். கேஎன்என் சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கு போயிடும், டிசிஷன் ட்ரீயும் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கு போயிடும். இந்த இடத்துல ரிக்ரெஷன் இருக்குல்ல ஏ, அதுவும் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கு போயிடும். A2, B2, D2. Option number 2 will be the right answer. அடுத்தது நீங்கள் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளஸ்டரிங் வரும். ஸோ கிளஸ்டரிங் வில் மேப் டு அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் C21. நீங்கள் இந்த சேனலில் இருக்க எம்எல் சீரீஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எந்த டெக்னிக் கீழே எது வருதுன்ற பேசிக் ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். Next question, consider the graph given below. What is the order in which the nodes mentioned in the options are to be traversed to find the shortest path from A to Z using best first search? Best first search என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்ட்டுக்கு எது கரெக்டோ அதை எடுக்கும். வாட் எவர் இஸ் பெஸ்ட் ஃபார் தட் நோட் அதை தான் அது சூஸ் பண்ணும். இது வந்து ஒரு கிரீடி அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மொமெண்ட்டுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை சூஸ் பண்ணுறது ஜென்ரலாக கிரீடின்னு தான் சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏலேருந்து நமக்கு 2 போகுது, ஒன்று சிக்கு போகுது, இன்னொன்று வந்து எஃப்க்கு போகுது. எது ஷார்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் ஷார்ட். அதனால நம்ம ஏலேருந்து சிக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறோம். அடுத்தது சிலேருந்து வி ஹாவ் 2 பாத். ஒன்று வந்து பிக்கு 10க்கு போகுது, இன்னொன்று வந்து எஃப்க்கு 3க்கு போகுது. ஸோ எது ஷார்ட்டஸ்ட் பாத்துன்னு பார்த்தீங்கன்னா 3 தான். ஸோ எஃப்க்கு போகணும். ஸோ இங்கே நம்ம வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் தான் ஃபைன் பண்ணுன்றதுக்காக ஒரு நோட்லேருந்து எது பெஸ்ட்டுன்னு எடுக்கிறோம். ஸோ ஏலேருந்து சிக்கு 2, சிலேருந்து எஃப்க்கு வந்து 3. அடுத்தது எஃப்லேருந்து 2 போகுது, ஒன்று டிக்கு 1ல் போகுது, இன்னொன்று ஈக்கு வந்து 6ல் போகுது. ஸோ வி ஹாவ் டு சூஸ் டி. அடுத்தது டிலேருந்து வி ஹாவ் 2 அகெயின். ஒன்று இசட்க்கு 7ல் போகுது, இன்னொன்று வந்து ஈக்கு 2ல் போகுது. ஸோ வி ஹாவ் டு சூஸ் 2 இ. ஸோ ஏ டு இசட் தானே பண்ணணும். ஏல ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சி எஃப் டி இயை மென்ஷன் பண்ணுற ஆப்ஷன் நம்பர் 1 வில் பி த ரைட் ஆன்சர். அண்ட் இலேருந்து ஆப்வியஸாக ஒரே ஒரு ரூட் தான் இருக்குது இசட்டுக்கு, அதுக்கு போயிடும்.
ஸோ இதை நமக்கு மென்ஷன் பண்ணலை, பட் இது வரதான் நம்ம வந்து அந்த சொல்யூஷன் செட்டில் எடுக்கணும். திஸ் இஸ் ஆஃப் காஸ்ட் 4. Next question, which of the following is related to function of layers in a neural network? Neural networkல யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்புட் லேயர் இருக்கும், அவுட்புட் லேயர், அது 1 or more நோட்ஸோட இருக்கும். நிறைய லேயர் கொண்ட நியூரல் நெட்வொர்க்ல we may have hidden layers. ஸோ இது இப்படிலாம் கனெக்ட் ஆகிருக்கும். இன்ஃபர்மேஷன் டு இன்புட் லேயர் டு ஹிடன் லேயரான்னு கேட்டால் இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை, இன்புட் லேயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ, பி, சி ஆர் டி ஏதாவது ஒன்று தான் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பயாஸ் டு அவுட்புட் லேயர் டு ஹிடன் லேயர் அப்படி கிடையாது. ஒரு லேயர் முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து ஏதாவது ஒரு எரர் இருந்ததுன்னா அந்த பயாஸ் வச்சு அப்டேட் பண்ணுவாங்க. இட் கோஸ் பேக் அகைனே தவிர இட் டசன்ட் கோ டு த அவுட்புட் லேயர். இங்கேருந்து இப்படி பேக் போகுமே தவிர அந்த பயாஸ் வேல்யூ எடுத்து ஆட் பண்ணுறதுக்கு, ஆர் இங்கேருந்து ஃப்ரண்ட்டுக்கு போகாது யூஸ் பண்ணுவாங்களே தவிர வேற ஒரு லேயர்லேருந்து பயாஸ்லேருந்து அவுட்புட் லேயருக்குலாம் எந்த ஃப்ளோவும் இருக்காது. ஸோ இதுவும் இல்லை. அடுத்தது வந்து டி பார்ப்போம். இன்புட் லேயர்லேருந்து அவுட்புட் லேயருக்கு போயாச்சு. அவுட்புட் லேயர்லேருந்து என்ன அல்காரிதம்? அவுட்புட் லேயர்ன்றது இந்த பார்ட்டில் நமக்கு வெளியில் வர ரிசல்ட். என்ன காம்ப்யூட்டேஷன் நடந்தாலும் அது இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவில் நடக்கணுமே தவிர வெளில வந்து நடக்காது. அதனால இதுவும் கிடையாது. இப்போ ஒரு ஹிடன் லேயர் கொடுத்துருக்காங்க, ஒரு அவுட்புட் லேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஹிடன் லேயர்னு எடுத்துப்போம், இது வந்து ஒரு அவுட்புட் லேயர்னு எடுத்துப்போம். இதுக்கு நடுவில் ஒரு அல்காரிதம் இருக்குன்னா டெஃபினட்டாக இருக்கும். இதுக்குள்ளே என்ன ஒர்க்கிங் பண்ணணுமோ அங்கே ஒரு அல்காரிதம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கிறதுனால we are marking C option to be right here. அதனால ஆப்ஷன் நம்பர் 3, only sequence C is correct will be the right answer. Next question, given below are two statements. One is labeled as assertion and the other is labeled as reason. Artificial neural networks are the backbone of deep learning algorithms. It is absolutely true. நியூரல் நெட்வொர்க்ஸை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸை புரிஞ்சிக்க முடியும். இதே சேனலில் டீப் லேர்னிங் சீரீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, தமிழில் தான் இருக்குது. நியூரல் நெட்வொர்க்ஸ்னால் என்ன, டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ்னால் என்னன்றதை பற்றி ஒரு டீட்டெயிலான இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அதில் இருக்க ஃபர்ஸ்ட் வீடியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட யூ ஹேவ் அ குட் ஐடியா ஆன் நியூரல் நெட்வொர்க்ஸ். அடுத்தது ரீசன் பார்ப்போம். பேக் ப்ரோபகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் யூஸ் டு ட்ரெயின் அண்ட் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. பேக் ப்ரோபகேஷன்ன்றது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு மூவ் பண்ணுறீங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் எரர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் அந்த எரரை வச்சு நீங்கள் ப்ரீவியஸ் லேயருக்கு போயிட்டு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வருவீங்க. இந்த பேக் ப்ரோபகேஷன்ன்றது இந்த எரரை வச்சுட்டு நான் ப்ரீவியஸ் லேயருக்கு போயிட்டு வர்றது. இதை வந்து ட்ரெயின் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அந்த நியூரல் நெட்வொர்க்கை. ஸோ பேக் ப்ரோபகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் யூஸ் டு ட்ரெயின் நியூரல் நெட்வொர்க்கான்னு கேட்டால் இட் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ. இப்போ விஷயம் என்னென்னா ரெண்டுமே ட்ரூன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் 3 and 4 கிடையாது. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏன்னு கேட்டால் பேக் ப்ரோபகேஷனுக்கும் இந்த பேக் போன் ஆஃப் டிஎல் அல்காரிதம்னு சொல்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட், இது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட். நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ்க்கு பேக் போன்ன்றது தனி. பட் அது பேக் போனாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ட்ரைனிங் டெக்னிக் தானான்னு கேட்டால் அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ. Both A and R are correct, but R is not the correct explanation of A. Option 2 will be the right answer. Back propagation process can be summarized as follows. Compute the values for the output units using the observed error. நான் இங்கே சொன்ன அதே process தான். Starting with the output layer, repeat the following for each layer in the network until the earliest hidden layer is reached. We propagate the values back to the previous layer. Update the weights between the two layers. மறுபடியும் அதை ப்ராசஸ் பண்ணி அதை கரெக்டாக ட்ரெயின் பண்ணி கொண்டு வர்றது வந்து இந்த மாதிரி திருப்பி ப்ரீவியஸ் லேயருக்கு ப்ரொபகேட் பண்ணுறதுல தான் இருக்குது. இதுதான் வந்து அந்த பேக் ப்ரொபகேஷன் ப்ராசஸ்ன்றது. With this we are completing Unit 10 solutions and நம்ம இதோட December 2022 Paper 2 சொல்யூஷன்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம்.